Yeah guys, hi, hello. என் வாய்ஸ் கேட்குதா? கிளியராக இருக்கா? ஆடியபிளாக இருக்கா? என் வாய்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள்? ஜஸ்ட் அ மினிட். ஹாய் டாக்கண்ணா. ஹாய். குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூனா? குட் ஈவினிங் தான், 4 மணி ஆச்சுல. குட் ஈவினிங்டா. யா இஸ் ஆடிபிள். தேங்க்யூ. ஹாய் ஃபரீன். ஹாய் அபிநயா. ஹாய் தர்ஷினி. ஹாய் ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் மதிய வணக்கம். ஓகேங்களா? ஓகே, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம். என்ன போர்டு எக்ஸாமு? மேத்ஸ் போர்டு எக்ஸாமு. அப்படின்னு நிறைய பேர் நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. மேத்ஸ் போர்டு எக்ஸாம் வாஸ் ஈஸி, ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. நான் கேட்ட வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் நீங்கள் யாராவது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஈக்காலஜி பேஸ் பற்றி நம்ம நேற்று சொன்ன பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் பார்க்க ட்ரை பண்ணும். ஓகேவா? நேற்று நீங்கள் சொன்னதுனால நம்ம என்ன சாப்டர் சாப்பிடலாம்? 2 சாப்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 சாப்டர்னா அந்த ஈகோசிஸ்டம் செகண்ட் சாப்டர். ஃபஸ்ட்டு ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா? இந்த 2 சாப்டர் பார்த்துலாம். யா ரெடி. குட் ஈவினிங் கீர்த்தி. Okay, fine. Shall we start the session? செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, அப்போது இன்றைக்கி செஷன் கொஞ்சம் நைட் வரைக்கும் போகும். பிகாஸ் நம்ம 2 சாப்டர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, முடிக்க முடியுதான்னு அப்படின்றத பார்க்கலாம். நாளையிலேருந்து நம்பிக்கை பேட்ச் ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு எடுக்க கிளாஸ் டைம் கிடைக்காம போச்சுன்னா தட் இஸ் அ மெயின் ப்ராசஸ் இல்லையா? நம்பிக்கை பேட்ச் வந்து நம்ம பயாலஜி எக்ஸாம் நடுவில் வரதுனால நமக்கு இந்த யூடியூப்பில் எடுக்க முடியாமல் போகுமோ பயமாக இருக்குது. பட் நம்ம அதை இது பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, யா ஓகே. அப்போது முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஃபயர் ஒன்று போடுங்கடா. கமான் கைஸ். ஒரு நெருப்பாக ஒரு ஃபயர் ஒன்று போட்டுருங்க. அப்படி செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட் ஈவினிங் ரம்யா. குட் ஈவினிங்மா. செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ்லேருந்து நம்ம 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் அப்படின்னு ரிவிஷன் பண்ணுவோம். பேசிக் 1 மார்க் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மறுபடியும் ஈகோசிஸ்டத்துக்கு போகலாம். ஓகேவா? யா yes, there is a news is coming up for Madurai and for Chennai students. If you are in a offline centers நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரமிளா மேமே நம்ம பார்க்க வந்துட்டுருக்காங்க. On 28th of March for Madurai, 29th of March on Chennai. So if you are guys excited, you can meet her. Okay, if you excited, you can meet. Okay, yeah, ready guys. Ready. அதே தான்டா. ஓகேவா? ஸோ ஆர்கானிசம் ஆக்சுவலாக அந்த ஈக்கோலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் இல்லையா? ரொம்ப கதை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கதை நம்மளுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும். சில ஸ்கூல் சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த என்வரான்மெண்டல் சயின்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியல. அது வந்தாலும் நம்ம சூப்பராக எழுதிடலாம். மாரல் சயின்ஸ்லாம் நான் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. பட் அதெல்லாம் படித்து அதெல்லாம் அந்த கதையை எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கதையை எழுதலாம். பட் அந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கதை எழுதக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக தான் என்ன இருந்துட்டு இருக்கு இந்த ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் 3 சாப்டர் இருக்குது. ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், ecosystem அண்ட் பயோடைவர்சிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனோட ஃபஸ்ட்டு பேஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஈகோசிஸ்டம் பார்க்க போகிறோம். ஈகோசிஸ்டம் ஓகே. ஸோ shall we start? Ready guys. Yes, ஃபயர் வந்தாச்சு. அப்படியே செஷன் லைக் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க். ஃபஸ்ட்டு எப்படி பார்ப்போம்? 2 மார்க் பேஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு தெரியும். ஒரு ஆர்கானிசம்னா ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ் டிட்டர்மைன் பண்ணுறதை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஆர்கானிசம் அப்படின்னு யாருக்கடா சியூ லெட்ரு? ஓகே, ஆர்கானிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஸ்பீஷிஸை டிட்டர்மைன் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். வேறு அதுவே நமக்கு ஒரு பாப்புலேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில், ஓகே, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஸ்பீஷிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் வந்து எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பற்றி தான் பேசுவோம். ஓகேவா? ஒரு ஸ்பீஷிஸை பற்றி தான் பேசுவோம். நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்பீஷீஸு அதே மாதிரி அந்த ஒன் பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஸ்பீஷிஸை பற்றி தான் பேசுவோம். கண்ணில் வர அடிக்குது. அதுவும் அந்த ஒன் பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஒரு ஸ்பீஷிஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போது இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு கேட்போம். இந்தியாவோட பாப்புலேஷன் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹியூமன் பாப்புலேஷன் தானே சொல்லுவோம். இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஹியூமன் பாப்புலேஷன் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்தியாவில் ஹியூமன்ஸ் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய மிருகங்கள் இருக்குது, மைக்ரோப்ஸ் இருக்குது, இன்செக்ட் இருக்குது, நிறைய இருக்குல்ல. அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும், இந்தியாவோட ஹியூமன் பாப்புலேஷன் எவ்வளோ, இந்தியாவோட டைகர் பாப்புலேஷன் எவ்வளோ, இந்தியாவோட பேர்ட்ஸ் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும். அந்த பர்டிகுலர் ஏரியா பற்றி பொறுக்கிறது தான் நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, யா
யா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்காலஜி பேஸ் பண்ணி வர ஈக்காலஜினா என்ன அப்படின்றது. வாட் இஸ் ஈக்காலஜி, டிஃபைன் ஈக்காலஜி அப்படின்றது இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களா சார்? கேட்போம். ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஈக்காலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்ட்ராக்ஷனோட ஸ்டடியை தான் நம்ம ஈக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் உள்ள ஒரு ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன் தான். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஏபயோட்டிக் என்வரான்மெண்ட்டில். ஓகேங்களா? இங்கே ஃபிசிக்கல் ஏபயோட்டிக் என்வரான்மெண்ட்டில். ஓகேவா? நிலத்துலையும் பூமியிலையும் இருக்கக்கூடிய ஹைடா பிரகல்யா. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷன் பேஸ் பண்ணி தான். இன்டராக்ஷன் பேஸ் பண்ணினா என்னது, இந்த ஆர்கானிசத்துக்கும் அதோட ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது இதான் முக்கியமானது. அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஒரு ஸ்டடி தான் ஈக்காலஜி அப்படின்றது. ஓகேவா? அதை பற்றி படிக்கிறது, அது எப்படிலாம் இன்ட்ராக்ஷன் பண்ணுது, அது எந்த வகையில் இன்ட்ராக்ஷன் பண்ணுது, அதை பற்றி நம்ம படிக்கிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? அப்போது ஈக்காலஜினால கீவேர்ட்ஸ் என்னவா இருக்க போகுது, இன்டராக்ஷன். ஓகேவா? இந்த கீவேர்டு தெரிஞ்சால் கதை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ கீவேர்டு ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், கீவேர்டு ரொம்ப முக்கியம். கீவேர்டு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கதை எழுத முடியும் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நீட் எக்ஸாம் கிடையாது. நீட் எக்ஸாம் கிடையாதுனா நீங்கள் அப்படியே இதெல்லாம் பண்ணணும் அப்படி இல்லை. நீங்கள் ஜாராளமாக சூப்பராக எழுதிட்டே போயிட்டு இருக்கலாம். அப்போ எழுதினாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். பட் அதில் கீவேர்ட்ஸோட எழுதுனா இன்னும் மார்க் அதிகமாக வரும். ஓகேங்களா? யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா ஹூ இஸ் நோன் அஸ் அ ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ரா. கேள்வி பார்த்தீங்கன்னா ரெமிடோ மிஸ்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராம்டியோ மிஸ்ரா அப்படின்றதான் யாராக இருக்காரு, ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி அப்படி கன்சிடர் இருக்காரு. இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி இன் இந்தியா, ஹேவிங் எஸ்டாப்ளிஷ்ட் அ டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஃபீல்ட் இன் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. எந்த யூனிவர்சிட்டின்னு 1 மார்க்கில் கேட்கலாம். இல்லை ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி அப்படின்னு கூட 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ என்னங்க, பனாரஸ் போயிருக்கீங்களா? போனதுலாம் நாங்கள் போகிறோம், நல்ல ஊர் தான். ஸோ பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அவர் என்ன படிச்சிருக்காரு, ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, யா எஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எஸ் அது போன கொஸ்டின்ரா. யா எஸ் தர்ஷினி சூப்பரா. ஓகேங்களா? ஸோ என்ன தெரிய மாட்டேங்குதா, ஒரு நிமிஷம். யா இப்போ கிளியராக இருக்கு தானே? யா இப்போ கிளியராக இருக்குது. ஓகே, அப்போ தெரியாமல் இருந்தது. ஓகே, அப்போது யார் ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி நம்ம கன்சிடர் பண்ணுறோம், மிஸ்ரா. ஓகே, ராம்டே மிஸ்ரா. ஆரம் ஞாபகம் வச்சோங்க, ராம்டே மிஸ்ரா. அவங்க எங்கே படித்து ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னா பனாரஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், பட் நம்ம நீட் கான்செப்ட்டில் டீச் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெருசாக தான் தெரியுது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்கலாம் கூட நீட் கான்செப்ட்டில் கேட்குறது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இந்த கொஸ்டின் இந்த லெசன்னால ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த பாப்புலேஷன் அண்ட் அன் இண்டிவிஜுவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு பாப்புலேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தை பற்றி டிஸ்டிங்விஷ் பண்ண சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பாப்புலேஷன் டெத் ஆயிடுச்சுன்னு அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் செத்து போயிட்டாரு, அந்த மனுஷன் இருந்தார், அந்த மனுஷன் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஒரு பாப்புலேஷன் இருந்துட்டு அந்த பாப்புலேஷன் செத்து போயிடுச்சு அப்படின்னு சிட்டிசன் படத்தெல்லாம் பார்த்துட்டு அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் இருந்து அந்த கிராமமே செத்து போச்சு அப்படிலாம் இருக்குமா? அப்படிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஒரு பாப்புலேஷனை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணும்போது அது பர் கேபிட்டா பர்த் ரேட்டு, டெத் ரேட்டில் மெஷர் பண்ணுவோம், பர் கேபிட்டால சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே இண்டிவிஜுவலை ரெஃபர் பண்ணும்போது நம்ம டெத் ஆகிட்டாரு, பர்த் ஆகிட்டு, ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு பாப்புலேஷன் புதுசாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு பாப்புலேஷன் இறந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, ஒரு பாப்புலேஷனில் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா பேஸ் பண்ண சொன்னோம். ஒரு பாப்புலேஷனில் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, இல்லை ஒரு பாப்புலேஷன் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பர் கேபிட்டால பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஓகே, இண்டிவிஜுவல் ஹஸ் பீன் டெத் ரேட், பட் பாப்புலேஷன் ஹஸ் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் விச் ரெஃபர்ஸ் டு பர் கேபிட்டா. இதான் ரொம்ப முக்கியம். பர் கேபிட்டால சொல்லுவோம். ஓகேங்களா? பர் கேபிட்டா இந்த பாப்புலேஷன் இவ்வளோ வருஷத்தில் வந்து இந்த பாப்புலேஷன் இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, அப்போ இவ்வளோ பர்த் ரேட் வந்து வந்திருக்கலாம், இந்த பாப்புலேஷன் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு, அப்போ இதில் இவ்வளோ சத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர் கேபிட்டா பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? பர் கேபிட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு பர் கேபிட்டா ரேட்ல வச்சு சொல்லுவோம். இண்டிவிஜுவலை பற்றி சொல்லுவோம், நார்மலாக சொல்லிக்கலாம். ஓகே, இவ்வளோ பேர் செத்தாங்க, இவ்வளோ பேர் பிறந்தாங்க, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லியிருக்கலாம். ஓகே, இது இண்டிவிஜுவலை பற்றி சொல்லும்போது. ஓகேங்களா? எஸ் தர்ஷினி எஸ்மா. ஓகேங்களா? இண்டிவிஜுவலை பற்றி சொல்லும்போது நம்ம அந்த பேஸில் சொல்லலாம். பேரிங் ரேஸ் நம்ம பாப்புலேஷனை பற்றி சொல்லும்போது நம்ம பர் கேபிட்டலாக சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை த செக்ஸ் ரேஷியோ இன் பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன, ஒரு என்ன கேட்குறான் அப்படின்றது பார்க்குங்க. செக்ஸ் ரேஷியோ பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? சப்போஸ் ஒரு பாப்புலேஷன் இருக்குது, என்ன பாப்புலேஷன் வச்சுக்கலாம், ஒரு டைகர் பாப்புலேஷன் ஒரு ஜூவில் இருக்குது. அந்த டைகர் பாப்புலேஷன் இருக்கிற ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக தான் இருக்கான், கால்வாசி தான் என்னவா இருக்கா, மெயிலாக இருக்கான். ஓகேங்களா? ஸோ ஒரு பாப்புலேஷனில் வந்துட்டு எவ்வளோ ரேஷியோ வந்துட்டு மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து இருக்காங்க, ஒரு பாப்புலேஷனில் எவ்வளோ ரேஷியோ வந்துட்டு மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் நம்ம செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ்டா பட்டு ஹாய் ஐ எம் ஃபைன் தர்ஷினி பிரியா, ஹவ் ஆர் யூ குட் ஈவினிங் ஜித்.
நீங்கள் எப்படி இருக்கீங்க தர்ஷினி பிரியா அண்ட் பட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஹவ் ஆர் யூ ஆல்? ஓகேவா? ஸோ ஒரு இண்டிவிஜுவலில் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல், பட் அ பாப்புலேஷன் ஹேஸ் அ செக்ஸ் ரேஷியோ அபவுட் 60% ஃபீமேல்ஸ் ஆர் 40% மேல்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஒன்றுமே இல்லை, இந்த பர்த்தாக இருக்கட்டும் டெத்தாக இருக்கட்டும் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணாலும் ஒரு பர்த்து, டெத்து, ஜெண்டர், செக்ஸு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலில் சொல்லிடலாம், தனியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, இத்தனை நம்பர் பிறந்திருக்காங்க, இத்தனை நம்பர் செத்துருக்காங்க, இத்தனை பேரில் இவன் வந்து ஃபீமேல், இவன் வந்து மெயில் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் நம்ம ஒரு பாப்புலேஷனாக சொல்லும்போது இது பர் கேபிட்டா பேஸில் தான் இது பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் சொல்கிறோம். அதே மாதிரி இது ரேஷியோ கான்செப்ட் தான் சொல்லுவோம். இந்த பாப்புலேஷனில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபீமேலாக இருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மெயிலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கே உங்களுக்கு கேஸ் ஸ்டடி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது எப்படி கேட்கலாம், இப்படி டேரெக்டாக கேட்பாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை கேஸ் ஸ்டடியாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எப்படி கேட்பாங்க, கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ணி அப்படி எப்படி இருக்கும் அந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது இந்த இதில் வந்துட்டு இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அப்படின்றாங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒருவேளை அது பாப்புலேஷன் டிஃபர் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் ரேஷியோவில் தான் இருக்கணும், இல்லை பர் கேபிட்டலில் தான் இருக்கணும். ஓகேவா? இல்லை ஒரு இண்டிவிஜுவல் டிஃபர் பண்ண மாதிரி இருக்குன்னா அது நீங்கள் ஓகே இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவன் வந்து பிறந்திருக்கான், அவன் வந்து செத்துருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஒரு பாப்புலேஷன் டிஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்படி சொல்லி ஆகணும், செக்ஸ் ரேஷியோ வந்துச்சுன்னா ரேஷியோல தான் சொல்லி ஆகணும். வேற இன் கேஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ல கேட்டா பர் கேபிட்டா பேஸ் பண்ணி தான் கேட்டாகணும். ஓகேவா? சார் ஒரு டவுட், நான் இப்போ தான் அப்ளிகேஷன் பண்ணீங்க பட் பேமெண்ட் பண்ண முடியல சார். எதிலடா அப்ளிகேஷன் பண்ணீங்க? முத்துமாரி, எதில் அப்ளிகேஷன் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு மேத்ஸ் எக்ஸாம்? எப்படி இருந்துச்சுடா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? வெரி குட்டா? ஓகே, மேத்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்த்தலாம். டிஃபைன் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்றது. பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா என்ன? டென்சிட்டி அப்படின்னா சொல்றாங்க அவ்வளோ டென்ஸாக இருக்கு, அந்த காடு ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த டென்சிட்டியை பேஸ் பண்ணி சொல்லுது. ஓகேவா? இட்ஸ் அ சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் இன் அ கிவன் ஹேபிடேட் which can be measured by the total number biomass or percent cover அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சில தான் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த இடத்துல வந்துட்டு இவங்க அதிகமாக இருக்காங்க, இந்த இடத்துல இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏரியா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மும்பைலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராவி அப்படின்னு ஏரியா இருக்கும். அந்த தாராவி அப்படின்ற ஏரியா வந்து தமிழ் மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ அவன் என்ன சொல்லுவான், அங்கே இருக்க பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, தாராவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம நாயகன் படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, அப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு என்ன இருக்காங்க, இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க, இந்தியன்ஸ் ஹோட்டல்ஸ் அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்துட்டு இந்த பர்டிகுலர் இப்போ பாண்டிச்சேரிலாம் வந்து போனீங்கன்னா இந்த இது போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதிக பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் கிவன் ஹேபிட்டேட் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் இல்லை இங்கே இந்த வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த ஹேபிட்டேட்டை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம சொல்கிறது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி மெஷர் பண்ணலாம்னா நம்பர், டோட்டல் நம்பராக இருக்கலாம், பயோமாஸ் டிட்டர்மைன் பண்ணலாம், ஆர் அது எவ்வளோ பர்சன்டேஜ் கவர் பண்ணியிருக்கு, அந்த ஏரியாவை எவ்வளோ பர்சன்ட் பாப்புலேஷன் எவ்வளோ பர்சன்ட் கவர் பண்ணி, இப்போ செடியில் இருந்துச்சுன்னா அந்த பாப்புலேஷன் எவ்வளோ பர்சன்ட் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணி நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? அடே டைம் முடிஞ்சிருச்சேடா, ஐ திங்க் இட்ஸ் டைம் ஓவர் தான். அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருச்சே, நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருச்சுடா கண்ணா. வெல் ஐ டோன்ட் லெட் யூ நோ. ஓகே, ஆப்ஷன்ஸ் வேறு தான் இருக்கான்னு, பட் எனக்கு தெரிஞ்சதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. டைம் ஹஸ் பீன் ஓவர், முடிஞ்சிருச்சு. ஓகே, வாட் இஸ் நட்டாலிட்டி? நட்டாலிட்டினா என்ன? நட்டாலிட்டி பர்த் ரேட்டு, டெத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நட்டாலிட்டி ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் பர்த் டியூரிங் எ கிவன் period in a population that is added to a initial density அப்படின்னு சொல்லி. இனிஷியலி இப்போ நான் சொல்கிறேன், இந்த தெருவில் வந்துட்டு தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. எங்கே இப்போ அமெரிக்கா அப்படின்ற தெருவில் வந்துட்டு அமெரிக்காவில் என்ன விவேகானந்தர் தெருவுன்னு ஒரு தெருவு இருக்குது, நம்ம வடிவேல் சொல்லுவார்ல அந்த மாதிரி துபாயில் இருக்குன்னு சொல்லுவார். துபாயில் வந்து விவேகானந்தர் தெருவு இருக்குது. அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தமிழர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அதிகமான பாப்புலேஷனில் வந்துட்டு இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு பர்த் ரேட் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கிவன் பீரியட்ல. ஓகேங்களா? கிவன் பீரியடை பேஸ் பண்ணி சொல்றது பர்த் வந்து பிறக்கிறது. ஓகேவா? நம்பர் ஆஃப் பர்த் during given period in a population, ஒரு பாப்புலேஷன்ல ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகிறதுனால அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி சைஸ் இன்னும் பெருசாகுது. அப்போ ஏற்கனவே இப்போ 1000 தமிழர்கள் வந்து அந்த விவேகானந்தர் தெருவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு 40 பேர் வந்து புதுசாக ஆடி இருக்காங்க, ஒரு 1040 மெம்பர்ஸ் வந்துட்டு இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கு, அந்த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ டிட்டர்மைன் பண்றது, பர்த் ரேட்டாக டிட்டர்மைன் பண்றது. பர்த் ஆட் ஆகுது, ஒரு பாப்புலேஷனுக்கு ஆட் ஆகுது தெரியுமா, அதை நம்ம நட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பர்த் ரேட்
ஓகேங்களா. நட்டாலிட்டி பேஸ் பீக் நம்ம சொல்லுவோம், பர்த் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா. எஸ் அஜித். ஓகே அபிநயா, இட் ஹாஸ் பீன் ரெக்கார்டடாக போட்டிருக்கோம்மா, நம்ம லைன் பை லைன் என்சிஆர்டி நம்ம ரெக்கார்டராக போட்டிருக்கோம்டா கண்ணா. அது வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. நம்ம ரிவிஷன் ஆஸ்பெக்ட் தான் பார்த்துட்ருக்கோம். லைன் பை லைன் என்சிஆர்டி வந்துட்டு நம்ம ரெக்கார்டர் ஆஸ்பெக்ட்டில் போஸ்ட்ருக்கோம். மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்றதில் வந்து நம்ம ரெக்கார்டராக போட்டிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட். ஓகேங்களா. நீங்கள் இந்த டைப்பிக் அடிச்சுட்டு இந்த டாபிக் அடிச்சுட்டு இப்போ மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு நம்ம வேதாந்தி தமிழ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ நட்டாலிட்டி அதை தான் டிஃபர் பண்ணுது. அப்போ மார்டாலிட்டி தான் ரெஃபர் பண்ணும்போது டெத் ரேட், நட்டாலிட்டி பர்த் ரேட் டிஃபர் பண்ணும்போது மார்டாலிட்டி நம்பர் ஆஃப் டெத்தை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே. நட்டாலிட்டி எதை டிஃபர் பண்ணுது, அந்த இதில் சொல்லுவோம். ஓகேவா, சூப்பர் இருக்கணும். ஓகே. நட்டாலிட்டி வந்துட்டு பர்த் ரேட் டிட்டர்மைன் பண்ணும்போது மார்டாலிட்டி எதை பண்ணுது, டெத் ரேட் டிட்டர்மைன் பண்ணுது. மார்டாலிட்டி வந்துட்டு டெத் ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணி காட்டுது. மார்டாலிட்டி டெத் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணி காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. அடுத்தது இமிகிரேஷன். அதே தான், ஒன்றுமே இல்லை, ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகப்படுத்து. இமிகிரேஷன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ் தட் ஹவ் கம் இன்டு ஹேபிட்டட் ஃப்ரம் எல்ஸ்வேர் டியூரிங் எ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இப்போது இந்த 1000 பேர் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தெருவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வேற எங்கேருந்தோ யார் வராங்க, மறுபடியும் ஒரு 100 பேர் வராங்க. வேற எங்கேருந்தோ 100 பேர் வராங்க. ஓகே. அது பர்த் ரேட் கிடையாது, பர்த் ரேட் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அடிஷன் ஆகிறாங்க, மறுபடியும் வேற எங்கேருந்தோ. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்கே ஒரு 1000 பேர், ஒரு தெருவில் 1000 பேர் வாழ்றாங்க. 2 தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 தெருவில் ஒரே ஸ்பீஷஸ், ஒரு மனுஷங்க தான், ஒரே தமிழர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து விவேகானந்த தெரு, இது என்ன அப்துல் கலாம் தெருன்னு வச்சுப்போம். இப்போ விவேகானந்த தெருவில் இருந்து ஒரு 100 தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வராங்க, இமிகிரேட் ஆகிட்டு வராங்க. நம்ம படிச்சுட்டு போல இந்த என்னது ஏர்போர்ட்லேருந்து இமிகிரேஷன் இருக்குது, இமிகிரேஷன் ப்ராசஸ் இருக்குது, எமிகிரேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உட்காந்துட்டு நம்ம இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ப்ரொசீஜர்லாம் இருக்குது, விசாலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா சில ப்ரொசீஜர் பண்ணி தான் உங்களுக்கு உள்ள விடுவாங்க. அதே மாதிரி அந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து வேற எங்கேருந்தோ நம்ம இந்த டென்சிட்டிக்கு வராங்க, அதை நம்ம சொல்லிருக்கோம் இமிகிரேஷன். இந்த டென்சிட்டியை நோக்கி வராங்க, இது இமிகிரேஷன். அப்போ இது என்னவா இருக்கும், இப்போ அப்துல் கலாம் தெருவை பொறுத்து பார்க்கும்போது அவன் கம்யூனிட்டிக்கு இமிகிரேஷன் ஆயிருக்கு. ஆனால் விவேகானந்த தெருவை பொறுத்து பார்க்கும்போது அவன் கம்யூனிட்டிக்கு என்ன இருக்கு, எமிகிரேஷன் ஆயிருக்கு, வெளியே போயிருக்கு அப்படின்றது. அப்போ இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, இங்கே 900 பேர் தான் இருப்பாங்க, இங்கே 1100 பேர் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இவன் கான்செப்ட் பேஸ் வச்சு பார்க்கும்போது, இந்த தெரு கான்செப்ட் பேஸ் வச்சு பார்க்கும்போது வேற எங்கேருந்தோ எல்ஸ்வேர் கொடுத்தனால வேற எங்கேருந்தோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பீரியட் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவன் பாப்புலேஷன் வந்து ஆட் ஆயிருக்கு. பட் இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு நாளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொல்லுவோம்ல, பிஓவி. ஸோ இவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இவனுக்கு எமிகிரேஷன் நடந்திருக்கு. அதாவது இவனோட இடத்துல இருந்து 100 பேர் வந்து தாண்டி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே. நல்லா புரிஞ்சுங்க. இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கும்போது ஈரானில் வந்துட்டு இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது மார்டாலிட்டி. அது வந்து என்ன ஆக போகுது, ஈரானோட பாப்புலேஷன் growth கம்மியாக்க போகுது. இதுவே ஈரானில் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால ஈரானை விட்டு வெளியேறுவாங்க. ஐயோ பயமாக இருக்குது, ஈரானில் இருந்தால் சத்துருவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஈரான்லேருந்து வெளியேறி வேறு ஏதாவது கண்ட்ரிக்கெலாம் போகிறாங்க. அது என்ன போகுது, எமிகிரேஷன் அப்படின்னு. ஆனால் ரெண்டுமே என்ன டிஃபைன் பண்ணுது, அந்த பாப்புலேஷனோட டவுன்ஃபால் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே. பாப்புலேஷன் டவுன்ஃபால் அந்த குறையில பாப்புலேஷனோட growth டென்சிட்டி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இதே பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, இல்லை யாரும் வந்து இப்போ சொல்ல மாதிரி இப்போ ஈரான்லேருந்து எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு வராங்க வச்சோம். ஈரான்லேருந்து எங்கே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து போரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நோக்கி வராங்க. அப்போ இந்தியாவோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி வந்ததுனால இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாகுது. அட் த சேம் டைம் இந்தியாவில் அதிக பேர் வந்துட்டு அதிக குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கிறதுனால அதுவும் இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி வந்துட்டு அதிகமாகும், அது ஈரானோட பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாறுதல் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நமக்கு சேஞ்சஸ் நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. கிளியர். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின்னா இந்த எமிகிரேஷன் தான் பார்த்தோம் பார்த்தீங்களா, வேற எங்கேருந்து போகிறது. ஓகே. கான் எல்ஸ்வேர். ஓகேவா. ஒரு பர்டிகுலர் இதிலிருந்து வேற எங்கேயாவது போகிறது தான் நம்ம எமிகிரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா. கேரிங் கெப்பாசிட்டினா என்னது, கே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கேரிங் கெப்பாசிட்டி எதை டிட்டர்மைன் பண்ணுது, கேரிங் கெப்பாசிட்டி கே எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a maximum possible number of individual of a species that a given habitat resources can support. எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் இந்த given habitat resourceல இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸை வந்துட்டு பாசிபிள் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ் தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா. எஸ்டா ரம்யா. பர்த் அண்ட் இமிகிரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பேஸ் பண்ணி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டெத் ரேட் அண்ட் மார்டாலிட்டி வந்து பாப்புலேஷன் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதுக்கு டயக்ராம் கூட இருக்குது. டயக்ராம் நான் எடுத்துருக்கேனா இல்லைங்க பார்ப்போம். இதுதான் சொல்கிறது. ஓகேவா.
ஓகேவா ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டியில் வந்துட்டு நட்டாலிட்டினா பர்த் ரேட் நடக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இமிகிரேஷன் நடக்கும்போது என்னது ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த பாப்புலேஷன் எப்போ டிக்ளைன் ஆகும் இந்த பாப்புலேஷன் டிக்ளைன் இந்த பாப்புலேஷன் எப்போ டென்சிட்டி எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இமிகிரேஷன் நடந்தால் தான் அந்த போரை ஞாபகம் வச்சோம் எப்போயாவது போர் ஞாபகம் வச்சோம் இப்போ ஒரு போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அப்படின்ற இடத்துல வந்து போர் நடந்துட்டு இருக்கு ஈரான் அப்படி இடத்துல நடந்துருக்கு போர் நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து சாவுறாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க சாவுறாங்க அப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாகுது அப்போ மக்கள் பயத்தில் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து வேற எங்கேயா நாடு நோக்கி போடுறாங்க ஓகே பாப்புலேஷன் டென்சிட்டி வந்துட்டு மறுபடியும் கம்மியாயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு வகையில் இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடுனாங்க தெரியுமா இப்போ இந்த நாடுகளை எங்கே போகிறாங்க எமிகிரேட் ஆன பீப்புள்ஸ் எல்லாம் போயிட்டு இமிகிரேஷன் இந்தியாவுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுட்டு இருக்காங்க ஓகே அப்படி பார்க்கும்போது பாப்புலேஷன் டென்சிட்டி இந்தியாவுக்கு அதிகமாக இருக்கும் ஈரானுக்கு வந்து இப்படி கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் யா கிளியர் எஸ் ஓகே இது ரொம்ப ஈஸி இது கமென்சாலிசம் மியூச்சுவலிசம் என்னென்னு பார்த்தலாம் ஓகேங்களா பிஒய் கேஸில் பார்த்தோம் சார் பிஒய் கேஸில் ஆமாம் பிஒய் கேஸில் பார்த்தோம் யா எஸ் okay define commensalism. Commensalism is interaction where one species benefited and others neither benefited nor harmed. One species is benefited and other species neither benefited nor harmed. இதை வச்சுட்டு கேஸ் ஸ்டடி கான்செப்டில் கேள்விகள் கேட்பாங்க கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக கேஸ் ஸ்டடி கான்செப்டில் கேள்விகள் கேட்டால் நீங்கள் கொஞ்சம் தடுமாறுவீங்கன்னு தெரிஞ்சுட்டு கேஸ் ஸ்டடி கான்செப்டில் கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா அந்த ஆர்கானிசம் தெரிஞ்சு வச்சோங்க இந்த ஆர்கானிசம் இப்படி பண்ணுறதுனால இது என்ன கேஸ் என்னவா இருக்கலாம் இது பண்ணக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க வாட் இஸ் யுவர் அஸ்யூமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் சொல்லலாம் கமென்சாலிசம் அப்படின்றது என்னது ஒருத்தன் கெயின் ஆகிறான் ஒருத்தனுக்கு கெயினும் இல்லை லூஸும் இல்லை ஓகே அமென்சாலிசம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷ் வந்து ஹார்ம் ஆகுது வேறு அதர் வந்து அன்அஃபெக்டடாக இருக்குது ஓகேவா ஸோ கமென்சாலிசம் அமென்சாலிசம் ஞாபகம் வச்சுக்கோங்க அமன் அப்படின்னு ஞாபகம் வச்சோம் ஓகேவா கமனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமனில் பாசிட்டிவ் தான் கமனில் இருக்கிற நல்ல பசங்க ஓகேவா கமனில் நல்ல பசங்களாக இருப்பாங்க அமனில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பசங்களாக இருப்பாங்க கெட்ட பசங்களாக என்ன அவங்களுக்கு என்ன ஆகுது ஹார்மும் ஆகுது கெயின் எதுவுமே இல்லை லாஸ் எதுவுமே இல்லை ஓகேங்களா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மும் இல்லை கெயின் இருக்குது பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மும் இல்லை கெயினும் இல்லை ஓகே அதே அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ் இருக்குது லாஸ் இருக்குது ஆனால் இன்னொரு ஸ்பீஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மும் இல்லை கெயின் இல்லை அப்படின்னு ஓகேவா ஸோ இது ரெண்டு தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேர் தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் மிச்சதெல்லாம் டேர்ம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஓகே மிச்சம் என்ன பண்ணலாம் இந்த டேர்ம் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா குட் ஈவினிங் தான் யா அந்த இதெல்லாம் வேணும் அந்த கே என்னது சார் புரியல எந்த கேடா புரியல கேரிங் கெப்பாசிட்டியா அவர் நடத்தலையா நடத்தினே இல்லையா கேரிங் கெப்பாசிட்டி ஒன்றுமே இல்லைடா கேரிங் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் எத்தனை நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் ஸ்பீஷீஸ் தட் என்ன கிவன் ஹேபிடேட் ரிசோர்ஸஸ் கேன் சப்போர்ட் அப்படின்றது ஒரு கிவன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க 100 பேர் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடு அந்த இதுக்கு ரிசோர்ஸுக்கு தகுந்த மாதிரி எத்தனை இண்டிவிஜுவல் சாப்பிட முடியும் இப்போ காம்போ ஆஃபர்லாம் இருக்குல்ல 5 பேர் சாப்பிட்ற பிரியாணி 7 பேர் சாப்பிட்ற பிரியாணி 10 பேர் சாப்பிட்ற பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த கிவன் ரிசோர்ஸில் வச்சுட்டு எத்தனை நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ் வந்துட்டு அந்த ஹேபிடேட் ரிசோர்ஸோட சப்போர்ட் பண்ணுது அதை பற்றி நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கேன்னு அப்படின்னு நோட் பண்ணுவோம் ஓகேவா அதான் நம்ம கேரிங் கெப்பாசிட்டி கே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதை சொல்லிட்டு தானே அதுக்கு போனால் இல்லை மாறிடும் போல இருக்கு ஓகேவா ஓகே அப்போ அமென்சாலிசம் அது அமென்சாலிசம் வேறு கமென்சாலிசம் வேறு ஓகேவா எக்டோ பாரசைட் நல்லா பண்ணுங்க எக்டோனா வெளியே எக்டோ பாரசைட் ஆர் ஃபீட் ஆன் த external surface of the host organism endoparasite என்ன இருக்க போதும் inside the host organism ஓகேங்களா ectoparasite terms கன்ஃபியூஸ் ஆகும்டா கண்டிப்பா அமென்சாலிசம் கமென்சாலிசம் terms கன்ஃபியூஸ் ஆகும் ectoparasite endoparasite ecto வெளிய வருமா இல்ல உள்ள வருமா endo வெளிய வருமா உள்ள வருமா நிறைய கன்ஃபியூஸ் endo in சொன்னிருக்கு பாத்தீங்களா in ஞாபகம் வச்சு ecto o out அப்படி ஞாபகம் வச்சோம் ஓகேங்களா ecto அத பத்தி பேசுது out indo in ஓகேவா அப்போ எக்டோபாரசைட் என்ன இருக்குது வெளியே ஒட்டிக்கிட்டு இருக்குது இப்போ என் மேலே இங்கே வெளியே ஒட்டிக்கிட்டு இருந்து இந்த நத்த மாதிரி இருந்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து எக்டோபாரசைட் இன்டெஸ்டைனுக்குள்ளே போய் புழுவாக இருக்குது தெரியுமா அது வந்துட்டு எண்டோபாரசைட் அது வந்து நம்ம சொல்லிருக்கோம் எண்டோபாரசைட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா present in dogs and humans ஆமாம் அந்த உண்ணியெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கான்செப்ட் இருக்கிறது ஓகேவா ஓகே
such as lice on humans and ticks on dogs அப்படினு சொல்றோம். lice on humans and ticks on dogs. ectoparasite. endoparasite நான் மறுபடியும் சொல்றேன், those are live inside the host. ஓகேவா, inside the host at the side of the liver, kidney, intestine எல்லாம் இருக்கக்கூடிய புழுக்கள். ஓகேங்களா, சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஓவரா சாப்பிடாத வயித்துல புழு, சாக்லேட் அதிகமா குழந்தை எப்படி சொல்லி ஏமாத்துவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சாக்லேட் அதிகமா சாப்பிட்டா வயித்துல புழு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்ன கான்செப்ட்னு எனக்கும் தெரியும் தெரியல. எப்படி சாக்லேட் அதிகமா சாப்பிட்டா வயித்துல புழு அப்படின்னு தெரியாது. பட் நமக்கு வயர்ல கிளீனினஸ் இல்லைன்னா, அதாவது கண்டாமினேஷன் அதிகமான ஃபுட் இருந்தா மட்டும் தான் நமக்கு எண்டோபாரசைட்லாம் வர முடியும். ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, கண்டாமினேட்டான ஃபுட்டை சாப்பிட்டா மட்டும் தான் நமக்கு என்ன வரப்போகுது, வயிற்றில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு புழு பூக்கெல்லாம் வரப்போகுது. ஓகேங்களா, என்டமிபா அஸ்யூரிட்டிக்காக பார்ப்போம். ஓகே, அதெல்லாம் கண்டாமினேட்டட் ஃபுட்டு வாட்டர் குடிக்கிறனால தான் வருது தவிர சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா வராது. நல்ல சாக்லேட் சாப்பிட்டா வராது, கெட்டு போன சாக்லேட்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, ஸோ குழந்தைய பயப்படுறதுக்காக சொல்லுவாங்க. நீ அப்படி பயந்துருக்கீங்களான்னு சொல்லுங்க, ஏன்னா நான் நிறைய பயந்துருக்கேன். ஓகேவா, வாட் இஸ் த இன்ட்ரெஸ்டிக் ரேட் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் இன்க்ரீசஸ். இன்ட்ரெஸ்டிங் ரேட் ஆர், ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி டெர்மைன் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங் ரேட் என்னது, இன்ட்ரெஸ்டிங் ரேட் ஆஃப் அ பேராமீட்டர் அசஸிங் இம்பாக்ட் ஆஃப் எனி பயோட்டிக் ஆர் ஏபயோட்டிக் ஃபேக்டர் ஆன் பாப்புலேஷன் growth. எது அசஸ் பண்ணணும், பாப்புலேஷன் growthல ஏபயோட்டிக் ஃபேக்டர் பாப்புலேஷன் growth வந்துட்டு பயோட்டிக் ஃபேக்டர் ஏபயோட்டிக் ஃபேக்டர் டிஃபர் ஆகுதோ அது ரெப்ரசென்டிங் த இன்னேட் பொட்டன்ஷியல் பாப்புலேஷன் டு க்ரோ. அது வந்துட்டு பாப்புலேஷன் க்ரோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்றத அசஸ் பண்றது. ஓகேவா, இந்த மழை பெஞ்சா இந்த இது க்ரோ வளர்ந்துருக்குமா இல்லை வளர்ந்துருக்காதா, அப்போ இந்த க்ரோ ஆகி இந்த பாப்புலேஷன் க்ரோ ஆகிறதுக்கு என்னென்ன டைப்லாம் இருக்கலாம். இந்த மழை பெய்யலை, இங்கே இடத்துல மழை பெய்யல, ரொம்ப வறட்சியாக இருக்குது, அப்போ இந்த பாப்புலேஷன் க்ரோ ஆயிருக்குமா க்ரோ ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரேட் ஆஃப் அ நேச்சுரல் இன்க்ரீஸ் ஆகுறத பாப்புலேஷன். நம்ம எதுவுமே கொடுக்கலாம் வேணாம், இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் சோறு கொடுப்போம், அதுக்கு 100 கிராம் சோறு கொடுப்போம், அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுறது இல்லை. நேச்சுரல் ரிசோர்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அந்த மாதிரி பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு பாப்புலேஷன் வந்துட்டு பேஸ் பண்ணி க்ரோ ஆகுதா டிக்ளைன் ஆகுதா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதா நம்ம இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீசஸ் ஆர் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, எஸ் தர்ஷன். ஓகேவா, ஏடா ஈக்காலஜி இஸ் ஆல்வேஸ் அன் ஹை வெயிட்டேஜ் சாப்டரா. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது படிச்சிருப்போம். ஈக்காலஜி இஸ் ஆல்வேஸ் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான். நல்லா என்னென்ன சாப்டர் இருக்கு, ரீப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பயோடெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜெனடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈக்காலஜி ரொம்ப நாலு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் தாண்டி அந்த ஹியூமன் செல்ஸ் அண்ட் டிசீஸ்லாம் கேட்குறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேட்பான். பட் முக்கால்வாசி எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணதில் வந்து இந்த 4 சாப்டர் வந்து கண்டிப்பாக கேள்விகள் ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. அதுவும் ரீப்ரொடக்ஷன்லேருந்து அதிகமான கேள்விகள் வந்துட்டே இருக்கு. பட் இந்த வருஷம் வருமானு தெரியாது. ஓகேவா, நமக்கு நிறைய பேர் சொன்னது என்னன்னா எல்லா கொஸ்டின்லையுமே ரீப்ரொடக்ஷன்லேருந்து கேள்வி கேட்டிருக்கான். ஸோ அதனால நம்ம ரீப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட் நம்ம படிச்சு சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த வருஷம் ட்விஸ்ட் வைக்க மாட்டேன்னா நமக்கு தெரியாது. ஸோ வி கான் டூ இட். ஓகே, பட் நான் படிச்சு வச்சுக்கோங்க, படிச்சா நல்லா தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இது 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்கு எக்ஸ்பிளேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஓகே, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டவுட் வரும், எங்கெல்லாம் டவுட் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளேஷன் மட்டும் தான் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா, மெக்கானிசம் மேஸ்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட்னா என்னன்னு புரியணும். அந்த கான்செப்ட் பேஸ் புரிஞ்சால் மட்டும் தான். அப்போ சொல்லுவோம் கரெக்டாக பேஸை போட்டால் மட்டும் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் 2 மார்க்கில் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம 3 மார்க் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துலாம். ஓகேவா, 3 மார்க் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துலாமா. டவுட் இருக்கா, என்ன டவுட்டு ஜித்து, என்ன டவுட்டு, என்ன டவுட்டு, என்ன டவுட்டு டவுட்டுன்னு போகிறதுனா நீ டவுட் அந்த போட்டுவிடுனா நான் டவுட்டு பார்த்துருப்போம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பேன். ஓகே, நான் அடுத்த வாரம் டவுட்டு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா சார் டவுட்டு சார் சொல்லி அது என்ன டவுட்டுன்னு போட்டு எழுதுங்க. ஓகே, நான் அப்படி படித்து சொல்லிடுறேன். ஓகேவா, சாரா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் லோன் டிஸ்கவர்ட் பெனிசிலின். என்னடா அவனுக்கு புரியல சிவா. இல்லை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கழுகாத பாத்திரம்லாம் அப்படி இருந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த கழுகான பாத்திரத்தில் கண்டாமினேட் வேலை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கழுகான பாத்திரம் அது க்ளீன் பண்ணாத பெட்ரிப்ளேட்லாம் இருக்கிறதுனால அங்கே ஒரு இடத்துல வந்து க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிடென்ட்லி தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மட்டும் தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். அதுவும் எப்படி ஃபவுண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லி ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அலோன் தான். ஓகேங்களா, அவர் கூடலாம் இல்லை, அவரும் தனியாக அப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லி சும்மா இந்த வேலைக்காரங்கிட்ட கழுகி வைக்க சொன்னால் கழுகியே வைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே பார்த்து ஒரு இடத்துல மட்டும் பாக்டீரியா வளரவே இல்லை. அதுக்கப்புறம் அதை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அது இந்த மேலே இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா, எக்டோபாரசைட்ஸ் புரியலையா. எக்டோபாரசைட்ஸ் அப்படின்னா என் மேலே ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு, இந்த நத்தையெல்லாம் லீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா.
அதில் ஒன் டைப் ஆஃப் எக்டோபாரசைட் நம்ம ஹோஸ்ட் மெக்கானிசத்துக்கு மேலே ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கும், மேலே ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கிறது எக்டோபாரசைட். ஓகேவா, எக்டோபாரசைட் அப்படின்னு நம்ம மேலே நம்ம ஸ்கின் மேலே ஒட்டிக்கிட்டு நம்ம ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்குது எக்டோபாரசைட். பாரசைட்னால என்ன தெரியுமா, ஒரு லிவிங் ஹாஸ்டில் இருந்து நியூட்ரிஷன் எடுக்கிறது. எப்படி, அதை ஹார்ம் பண்ணி அதிலிருந்து நியூட்ரிஷன் எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பாரசைட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதில் 2 டைப்ஸில் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே வாழ்ந்துருச்சுன்னா, உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், எந்த ஒரு ஆர்கனிசம், நம்ம உடம்பு இல்லை, எந்த ஒரு ஆர்கனிசத்தோட இன்சைட் த பாடி இருந்துச்சுன்னா எண்டோ பாரசைட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அதோட மேலோட்டமான உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்து அதிலிருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துச்சுன்னா அதை நம்ம எக்டோ பாரசைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுடா சிவா, கிளியரடா கண்ணா, ஓகேவா? எக்டோ பாரசைட் புரிஞ்சுதா? 3 மார்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? யா, 3 மார்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போதுன்னா, லிஸ்ட் ஆஃப் த 4 லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தட் ecology is concerned with. மெயின்லி என்னது ecology concerned ஆஃப்னது ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் தெரிஞ்சாச்சு. ஆர்கனிசம், பாப்புலேஷன், ஒரு கம்யூனிட்டி, அப்புறம் பயோமாஸ். ரொம்ப ஈஸி. ஆர்கனிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி அண்ட் பயோமாஸ். ஓகே, கிளியராடா? எக்டோபாரசைட் கேட்டால் அப்படி போயிட்டா போல இருக்கு. ஓகே, ஆர்கனிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி அண்ட் பயோமாஸ் தான் 4 மேஜர் லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ரொம்ப ஈஸி. ஓகே, இது பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஹவு கேன் அ பாப்புலேஷன் டென்சிட்டி பி மெஷர்ட் வித்தவுட் கவுண்டிங் எவ்ரி இண்டிவிஜுவலை கவுண்ட் பண்ணாமல். இப்போது ஒரு ஜூ இருக்குது, இல்லை டைகர் ரிசர்வ் ஏரியா இருக்குன்னு வச்சுப்போம். என்னது, ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியான்னு அப்படி ரிசர்வ் ஏரியா இருக்குது. அப்போ ரிசர்வ் ஏரியா இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ எவ்வளோ டைகர் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகே, டைகர் ரிசர்வ் ஏரியா, முதுமலை ஃபாரஸ்ட் ரிசர்வ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ரிசர்வ் ஏரியா எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீக்கல் மேட்டரை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஃபீக்கல் மேட்டர்னா தெரியல, வேஸ்ட் மோஷன், அதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, இது புதுசாக வந்திருக்கு, இதுதான் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு புலி நடமாடம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. இப்போ ஊரில் வந்துட்டு போயிட்டு இருக்கும், என்னடா இது என்னது யானை சாணி மாதிரி இருக்குது, அப்போ யானை வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். இல்லை புது கால் தடங்கள். ஓகே, புது கால் தடங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு ஒரு புது கால் தடங்கள் வந்து பார்க்க முடியுது. பப்பு மாதிரி குட்டியோண்டு இருக்குது, பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அது குட்டியாக கால் தடங்கள்லாம் பார்க்க முடியும். அப்போ ஏதோ ஒரு இது வந்து குட்டி போட்டிருக்கு, இது வந்து குட்டி போட்டிருக்கு. அப்போ எத்தனை கால் தடங்கள் வச்சு அப்போ ஸ்டடி பண்ணும்போது ஓகே 4 குட்டி போட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே இங்கே 106 டைகர் இருந்துச்சு, இப்போ 4 குட்டி போட்டதுனால இப்போ பாப்புலேஷன் 110 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், பாப்புலேஷன் மெஷர் பண்ண முடியும். இட் கேன் பி எஸ்டிமேட்டட் டு த ரிலேட்டிவ் டென்சிட்டிஸ். இதான் சொல்கிறது, ரொம்ப முக்கியம். ரிலேட்டிவ் டென்சிட்டி எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் காட் பெர் ட்ராப். ஒரு ஃபிஷ் வந்துட்டு ஒரு ட்ராப்பில் இப்போ இவ்வளோ பெரிய இது குளம் இருக்குன்னு வச்சுக்கோ, இவ்வளோ பெரிய குளம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டுமே என்ன பண்ணுறீங்க, அதை 4 பிரிக்கிறீங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ராப் வைக்கிறீங்க, அதாவது வலையை வீசுறீங்க. வலையை வீசும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 மீன் கிடைக்குது. எத்தனை மீன் கிடைக்குது, 40 மீன் கிடைக்குது. அப்போ நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராபபிலிட்டி அசியூம் பண்ணுறீங்க. அப்போது இந்த இடத்துல ஏரியா பெர் மீட்டர் ஸ்கொயர் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல 40 இருந்துச்சுன்னா 40 × 4 எவ்வளோ இருக்க போது, 160 மீன் இந்த குளத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ட்ராப் வச்சு சொல்கிறதா இருக்கட்டும். இன்டைரக்ட்லி யூசிங் த பக்மார்க் நாங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா, பக்மார்க் யூஸ் பண்ணிட்டு ஃபீக்கல் பெல்லட்ஸ் மோஷன் மோட்டர் அதை சொல்லிட்டு அசின் இந்த டைகர் சென்சஸ். டைகர்லாம் இப்படி தான் சென்சஸ் பண்ணுவாங்க. டைகர்லாம் உட்காந்து பக்கத்தில் எத்தனை சென்சஸ் இருக்குன்னு பக்கத்தில் எடுத்துட்டு தான் கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம சென்சஸ் பண்ணுறதுக்கு அதோட ரேட் ஆளுக்கு போயிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பர்சன்ட் இருக்குது, ஃபீக்கல் மேட்டர் தான் இருக்கா, அந்த பப் மார்க் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சு தான் ஒரு டைகரோட பாப்புலேஷன் க்ரோத் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்படி தான் நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா, டேக் மெத்தட் முக்கால்வாசி யூஸ் பண்ண மாட்டாங்கடா. ஓகேங்களா, ஒரு கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி யூஸ் பண்ணுது. சஃபாரி மாதிரி இருக்கிற ஏதாவது ஓப்பன் ஜூன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம டேக் மெஷர் யூஸ் பண்ணுறது அப்ளிகபிளாக கிடையாது. பிகாஸ் அது எப்போ வேணால் வளரபலாக மாறலாம். அது எதிர வைல்ட் அனிமல்ஸாக இருந்துச்சுன்னா, ஓகே, டொமஸ்டிக் பேஸ் பண்ண அனிமலாக இருந்துச்சுன்னா டேக் மெஷர் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அவங்க மோஸ்ட் ப்ரிஃபர்லி அவங்க டேக் மெஷர் ஒன்று யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு அனிமல்ஸ்க்கு வேரி ஆகும். ஒன்றுலடா, இப்போது நான் வந்துட்டு இந்த இடத்துல புலியே இல்லை, அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 புலியை கொண்டு வந்து விட்டுட்டேன். 2 புலியை கொண்டு வந்து நான் விட்டுட்டேன். ஒரு ஆம்பளை புலி, ஒரு பொம்பளை புலி. ஓகேங்களா, இப்போது எந்த ஏரியா வச்சுக்கலாம், மதுரையில் புலியே இல்லை. ஓகே, மதுரை அப்படின்னு மதுரை இடத்துல வந்துட்டு புலியே இல்லை, டைகரே இல்லை. அப்போ மதுரையில் நான் என்ன பண்ணிட்டேன், எங்கேருந்து எனக்கு கிடச்ச 2 புலி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டிலேருந்து வேறு 2 புலி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மதுரையில் விட்டுட்டேன். ஒன்று மேல் புலியாக இருக்குது, ஒன்று ஃபீமேல் புலியாக இருக்குது. ஓகேங்களா, இதை நான் அப்படியே வளர்த்து விட்டு அந்த காடுக்குள்ளே எங்கேயா சுற்றிட்டு இருக்க போகுது. ஓகேங்களா, அப்போ கால் தடம் தெரியும் பார்த்தீங்களா. அப்போ கால் தடம் தெரியும் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி புலியோட கால் தடம் கருது, ஒரு பக்மார்க்கு தெரியுதான். ஓகேவா, அப்போ இது வரைக்கும் எத்தனை புலி இருந்துச்சு, நான் விட்டு அந்த 2 புலி மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பக்மார்க் வந்து தெரிய ஆரம்பிச்சு. பக்மார்க் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பக்மார்க்குமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, அது கால்குலேட் பண்ண முடியும். அவங்க நீங்கள் வந்து இந்த ஜுவாலஜிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்மார்க் வச்சு இது இந்த ஒரு புலி, இது 2 புலி அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ அது வச்சு படிக்கும்போது இது ஒரு 4 பக்மார்க்கு இதாக இருக்குது, அதாவது 4 பக்மார்க்னால 4 புலியோட பக்மார்க்காக இருக்குது, கால் தடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால. ஸோ அப்போ இந்த 2 புலியும் சேர்ந்து
ஒரு 4 குட்டி போட்டிருக்கு. அப்போ இதோட பாப்புலேஷன் டென்சிட்டி என்னவா இருக்கலாம்? இப்போ புலி வந்துட்டு மதுரையில் ஏற்கனவே 2 தான் இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, 0வா இருந்தது. நான் கொண்டு வந்து விட்டோன்னே 2ஆ இருந்துச்சு. இப்போ அந்த 2 புலியும் குட்டி போட்டு இப்போ 6ஆ மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது பாப்புலேஷன் டென்சிட்டியை. போய் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வேறு பக் மார்க் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுதாடா சிவா? நம்ம இப்படி தான் பக் மார்க் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, அதெல்லாம் பெருசாயிரும். அதெல்லாம் பெருசானதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு பக் மார்க் கிடைக்குன்னா ஓகே, மறுபடியும் ஏதோ ஒரு புலி வந்து புதுசாக குட்டி போட்டுருக்குன்னு அர்த்தம். அந்த பக் மார்க்கை ஸ்டடி பண்ணுவாங்க. எத்தனை குட்டி போட்டுருக்காங்க, ஒரே ஒரு பக் மார்க், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பக் மார்க் தான் இருக்குன்னா ஒரு குட்டி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருந்தால் எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இனிஷியலோட சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி தான் பாப்புலேஷனை டென்சிட்டியை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? கிளியராடா? ஓகே கிளியர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஸ்கிரைப் த 3 ஸ்டெப்ஸ் growth status in reflected by the ஏஜ் பிரமிட். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏஜ் பிரமிட் 3 ஸ்டெப். இதுக்கு அவன் 3 மார்க்கில் கேட்டாலும் சரி என்ன பண்ணியாகணும், டயக்ராம் வரைஞ்சாகணும். அவன் ஏஜ் பிரமிட் கேட்டாலே 2 மார்க்கில் கேட்க மாட்டான். பட் 2 மார்க்கில் கேட்டாலும் சரி, 2 மார்க்கில் கேட்டாலும் சரி, 3 மார்க்கில் கேட்டாலும் சரி, எந்த மார்க்கில் கேட்டாலும் சரி, ஏஜ் பிரமிடுக்கு ஒரு டயக்ராமை நீங்கள் வரைஞ்சிருங்க. ரொம்ப ஈஸி தானே ஏஜ் பிரமிட் டயக்ராம் வரைகிறது. ஏஜ் பிரமிட் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கா, ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறது ஏஜ் பிரமிட் டயக்ராம் ரொம்ப ஈஸியான டயக்ராம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை வரைச்சி விட்ருங்க. இந்த டயக்ராமை வரைஞ்சி விட்ருங்க. ரீப்ரொடக்டிவ் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எது அதிகமாக இருக்கணும், வளர்ந்துக்கிட்டு எக்ஸ்பாண்ட் ஆகிட்டா இருந்துச்சுன்னா இந்த ப்ரீ ரீப்ரொடக்டிவ், அதாவது யங் ஒன்ஸ் நம்மள மாதிரி யங் ஒன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பாப்புலேஷன் வந்து அதிகமாக க்ரோ ஆகும். நம்மள மாதிரி யங் ஒன்ஸ் வந்துட்டு லிமிட்டடாக இருக்குது, எப்படி நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் எவ்வளோ இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் நமக்கும் அந்த ரீப்ரொடக்டிவ் தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு சேஞ்சும் இருக்காமல் அப்படியே நியூட்ரலாக போயிட்டு இருக்கும். இல்லை நம்ம முன்னாடி இருக்க ஜென்ரேஷனோட நம்ம ஜென்ரேஷன் ரீப்ரொடக்ஷன் தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன ஆக ஆரம்பிக்கும், டிக்ளைன் ஆக முடியும். ஏன்னா நம்ம டார்வின் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி ஏதாச்சும் டிட்டர்மைன் பண்ண முடியுமா, நம்ம ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இனம் வாழும். அந்த இனத்துக்கு ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த இனமே அழிஞ்சு போயிடும். ஓகேவா? ஹலோ குஷி. ரீஜியன்ஸ்னாவா? ரீஜியன்ஸ்னா அந்த இடத்துலடா, அந்த இடம் நான் சொன்ன பார்த்தா மதுரை அப்படின்ற இடத்துல வந்து புளியை விட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? அப்போ ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த இனம் வாழப்போகுது. ஸோ ஒரு இனம் வந்துட்டு பெருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இல்லை அதோட குழந்தைங்களுக்கு வந்து தனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்று டிக்ளைன் ஆகாது, என்னது அப்பிலும் ஆகாமல் ஒரே ஸ்டேபிள் மெஷினில் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஒரே இதில் ஸ்டேபிளாக இருக்க போகுது. இல்லை முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனை விட இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கடைசி ஃபுல்லாக முடிச்சு விட்ரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஏஜ் பிரமிட் கேட்டால் நீங்கள் எழுதி தான் ஆகணும், வரைஞ்சி தான் ஆகணும், டயக்ராம் வரைஞ்சி தான் ஆகணும். ஓகேங்களா? வரைஞ்சால் நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹவு டைப் அண்ட் ஒய் டைப் கொஸ்டின் இன் பயாலஜி? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஹவு டைப் கொஸ்டின் சீக்ஸ் த மெக்கானிசம் பிஹைண்ட் த ப்ராசஸ். Y type question is the significance of the process அப்படின்னு சொல்லிருக்கோம். How type அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, how a bird sing, ஒரு பேர்டு எப்படி சிங் பண்ணுது, why a bird sing அப்படின்றது எதனால அந்த பேர்டு சிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? how type y type மெக்கானிசம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்போம். சார் இதுனா சார் இல்லவே இல்லை சார், அவுட் ஆஃப் த சிலபஸ் தான் சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, நம்ம அந்த கேஸ் ஸ்டடிலாம் கேட்கறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இல்லாத மாதிரி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மெக்கானிசம் பேஸ் பண்ணி வரும்போது 2 டைப் இருக்குது. எதனால எதுக்காக, எப்படி எதுக்காக அப்படின்னு சொல்லுவோம். எதனால how many, how எதுக்காக, எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா how a bird sing, எப்படி பேர்ட் சிங் பண்ணுது, அதுக்கு வாய்ஸ் தோட் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு லாரன்ஸ் அப்படி வாய்ஸ் பாக்ஸ் இருக்குது. ஏன் நம்ம நாயால் பேச முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்க்கு அது இது இல்லாதனால பேச முடியல. ஸோ நமக்கு அது இருக்கிறனால எதனால் நம்ம பேசிக்கிறோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பேசியிருக்கோம். ஓகே, எதனால் இப்போ பேர்டு வந்து சிங் பண்ணலாம், அது கம்யூனிகேட் பண்ணிக்காத சிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஹவு அண்ட் இன்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம்டா, பார்க்கணும்டா. ஓகே, இன்ட்ரோடக்ஷனும் முக்கியம். ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா ஹவு டைப்ன்ட்டு பயாலஜின்னு கேட்டுருக்கானே கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். எக்ஸ்பேண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் growth. எக்ஸ்போனென்ஷியல் growthோட ஈக்குவேஷன் என்னது, n/dt = Rn. ஓகேவா? வேர் n இஸ் த பாப்புலேஷன் சைஸ், n என்னவா இருக்குது பாப்புலேஷன் சைஸ், t என்னவா இருக்குது டைமாக இருக்குது, r என்னவா இருக்குது இன்ட்ரென்சிக் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பர் கேபிட்டலில் வந்துட்டு எத்தனை வந்துட்டு பாப்புலேஷன் இருந்துட்டு இருக்கு, அது எவ்வளோ டைமில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நம்ம பர் கேபிட்டலில் எக்ஸ்போனென்ஷியல் growthனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாரமாக வளர்றது. ஓகேங்களா? 2, 4,
8 16 32 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அபாரமாக வளருது தெரியுமா. லாக் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லேக் கிடையாது, லாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வளரதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், எக்ஸ்போனென்ஷியல் growth அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா. ஓகே இட்ஸ் நாட் பாசிபிள் ரியலைஸ் இதுலடா இது இதுதான். ஓகே, ஸோ இது மாதிரி வளர்ந்து நம்ம எக்ஸ்போனென்ஷியல் growth சொல்லியிருக்கோம். அதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்குது, dn/dt = r⁴. இதெல்லாம் நம்ம படித்து ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா. இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகே, சரி இந்த இதாக இருக்கணும். அந்த கிராஃப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிராஃப் ஜே கேவ் கிராஃப் அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், கிராஃப் கேட்குறது அதிகமான சான்ஸ் இருக்குது நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் கேட்பாங்களாலாம் தெரியாது. கேட்டால் நல்லது, கேட்கலாம் நல்லது. படிச்சுக்கோங்க. கேட்டால் நல்லது, கேட்கலாம் இன்னும் ரொம்ப நல்லது. அதனால கேட்கவே இல்லடா விட்டாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சுச்சுன்னா வாட் இஸ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வெர்சஸ் per logistic growth? அதுக்கு என்னது, dn/dt = r⁴n where k minus n divided by k. இதில் k நம்ம என்ன பார்த்தோம், கேரிங் கெப்பாசிட்டி. ஓகே, k என்னவா இருக்குது, கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஆக்குவேஷன். ஓகேவா. ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். என்னக்கண்ணா ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். என்ன ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இங்கே என்ன கேட்குறாங்க, வெர்சஸ் per logistic growth. இது லாஜிஸ்டிக் growth. ஓகேங்களா. நம்ம அன்லிமிட்டடான growth கொடுக்கும்போது லாக் ஃபேஸில் போக முடியும். ஓகேங்களா. பார்த்துட்டு போகணும் இல்லையா லாஜிஸ்டிக் growthல. ஓகேங்களா. இட்ஸ் பாசிபிள் இன் மஸ்கிட்டோ. இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எதில் பாசிபிள் நான் தான் விட்டுட்டேனா, நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா, என்ன பாசிபிள் growth. ஓகே, ஸோ versus per logistic growth என்ன இருக்க போகுது, dn/dt = r⁴n where k minus n. k என்னன்னா கேரிங் கெப்பாசிட்டி. என்ன பார்த்தோன்னா பாப்புலேஷன் growth அப்படின்றது. ஸோ டிவைடட் பை மறுபடியும் என்னது, கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ அதை போட்டு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா. ஓகே, why is logistic growth model considered more realistic than exponential model அப்படின்னு நம்ம சொல்லணும். it is more realistic because resources are finite and become limited sooner or later leading to the competition and maximum carrying capacity அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீ எப்படிடா எக்ஸ்போனென்ஷியல் growth கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும், கண்ட மேனிக்கு ரிசோர்ஸ் கொடுத்துட்டே இருப்பியா, 2 மணிக்கு ரிசோர்ஸ் இருந்தப்போ எக்ஸ்போனென்ஷியல் growth நம்ம படிச்சிருப்போம். ஈக்குவலில் படிச்சிருப்போம். ஈக்குவலில் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்க அந்த ஆர்கானிசம் சாப்பிட்டு அதிகமான இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ அளவுக்கு தான் இது கொடுக்கவே முடியும், அது நம்ம வந்து ரிசோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கவே முடியும். ஸோ ஒரு அளவில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து கம்மியாக போகுது. இப்போது யானை வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, யானையோட பாப்புலேஷன் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா, ஒரு டைப் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்துட்டு இந்த இடத்துல நிற்க முடியாத நிலைமை வரலாம். யானை சாப்பாடு இல்லாமல் போகலாமா இல்லையா, கண்டிப்பாக போகலாம் இல்லையா. ஸோ அதனால தான் எக்ஸ்போனென்ஷியல் growth-ஓட நம்ம லாஜிஸ்டிக் growth வந்து மோர் ரியலிஸ்டிக்காக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல் growth-ல வந்துட்டு நம்ம ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்னது, ரிசோர்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ரிசோர்ஸ்னால் நாட் ஓன்லி ஃபுட்டு மட்டும் இல்லை. இப்போ யானைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் வேணும். ஒரு யானை எவ்வளோ பெரிய இருக்கும், இந்த யானைக்கு வந்து ஸ்பேஸும் வேணும். யானை பாட்டு வளர்ந்துக்கிட்டே போச்சு, நாட்டு ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அப்புறம் வளர்றதுக்கு இடம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் யானைக்குள்ளே அடிச்சு நான் காம்படிஷன் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா. யாருக்கு காம்படிஷன், யானைக்கு காம்படிஷன். இப்போ ஒரே ஒரு கரும்பு தான் இருக்கும். அதை சுற்றி 5 யானைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த 5 யானையும் என்ன பண்ணிடும், சண்டை போடும் அது ஒரு கரும்புக்காக. ஓகே, அதனால தான் எக்ஸ்போனென்ஷியல் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸ்ட்ரகிள் ஃபார் அசிஸ்டன்ட்லாம் இருந்துட்டு இருக்கும். ஓகே, எஸ்டா. ஓகே, ஸோ அதனால நம்ம லாஜிஸ்டிக் growth is more considered as a realistic அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, explain how predator act as a conduits for the energy transfer அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். predator nature ways of transferring energy is fixed by plants autotrophs to the higher trophic level. எப்படியுமே அப்படிதான். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஒரு எனர்ஜியிலேருந்து ஆட்டோட்ராஃப்லேருந்து கேரி அவுட் பண்ணி ஒரு எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ஒரு என்ன இருக்குது, ஒரு கிராஸ் இருக்குன்னு வச்சுப்போம். என்ன இருக்குது, ஒரு கிராஸ் இருக்குது. கிராஸுக்கு ப்ரிடேட்டர் யார், மானு, டியர் ஒரு ப்ரிடேட்டர் தான். யாருக்கான ப்ரிடேட்டர், கிராஸுக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ இங்கே போகுது. ஓகேங்களா. அப்போ டியருக்கு ப்ரிடேட்டர் யாராக இருக்கா, லைனு. ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஃப்ளோ பண்ணுறதுக்கு எப்படி நேச்சுரலி இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ப்ரிடேட்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கணும். டியரும் ப்ரிடேட்டர் தாங்கன்னா யாருக்கு ப்ரிடேட்டராக இருக்கான், கிராஸுக்கு ப்ரிடேட்டராக இருக்கான். கிராஸ் கச்சப்பிடிச்சு சாப்பிட்றான் இல்லையா. ஸோ அவன் என்ன இருக்கான், கிராஸுக்கு ப்ரிடேட்டராக தான் இருக்கான். புரிஞ்சுதா. அவன் நம்ம ஹெர்பிவோர்ஸ் வேணால் கூப்பிடலாம். பட் அவன் யாருக்கு வில்லனாக இருக்கான், செடிகளுக்கு வில்லனாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். கிராஸுக்கு வில்லனாக இருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த ப்ரிடேட்டர் என்ன பண்ணுது, நேச்சுரலி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுது. நம்ம எனர்ஜியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். புரிஞ்சுதா, என்ன கான்செப்ட்ல கேட்குறான், புரிஞ்சா. ஃபாட்ஸ் அண்ட் லைனா, சரி ஒரு ஃபாட்ஸ் அண்ட் லைனு வந்து ஓகேவா, ஃபாட்ஸ் அண்ட் லைன் அப்படி வரும். ஓகேங்களா. 10% லாஸ் ஆசிட்டு நம்ம ஈகோ சிஸ்டத்தில் படிப்போம். ஓகேவா.
இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிடேட்டர் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் கேட்டிருக்கான் ஓகேவா ஸோ இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரை வந்துட்டு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஓகேவா கரெக்டாக ஃபிக்ஸ் லெவலில் வந்து போயிட்டு 10% போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஓகேவா யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கேள்வி How does the monarch butterfly defend itself against a predator? Monarch butterfly எப்படி defense பண்ணுது? It is highly distasteful its predator because of the specific chemical it acquires during a caterpillar stage by feeding on a poisonous feed அப்படி நம்ம சொல்றோம். படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா monarch butterfly என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் இருக்கும்போது புழுவாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷமாய்ந்த செடியை போய் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அது பாய்சனஸ் ஃபீடு ஆயிரும் அதை வந்துட்டு சாப்பிடக்கூடிய ப்ரிடேட்டர் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு டேஸ்ட் பிடிக்காது நல்லா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ரிடேட்டர்ஸுமே இந்த monarch butterfly அட்டாக் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஸோ அதனால நல்லா புரிஞ்சுங்க இட் இஸ் ஹைலி டிஸ்டேஸ்ட்ஃபுல் டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா இருக்காது யார் சாப்பிட்றா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர்டு வந்து சாப்பிடுதுன்னு வச்சுப்போம் அந்த பேர்டுக்கு வந்து டிஸ்டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் எதனால அப்படினது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் வந்து சிந்தசைஸ் பண்ணி அந்த கெமிக்கல் வந்து எப்போ அக்வயர் பண்ணிக்கும் அப்படினது பார்த்தீங்கன்னா அது புழுவா இருக்கும்போது கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சனஸ் வீடை வந்து ஃபீட் வந்து சாப்பிட்டு ஃபீட் பண்ணி அதில் இருக்கிறதுனால ஸோ அது உடம்பு என்ன சிந்தசைஸ் பண்ண போது ஒரு பாய்சன் கெமிக்கலை சிந்தசைஸ் பண்ண போது அந்த கெமிக்கலை சாப்பிட்டோம்னா அந்த செடிக்கு வந்து பிடிக்காது இப்போ நமக்கே டேஸ்ட் இல்லாத நம்ம சாப்பிடுவோம் எத்தனை பேர் காய்கறி சாப்பிட்றீங்க எத்தனை பேர் பாவக்காய் சாப்பிட்றீங்க பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும் சாப்பிட மாட்டோம் எத்தனை பேர் காய்கறிலாம் சாப்பிட்றீங்க ஸோ அந்த ஒரு வேளை ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ டேஸ்ட் பிடிக்கலாம் நம்ம ஒரு சாப்பிட மாட்டோம் அதே அந்த மெக்கானிசம் அந்த டிஃபென்ட் மெக்கானிசம் யார் கையில் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த monarch butterfly வந்து கையில் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிளியர் நடக்கணும் எடுக்கிறேன் அடுத்த லெசன் அதான் அடுத்த லெசன் தான் how the idea they get it எடுக்கிறேன் டேக்கண்ணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தீ சுடுன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது உங்கள் கையை விட்டு காமிச்சோன்னா சுடு தீ சுடுன்னு தெரிஞ்சிச்சுல அப்போ எப்போவுமே எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓகேவா ஒரு வாட்டி தான் சாப்பிடும் ஒரு வாட்டி இப்போது 100 பாப்புலேஷன் 100 பட்டர்ஃப்ளை இருக்குடா 100 பட்டர்ஃப்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பேர்டு வந்து சாப்பிடுது ஒரு பேர்டு சாப்பிட்ட அப்புறம் அப்போ நல்லா இல்லை அப்போ 99 மாறிடுமா 99 மாறிடும் வச்சுக்கோங்க ஓகே 99 பாப்புலேஷன் குறைஞ்சிட போகுது ஒன்று சாப்பிட்டு அப்போ என்ன ஃபீல் ஆச்சு அந்த பேர்டுக்கு இது நல்லா இல்லை இனிமேல் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சாப்பிடாது அப்போ 99 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் குட்டி போட்டு பெருக்கலாம் இதுவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா சில டைம் 1-2 வாட்டிலாம் சாப்பிடும் ஒரு பட்டர்ஃப்ளை போல 2-3 பட்டர்ஃப்ளை சாப்பிடும் ஓகேங்களா ஸோ அதனால தான் ஓகே எல்லாருக்கும் ப்ரெடேட்டர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ப்ரெடேட்டர் பேஸ் பண்ணி இருக்கும்போது அதை நம்ம கன்சியூம் பண்ணுற விதம் வந்து மாறுதல் அடையலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம் ஒரு செடி இருக்குது ஒரு செடி வளர்ந்துருக்கு அந்த செடியை வந்துட்டு ஆடு சாப்பிடுது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுது ஆடு ஒரு வாட்டி கடிச்சிருது கடிக்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இருக்க டேஸ்ட் வந்து ஆடுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ அந்த செடி வந்து எப்படி கட்டாயி போய் தான் இவ்வளோ தான் இருக்க செடி இப்போ இந்த செடி மறுபடியும் வளர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஆடு சாப்பிடாது அப்போ மறுபடியும் அந்த ஆடு சாப்பிடாதனால அந்த செடி இன்னும் பெருசாக வளரப்போகுது ஓகேங்களா இதனால தான் பாப்புலேஷன் வந்து நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா இதனால தான் பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டிக்ளைன் ஆகாமல் பட்டு தெரிந்தது ஓகே யா அடுத்த கேள்வி explain Gauss competitive exclusion principle Gauss law அப்படின்னு சொல்லுவோம் ஓகே it states that the two closely related species competing for the same limited resources cannot coexist indefinitely that inferior one will be eliminated அப்படி நம்ம சொல்றோம் என்னது நல்லா பாருங்க பார்த்தாலே புரிஞ்சும் it states two closely related species competing for the same limited resources அப்படின்றது என்ன ரிசோர்ஸா இருக்கலாம் ஒரே இடமா கூட இருக்கலாம் ஒரே ஹேபிட்டேட்டா கூட இருக்கலாம் இல்ல ஒரே ஃபுட்டா கூட இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடுமா cannot coexist ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆக முடியாது indefinitely the inferior one will be eliminated inferior ஒன்னா என்னது யார் superior இல்லை யார் inferior இல்லை அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு ஆடு இருக்கு அந்த ஆடை வந்து சாப்பிட்றதுக்கு சிங்கமும் இருக்கு புலியும் இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேவா யாரால அந்த புலி வந்து ஆடை வந்து சாப்பிட முடியுதோ அவன் யாரா இருப்பான் superior இருப்பான் யாரால சாப்பிட முடியல அவன் எப்படி இருப்பான் இன்ஃபீரியராக இருப்பான் ஓகேவா ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி கிரியேட் ஆயிரும் அந்த காம்படிஷன் பேஸ் பண்ணி அதில் யார் ஜெயிக்கிறானோ அவன் எப்படி இருப்பான் superior இருப்பான் அவன் உயிரோடு இருப்பான் அதில் ஜோக்கிறவன் எப்படி இருப்பான் அழிஞ்சு செத்து போயிடுவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இட் கேன் பி எலிமினேட்டட் அப்படின்றது ஓகேவா கிளியரா அதான் நம்ம பிரின்சிபல் சொல்றது ஓகே எஸ்டா மாதிரி கண்டிப்பாக எடுப்போம்டா எடுத்துட்டு தாண்டா இருக்கும் இப்போ வரைக்கும் 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம 5 சாப்டர் 2 சாப்டர் எடுத்து முடிச்சிருவோம் ஓகேங்களா
𝑦𝒑𝒑𝒔 மதி ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம என்சிஆர்டியில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு என்சிஆர்டியில் என்ன சார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்டாய்ஸ் இருக்குது, ஆல்பினோ டார்டாய்ஸ், ஒரு டார்டாய்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஆடு இருக்கா, ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஒரு ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அந்த ஆடு இல்லவே இல்லை அந்த ஐலாண்டில். ஓகே, ஆடு வந்து என்ன இல்லை, அந்த ஆடு இல்லவே இல்லை, ஆடுகளே இல்லை, ஒன்லி டார்டாய்ஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. டார்டாய்ஸ் இருக்குது, செடியும் இருக்குது, அதுக்கு சாப்பிட்றக்கூடிய செடியும் இருக்குது ஓகேங்களா. அப்போது அது அழகாக சாப்பிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தெரியாதனமாக ஆடு வந்து ஸ்விம்மிங்கை போட்டுட்டு என்ன வந்துச்சு தெரியாமல் அந்த ஐலாண்டுக்கு வந்துச்சு. ஓகேவா, ஐலாண்டில் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லை சாப்பிட ஆரம்பிச்சு. புல்லை சாப்பிட நமக்கு தெரியலையா, ஆமை எப்படி நடக்கும், ஆமை பொறுமையாக நடக்கும், மச்சக்குன்னு பொறுமையாக நடக்கும். ஓகேவா, ஸோ இங்கே செடி இருக்குன்னா ஆமை பொறுமையாக நடந்து இவ்வளோ பக்கத்தில் வர்றதுக்குள்ள ஆடு என்ன பண்ணுறோமா, சக்குன்னு சாப்பிட்டு போயிருமா. ஓகேவா, அப்புறம் இங்கே ஒரு செடியை பார்க்கும், அது பாப்பா அங்கேயாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது பொறுமையாக நடந்து போகிறதுக்குள்ள ஆடு என்ன பண்ணோம், அடுத்த ஒரு ஏப்பத்தை போட்டு அடுத்த சாப்பாடுக்கு வந்துட்டு அதை சாப்பிட்டு போயிடும். இதே மாதிரி அந்த ஃபுட்டை இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பினோ டார்டாய்ஸ் அப்படின்ற ஒரு இனமே என்ன ஆச்சு, அந்த ஐலாண்டில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதனால காம்படிஷன் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால தான் 2 கிளாஸ் காம்பனி ஃபார் லிமிடெட் சோர்சஸ் அப்படின்றது. ஓகேங்களா, யா புரிஞ்சுதா. பாவம் அந்த டார்டாய்ஸ் அடப்பாய் ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். என்னாலே நடந்து போக முடியல, நான் கஷ்டப்பட்டு பக்கத்தில் போய் நடந்து போயிட்டா நீ டக்குன்னு சாப்பிட்டு போயிடுறேன், நீ மட்டும் நல்லா சாப்பிட்டு போயிரு, என்ன மட்டும் சாப்பிட வர மாட்டேங்கிறியே, என்னத்தை கொண்டுட்டியே அப்படின்னு சாப்பிட்டோட என்ன பண்ணிச்சு, அந்த ஆல்பினோ டார்டாய்ஸ் செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அது சாபம் விட்டதுக்கப்புறமா தான் கதை இருக்குது, அதுக்கு ஒரு கதை இருக்குது, அது கரெக்டாக தெரியாது. சாபம் விட்டதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணத்துக்கு வந்து மனிதர்கள் வந்துட்டாங்க. மனிதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆடை கைமா பண்ணிட்டாங்க. ஓகேவா, அந்த ஆடை கைமா பண்ணிட்டு அதை சாப்பிட்டாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா, சூப்பர் ராகண்ணா. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தலாமா, அதை நம்ம காஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அடுத்த கேள்வி வாட் இஸ் ரிசோர்சஸ் பார்ட்டிஷனிங். ஓகே, இப்போ நான் அந்த கதைக்கு வரேன், இன்னொரு கதை. ஓகேவா, ஆடு கதைக்கு வரேன். இவ்வளோ ஆடு இருக்குது, ரிசோர்ஸஸை நான் பார்ட்டிஷனிங் பண்ணிடுறேன். எப்படி பார்ட்டிஷனிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, 2 நரிக்கும் இல்லை டைகருக்கும் சீட்டாக்கும் ஒரு பிரச்சனையா, டைகருக்கும் சீட்டாக்கும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டைகர் சொல்லுது நான் எப்போ வேட்டைக்கு போனாலும் நான் வந்து மானை வேட்டையாட போடுறேன், அப்போ இவனும் வந்து நின்றுட்டு இருக்கான், நான் வேட்டையாடும் போது தான் இவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் சொல்லுது. சீட்டா என்ன சொல்லுது, இல்லை நான் போகும்போது தான் இவன் வரான், நான் போகும்போது தான் இவன் வந்துட்டு இருக்கான், நான் வேட்டையாட போனால் உடனே இவன் வந்துடுறான், நான் வேட்டையாடுறது இவன் தின்னுறான் அப்படின்னு சொல்லி டைகர் சண்டை வந்துட்டு யார்கிட்ட போகுது, லைன் கிட்ட போகுது. காட்டுக்கு ராஜா லைன் தானே, லைன் கிட்ட போகுது. லைன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இந்த பிரச்சனையை முடிச்சு விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு டைகர் நீ என்ன பண்ண, நீ காலையில் வேட்டையாடுற, எப்போ வேட்டையாடுற, மார்னிங் வேட்டையாடுற, அப்போ நீ என்ன பண்ணுற, நீ வந்துட்டு ஈவினிங் நைட்டு வேட்டையாடுற. ஓகேவா, நீ என்ன பண்ணுற, நைட்டு வேட்டையாடுற அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டுரு. ஓகேங்களா, ஸோ மார்னிங் டைகர் வேட்டையாடுவான், ஈவினிங் சீட்டா வேட்டையாடுறதுனால இந்த பிரச்சனை வராது. இப்போ டீரும் உயிரோடு இருக்கணும், டீர் உயிரோடு இருந்தது 3 உயிரோடு இருக்கணும். அப்போ டீரில் நீ என்ன பண்ணுற, நீ வந்து என்ன பண்ணுற, ஆஃப்டர்நூனில் போய் நீ உனக்கு தேவையான புல்லை வந்து சாப்பிட்ரு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸை பார்ட்டிஷனிங் பண்ணி கொடுக்குறது, இந்தியா பார்ட்டிஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா இதை ஒன்று பிரிச்சுட்டாங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சுட்டாங்க. எப்படி பிரிச்சாங்க, பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் பாகிஸ்தான், இந்த இடத்துக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் இந்தியா அப்படின்னு குடிச்சிருப்பாங்களே, அதே மாதிரி ரிசோர்ஸை பார்ட்டிஷனிங் பண்ணி இருக்கிறது தான் நம்ம சொல்றது நம்ம ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்கானிசம் வேர் ஸ்பீஷிஸ் அவாய்ட் காம்படிஷன் அவாய்ட் பண்ணிட்டு by choosing different times for feeding or different foraging pattern to coexist. இல்லை வேற ஏதாவது பேட்டர்னை வச்சுட்டு கோஎக்ஸிஸ்ட் ஆகிறது. ஓகேங்களா, இப்போ இவன் வந்துட்டு வேட்டையாடி ஓடி போய் வேட்டையாடி சாப்பிட்றான் அப்படின்னு பார்க்கும்போது இவன் பதுங்கி இருந்து தெரியாதனமா முதுகில் ஏறி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை வச்சுட்டு நம்ம கொள்றது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, இதை நம்ம ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கிளியர் ஆகண்ணா. You choose different time of feeding and different foreign parties. Yes da. Bablasலாம் ஒரு examples. Okay, clear. Resource partnering அப்படின்னு சொல்றோம். ஒன்றும் இல்லைம்மா, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆர்கானிசம் பாப்புலேஷன் 3 மார்க் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருந்தால் ஓகேவா, நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட நீ ரெக்கார்டர் பார்த்துக்கலாம். ஓகேவா, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். வாட் ஆர் த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் பேராசைட்ஸ் ஃபார் தி லைஃப் ஸ்டைல்ஸ். பேராசைட்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அடாப்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இன்க்ளூட் லாஸ் ஆஃப் அன்னெசரி சென்ஸ் ஆர்கன் அப்படின்றது, பிரசன்ஸ் ஆஃப் சக்கர்ஸ் அண்ட் கிளிங்க் டு ஹோஸ்ட், லாஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு. பேராசைட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்ட் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குது.
ஓகேவா. ஹாஸ்ட் டிபெண்ட் ஆகிருக்கிறது, அந்த ஹாஸ்ட் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அப்படியே எடுத்துக்கிறது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டிஷனுக்கு என்னென்ன அடாப்டேஷனாக உடம்புல வரணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ் ஆஃப் அன்னெசரி சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் தேவை கிடையாது. டேஸ்ட்டாக இருக்கணும், நாக்கு இருக்கணும், நாக்குலாம் எதுக்கு நாக்கு எதுக்கு அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட போடுது. அது என்ன நம்ம என்ன சாப்பிட்றோம், இப்போ என் உடம்புல ஒரு பாராசைட் உட்காந்துருக்குன்னா நான் என்ன சாப்பிட்றோனோ அந்த ஃபுட்டு அதுவும் சாப்பிட போகுது. ஓகேங்களா. ஸோ அன்னெசரி சென்ஸ் ஆர்கன்ஸ் அது தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னது பிரசன்ஸ் ஆஃப் சக்கர்ஸ் அண்ட் கிளிங். ஓகேவா. நான் சாப்பிட்ற அது எப்படி சாப்பிடணும்னா சக் பண்ணிடணும், ஓட்ட பண்ணிட்டு ஊற்றி சக் பண்ணி சாப்பிடல. ஸோ அந்த சக்கர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே. பல்லு தான் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய சக்கர்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகும். பல்லு ப்ரெசென்ட் இருக்கும்போது ஏற்கனவே நான் டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டு தான் அனுப்ப போகிறோம். ஓகேவா. ஸோ அதனால டைஜஸ்ட் சிஸ்டம் தேவையில்லை, பல்லும் தேவையில்லை. அது சக்கர்ஸ் அப்படியே உறிஞ்சு எடுத்தால் மட்டும் போதும். ஓகேங்களா. அதுக்கு அது இல்லாமல் ஹை ரீப்ரொடக்டிவ் தன்மை இருந்துச்சுன்னா அது மறுபடியும் இன்னொரு குட்டியை போட்டு இங்கே சக் பண்ண ஆரம்பிக்கும், இன்னொரு குட்டியை போட்டு இங்கே சக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் த பாரசைட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதெல்லாமே தான் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் த பாரசைட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. how they choose different feeding times சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பேசிக்கும். ஓகேங்களா. அதுக்கே ஒரு தாட் இருக்குல்ல, மனிதனுக்கு தான் 5 அறிவு 6 அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கே பேசிக்கும்டா, அதுவே பண்ணிக்கும். ஓகேவா. அதுக்கு பசிக்கும் போது டைமில் போயிருக்கும். இப்போ ஒரே இடத்துல போயிட்டு இப்போ சிங்கமும் புனியும் சண்டை போட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு காமன் தாட் வராதா, அதை போய் 2 பேர் சண்டை போட்டுருக்கோமே மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ காலைல போய் அவன் அடி, நான் ஈவினிங் போய் அவன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பேசிக்கும். ஓகே. டிஃப்ரெண்ட் டைம்ஸ் எப்படி இது பண்ணால் அது மாதிரி பண்ணிக்கிறது தான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ திஸ் இஸ் த parasites பேஸ் பண்ணிருக்கோம். ப்ரூட் parasitism வித் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிருக்கோம். parasitism லைக் குக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் போய் எக் போய் லே பண்ணும், குயில் காக்காவோட கூடையில் போயிட்டு எக்கை லே பண்ணிவிடும். ஓகேங்களா. அதை லேட் பண்ணிவிட்டு லெட்டிங் த ஹாஸ்ட் இன்குபேட் them the parasite egg often evolved resembles to the host egg. அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், ப்ரோட் parasitism அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரோட் parasitism நம்ம என்ன எழுத போகிறோம், காக்கா குயில் கதை எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், காக்கா குயில் கதை எழுத போகிறோம். ஓகேங்களா. என்ன எழுத போகிறோம், காக்கா குயில் கதை எழுத போகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா டக்குன்னு இந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா போய் என்ன பண்ணணும், காக்கா முட்டை போட்ட நெஸ்ட்டோட போயிட்டு குக்கு வந்து தெரியாமல் காக்கா இல்லாத டைமாக போயிட்டு அங்கே போய் முட்டையை வச்சு வந்துடும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே முட்டையாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணணும், அதுவும் இன்குபேட் பண்ணணும். அது இன்குபேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சு வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து குக்கு வந்துட்டு அது ஃபுட்டு வந்து கொடுக்கும். குட்டியில் வந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், காக்கா குயில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா டிஃப்ரென்ஷியேட் தெரியும், வளர்ந்ததுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியுமா துரத்தி விட்டுரும், ஒரு துரத்தி விட்டுரும். ஓகேங்களா. பட் சில டைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கு வந்துட்டு இந்த கோழி முட்டை இந்த காக்கா முட்டையை தள்ளி விட்டுட்டு காக்கா முட்டையை என்ன பண்ணி விட்டுரும், காக்கா முட்டையை தள்ளி விட்டுட்டு தன்னோட முட்டையை போட்டு வச்சிருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த தான் குழந்தை தான் நினச்சி என்ன பண்ணும், அது ஒரு குயில் குழந்தைய வந்து வளர்த்துட்டு இருக்கும், இன்குபேட் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா இது இன்குபேட் பண்ண முடியாது, இது ஜாலியாக ஊர் சுற்றணும் தான் ஆசை. யாருக்கு குக்குக்கெல்லாம் ஜாலியாக ஊர் சுற்றணும் ஆசை. பட் என்ன பண்ணியாச்சு, குட்டி போட்டாச்சு முட்டை போட்டாச்சு, முட்டையை இது பண்ணியானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் தெரியாத நம்ம இந்த காக்காவோட குயில போய் விட்டு வந்தோம், காக்காவோட கூல்ல போய் விட்டு வந்தோம். ஓகேவா. ஓகேடா தேங்க்ஸ்டா. எதனால இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு, நம்புற மாதிரியா இருக்குன்னு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி எழுதுனா மட்டும்தான் பாஸ். இந்த கலகலப்புன்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா, கலகலப்புன்னு ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார், இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, நானும் ஆரம்பத்தில் நம்பினாதான் பாஸ் போடுவேன்னு சொல்லிட்டான். ஸோ நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேங்களா. நம்ம காலங்கத்தில் முக்கால்வாசி அப்படி தானே இருக்கும். இது கூட பரவாயில்ல, நம்ம ஒரு காலத்தில் சோஷியல் எடுத்துருக்கேன்டா. ஓகே. அதனால் அந்த கதைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கேட்பேன், சார் அது எப்படி சார் நடக்கும். அதாவது சிவாஜி வந்துட்டு இந்த கதை நீ கேள்விப்பட்டிருக்கான்னு தெரியாது. சிவாஜி சிவாஜி இருக்காது, சத்ரபதி சிவாஜி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழக்கூடையில் உட்காந்து தப்பிச்சு வந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அப்போ ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டான், சார் எப்படி சார் பழக்கூடையில் உட்காந்து எப்படி சார் தப்பிச்சிட முடியாது, சும்மா இது ஒரு மாதிரி இருக்காதா சார், கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களான்னு சொன்னால் அப்போ நான் தான் சொன்னேன். ஓகேவா. இப்படி தானே நம்ம புக்கில் கொடுத்துருக்கான், இப்படி தான் நம்ம ஹிஸ்ட்ரி எழுதிருக்கு, இதை எழுதினா தான் மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஓகேவா. நம்புற மாதிரி இருக்குன்னா எனக்கு நம்புற மாதிரி இல்லை, வேறு வழி இல்லை, இதுக்கு வேற வழி இல்லை. வாட் டு டூ, அதான் நம்ம வருங்காலம் நமக்கு இல்லை முன்னாடி காலம் நமக்கு சொல்கிறது என்ன போக மாட்டேங்குது. ஓகே. அடுத்த கேள்வி, எக்ஸ்பிளைன் த commensal relationship between the cattle egrets and grazing cattle அப்படின்னு. Egrets forage close to the crating because the cattle stir upon the insect for the vegetation as they move, making it easier for the egrets to find food. Okay. Cattle egrets போயிட்டு இருக்கறனால making vegetation வந்து ஈஸியா இருந்துட்டு இருக்கு. passes and பாஸ் ஆவறீங்களா. ஓகே. நம்புங்க. ஓகேவா. என்ன கொடுத்துறாங்க, commensal relationship between cattle egrets and grazing cattle. egrets க்ளோஸ் என்ன பண்ணிருக்கோம், egrets forage close to the cattle because the cattle stir up the insects from the vegetation as they move, making it easier for the egrets to find the food.
கேட்டில் போக 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 இந்த கேட்டில் மேலே ஒத்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்ரெட்ஸ் அது என்ன பண்ணிருக்கோம் பேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது என்ன டாப்பிக்கில் வரப்போகுது, இது என்ன டாப்பிக்கில் வரப்போகுது கமென்சாலிசம். ஒருத்தனுக்கு இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிலுக்கு வந்துட்டு கிரேசிங் கேட்டிலுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ஜீரோ ஹார்மும் கிடையாது யூஸ்ஃபுல்லும் கிடையாது. பட் இவனுக்கு ஈக்ரெட்ஸ் வந்து என்னவா இருக்க போது கெயினாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அதான் நம்ம கமென்சாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கமென்சாலிசம் கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன வரப்போது கமென்சாலிசம் அப்படின்ற இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணா, யா 𝑬𝒔𝒑𝒔 ஜித் அண்ட் தர்ஷினி சூப்பர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கமென்சாலிசம் வர எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சோங்க. இப்படி கொடுத்து அது எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றது கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே வாட் ஆர் மைக்ரோரைசா? மைக்ரோரைசா எதுக்கான எக்ஸாம்பிள் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மைக்ரோரைசா அப்படின்றது பார்த்தோம்னா ஃபங்கை பிளஸ் ஃபங்கையும் வேற என்ன அசோசியேஷன் root of higher plants, root of higher plants. ஓகேங்களா, ஃபங்கைக்கும் root of higher plantsக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இந்த மைக்கோரைசா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஃபங்கைக்கும் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். ஓகே, அப்போ இது என்ன வரப்போகுது மியூச்சுவலிசம் அப்படின்னு ரெண்டுமே கெயின் ஆகும். என்னது இவனும் கெயின் ஆகும் இன்னும் கெயின் ஆகும். மியூச்சுவலிசம் அப்படின்றது ஓகே, மியூச்சுவலிஸ்ட் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஹையர் பிளான்ஸ். ஹையர் பிளான்ஸ் ரொம்ப முக்கியம்டா. ஹையர் பிளான்ஸ் இந்த ஃபங்கை ஹெல்ப் இந்த நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன். எப்படின்னா ஃபங்கை என்ன பண்ணுது நியூட்ரியன்ட் அப்சார்ப் பண்ணுறது யூஸ் பண்ணுது, வைல் த பிளான்ட் ப்ரொவைட் த கார்போஹைட்ரேட்ஸ். என்ன பண்ணுது கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது. ஓகேங்களா, 𝑺𝒑𝒑𝒔. ஓகேங்களா, ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா, ஓகே வாக்கண்ணா ஓகே வாக்கண்ணா ஓகே அப்படி தான் மியூச்சுவலிசம் பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். கிளியர் 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 அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. டவுட் இருக்கா? அதை டவுட் இருக்கா? 4 மார்க்கை பார்த்துடலாமா? shall we move on to the 4 mark? 4 மார்க்குள்ள போயிடலாமா? 4 மார்க்குள்ள போயிடலாமா? 15 மார்க் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, 15 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். 4 மார்க்குள்ள போயிடலாமா? ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. பைனஸ்லாம் ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, எஸ் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிங்க. செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம 4 மார்க் டிஸ்கஸ் பண்ணிடணும். ஓகே, ரொம்ப ஈஸியான சாப்டர், பட் அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். ஓகேவா, எஸ் அப்படி தண்ணியும் குடிச்சோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டராக இருங்க. இன்னும் ஒரு எக்ஸாம் எப்படா 27 வரும்னு இருக்கும். போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். எப்படா 27 வரும்னு இருக்கும். 27 வந்தால் முடிஞ்சு தூக்கி போட்டு போயினே இருப்பேன் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். ஓகே, பட் நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ தான் மே 3ஆம் தேதி வரும்னு இருக்கும். மே 3ஆம் தேதி எப்படா வரும்னு இருக்கும். மே 3ஆம் தேதி முடிச்சிடும். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. என்ன ரிசல்ட்? எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது. எலெக்ஷன் ரிசல்ட் என்ஜாய் பண்ணுறோம், வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ 4 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் பேஸ்ட் ஆன் தேர் பெனிஃபிஷியல் டிட்டர்மினிங் த நியூட்ரல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மியூச்சுவலிசம் என்னது 2 பேருமே கெயின் ஆகுது. போத் ஸ்பீஷிஸ் பெனிஃபிட்ஸ். எக்ஸாம்பிள் லைக்கன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, அது காம்படிஷன் போத் பீஸ் லூஸ் ஆயிரும். அண்ட் இன்ஹிபிட்டிங் அப்படின்றது ப்ரிடேஷன் அப்படின்னா ஒருத்தன் கெயின் ஆகும் ஒருத்தன் லூஸ் ஆகும் அப்படின்றது. அதே மாதிரி ப்ரிடேட்டர் ஒருத்தங்க இல்லைனா ப்ரே ஹாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். கமென்சாலிசம் என்னது ஒருத்தன் கெயின் ஆகும் ஒருத்தன் கெயின் ஆக மாட்டேன் லூஸ் ஆக மாட்டான். அமென்சாலிசம் பண்ணுறது ஒருத்தன் லாஸ் ஆகும் ஒருத்தன் கெயின் ஆக மாட்டேன் லாஸ் ஆக மாட்டான் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதை நம்ம என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும் இதில்? இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானதாக கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம கேட்கலாம். ஓகேவா, ஓகேம்மா தேங்க்யூம்மா. ஓகேவா, ஓகே, ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக அவங்க கேள்வி கேட்கலாம். ஓகே, நல்லா தெரிஞ்சு வச்சோங்க. கான்செப்டாவது புரிஞ்சு வச்சோங்க. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சு வச்சு எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சு அதாவது போகும். கான்செப்ட் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகே, அந்த கொஸ்டின் அது ஒரு மட்டும் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த மார்ஃபாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் டிஃபென்ஸ் எவால்வ்டு பை த பிளான்ஸ் அகெயின்ஸ்ட் ஹெர்பிவோர்ஸ். மார்ஃபாலஜிக்கல்னா வெளிப்புற தன்மையால். ஓகேவா, அடாப்டேஷன் முள்ளெல்லாம் வருது தெரியுமா, முள்ளெல்லாம் வர்றது மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். அதே மாதிரி என்ன இருக்கும் கெமிக்கல்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த இலையை சாப்பிட்டு ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்போ மறுபடியும் போய் அந்த ஆடு சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் டிஃபென்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது பிளான்ஸால் ரன் பண்ணவே முடியாது. ஒரு மானை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா மானு பாவம் இல்லையா சார்? நிறைய கிளாஸ் நான் ஃபுட் செயின் ஃபுட் வெப் எடுத்தாலே வந்துடுவாங்க பசங்க. மான் கட்சி பசங்க. ஓகேங்களா, மானு பாவம் தானே சார்? பாவம் சார், மான் அடிச்சு பிடிச்சி சாப்பிடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மானால் ஓடி தப்பிக்க முடியும், பட் ஒரு பிளான்ட்டால் தப்பிக்க முடியுமா? அப்போ அந்த பிளான்ட் பாவமாக உங்களுக்கு தோணலையா? பிளான்ட் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தானே படிச்சுட்டு இருப்போம். அந்த பிளான்ட் பாவம்னு தோணலையா? இப்போ மான் பக்கத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையை மடிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி பிளான்ட்டால் எழுந்து ஓட முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. சில டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. அதான் நம்ம தான்ஸ் முள்ளுகள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்காசியா கேட்காஸ்லாம் பார்க்கக்கூடிய முள்ளுகள் தான்ஸாக இருக்குது. இப்போ ஒரு மான் வந்துட்டு செடியை வந்து கடிக்க போதுன்னா முள்ளு குத்திச்சுன்னா மறுபடியும் வந்து கடிக்குமா?
கடிக்காதுல இங்கே அங்கே போன முள்ளு குத்தி இருக்கும் நான் ஏற்கனவே நாக்கில் வந்து குத்தி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த கான்செப்ட்டில் சொல்கிறது தான் நம்ம மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் மார்ஃபாலஜிக்கல் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இது கெமிக்கலி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் கிளைகோலைசைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேலோட்ராபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா விச் மேக் த எர்பிஓ 6 ஆயிரும் அது வந்து கடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த கேலோட்ராபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வயிற்று சரியில்லாமல் போயிடும் ஐயோ நான் சாப்பிட்டேன் வயிறு சரியில்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கமர்ஷியலி எக்ஸாக்டாக டாக்சின்ஸ் லைக் நிக்கோட்டின் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல கெஃபைன் இதெல்லாம் என்னவா இதெல்லாம் என்ன காஃபிக்கு யூஸ் பண்ணுற கெஃபைனு குவைனின் இது எல்லாமே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்போது நம்ம சிகரெட்டுக்கு யூஸ் பண்ணுற டொபாக்கோ பேஸ் நிக்கோட்டினாக இருக்கலாம் இல்லை காஃபிக்கு யூஸ் பண்ணுற கெஃபைனாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டு அதை தாக்க வரக்கூடிய ப்ரிடேட்டர் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக அது ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் கெமிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் கெமிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வேறு மார்ஃபாலஜி எதை டிஃபைன் பண்ணது முள்ளெல்லாம் வர்றதா மார்ஃபாலஜி டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிருக்கோம் இதில் நம்ம என்ன சார் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கேஷியாவில் இப்படி எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா அக்கேஷியாவில் என்ன இருக்குது மார்ஃபாலஜிக்கான தான்ஸ் பிரச்சனை இருக்குது ஓகே அதே கேலோட்ராபிஸில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் கிளைசிக்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய நிக்கோட்டின் கெஃபைன் குவைனின் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது ஓகேவா கிளியரா ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேவா எஸ்டா பிளான்ட் நிறைய இருக்குது சார் அதனால் சாப்பிட்லாமா ஓகே அதனால் சாப்பிட்லாமா மனிதர்கள் உலகத்தில் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களை பிடிச்சி சாப்பிட முடியுமா காக்கா அதிகமாக இருக்குன்னு சொல்லி காக்காவை பிடிச்சி சாப்பிட முடியுமா இல்லை எல்லா பிளான்ஸுக்கும் இருக்காது எல்லா பிளான்ஸுக்குமே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இந்த டியர் எப்படி உயிர் வாழும் நல்லா புரிஞ்சுக்கோண்ணா ஒருத்தன் சத்தாதான் இன்னொருத்தன் இங்கே வாழ முடியும் ஒருத்தன் செத்தாதான் இன்னொருத்தன் இங்கே பறக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சாகா வரம் தான் நாட்டோட அழிவுக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு மனுஷன் ஒரு இனம் வந்துட்டு ஒரு மனுஷனை விட்டுருங்க ஒரு இனம் சாகா வரம் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா செத்து பறந்து வந்தால் தான் இந்த உலகம் ஒரு பேலன்ஸாக ப்ளஸ் மைனஸ் அப்படி போயிட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சக்ஸஸ் இருந்தால் வந்தால் தான் நம்ம லைஃபும் போகிறது நல்லாயிருக்கும் ஒன்லி ஃபெயிலியரே பார்த்துட்டு இருந்தாலும் லைஃப் போர் அடிக்கும் ஒன்லி சக்ஸஸே பார்த்துனாலும் லைஃப் போர் அடிக்கும் ஃபெயிலியர் சக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு தான் போகுது எல்லாத்தையும் கரெக்டாக பொறுத்து பார்த்தா தான் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எப்போ ஒரு சக்ஸஸ் நமக்கு ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபெயிலியரை தாண்டி ஒரு சக்ஸஸ் வரையும் போது ஓகே நீ எப்போ பார்த்தா ஜெயிச்சிட்டே இருக்கேன் நம்ம ஆளுங்க வந்துட்டு எப்போ பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்கேன் செச்சுட்டு போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு பார்த்தா நமக்கு அவ்வளோ பெருசான இன்ட்ரெஸ்ட் இருக்காது மேட்ச் பார்க்குறதுக்கு ஓகேவா பட் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல இன்னொரு மேட்ச் ரொம்ப த்ரில்லாக போயிட்டு இருக்கும் ஐயோ ஜெயிச்சா என்ன பண்ணுறது ஜெயிச்சா என்ன பண்ணுறது அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் வந்து ஒரு டீம் ஜெயிக்கும் போது அப்போ ஒரு சக்ஸஸ் இருக்குது தெரியுமா ஸோ அதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் வேர்ல்டு கப் மேட்ச் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு இப்போ இந்தியா ஜெயிப்பாங்களா சஞ்சு சாம்சன் அடிப்பாரா அது ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு ஆனால் ஃபைனல் எப்படி இருந்துச்சு ஃபைனல் நமக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணி முடிஞ்சிச்சு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் வந்துட்டு பாசிட்டிவும் இருக்கணும் நெகட்டிவ் இருக்கணும் அப்போ தான் லைஃப் ஜாலியாக இருக்க போகுது ஓகேவா ஸோ அதே கான்செப்ட்டில் தான் சில பிளான்ஸுக்கு இது இருக்கும் சில பிளான்ஸுக்கு இது இருக்காது அதே மாதிரி தான் சில டீர் வந்து தப்பிக்கும் சில டீர் வந்து தப்பிக்காதுலேயே அதே கான்செப்ட் தான் மாறி வரப்போகுது ஓகே யா சொல்லலை ஃபேவரட் கேரக்டர் போல இருக்கு ஓகே யாடா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃபார் அக்கரன்ஸ் ஆஃப் த காம்படிஷன் இன் நேச்சர் காம்படிஷனில் ரெண்டுமே லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிங்களே காம்படிஷன் நேச்சர் அப்படின்னு சொன்னது ஆல்பிகோ டார்டாய்ஸ் தான் Offer goats were introduced due to the goats greater browsing efficiency இருக்கிறதுனால evidence competitive release where the recent species range after the superior competitors is removed. An example is an extinction of the albino tortoise in a galloping island. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது ஓகேங்களா இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லா பிளான்ட்லையும் இல்லை சார் இந்தா உனக்காக தானே நான் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கதெல்லாம் சொன்னேன் உனக்காக தானே நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் சரின்னு கேட்டுட்டு கடைசியில் சீதைக்கிராம சித்தப்பன் அப்படின்ட்டியடா உனக்காக தானே நான் சொன்னேன் அந்த கதையை சில பிளான்ட்ல இது இப்போ எல்லா பிளான்ட்லையும் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எந்த பிளான்ட்டுமே சாப்பிடாதுல்ல எந்த பிளான்ட்டுமே டீரும் சாப்பிடாது மானும் சாப்பிடாது அப்போ எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகும் இப்போது எனர்ஜி இப்போது ஒரு செடி வந்துட்டு நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸை புரிஞ்சுக்கிது இதை விட்டுருலாம் பார் ஒரு செடி எல்லா செடியிலுமே ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி எப்படி நமக்கு வரும் நமக்கு எப்படி எனர்ஜி வருது நம்ம ஆடெல்லாம் அடிச்சு சாப்பிடுவோம்ல அப்போ ஆடு உயிரோடு இருக்கணும் அந்த ஆடு உயிரோடு இருக்கணும் அந்த ஆடுக்கு என்ன தேவை இந்த கிராஸ் எல்லாம் தேவை இப்போ கிராஸ்லேயே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடு சாப்பிடாதுல்ல அப்போ அந்த ஆடு சாப்பிடாம செத்து போயிடும் அந்த ஆடை சாப்பிடாம நம்ம செத்து போயிடும் ஓகேங்களா ஸோ அந்த அப்புறம் உலகமே அழிஞ்சு போயிடும் எனர்ஜி ஃப்ளோ ஆகாமல் ஸோ எனர்ஜி ஒருத்தர் இன்னொருத்தர் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லினால தான் சில பிளான்ட் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் கிரியேட் பண்ணுது சில பிளான்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் கிரியேட் பண்ணலை ஓகே
யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், discuss the complexity of the parasitic life cycle using example யூஸ் பண்ணி complexity of the parasitic life cycle வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, snail fishes to complete அது பேஸ் பண்ணி. ஓகே, parasite life cycles are often complex involving intermediate host or vector அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். The human liver fluke need a snail and fish to complete its cycle, while a malarial parasite requires a mosquito vector spread between the primary host அப்படின்னு. ஒரு மலேரியல் பேரசைட்டுக்கு வந்து நமக்கு என்ன தேவை? மஸ்கிட்டோ வெக்டரும் தேவை, அதே மாதிரி ஹியூமன் ஹாஸ்ட் தேவை. அப்போ தான் அந்த புரோட்டோசோனால் என்ன பண்ண முடியும்? லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ தான் புரோட்டோசோனால் என்ன பண்ண முடியும்? லைஃப் சைக்கிளை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ தான் புரோட்டோசோனோட லைஃப் சைக்கிள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மலேரியா கொடுக்கக்கூடிய பேரசைட்டான புரோட்டோசோன் வந்துட்டு அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணால் அது ஒரு பேரசைட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஏன்னா ரெண்டு விஷயம் தேவைப்படுதுன்னா, ஒன்று கொசு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்காக போகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக வெக்டராக வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, அதுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் வயிற்றுலேயே வந்து ப்ரொடியூஸ் ஆகும், வெக்டராக வந்து ஆட் பண்ணுது. ஓகேவா, இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட், அங்கே நம்ம உடம்புல தான் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும் தான், ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும் தான், ஒரு வெக்டர் ஒன்று ஹோஸ்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியுது? இந்த புரோட்டோசோனால இந்த லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, பேரசைட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எஸ், ஹியூமன் லிவர் ஃப்ளூக்கு எக்ஸாம்பிள் ஃபிஷ் தேவை, ஃபிஷ்ஷும் ஸ்னேலும் தேவை. அதே மாதிரி மலேரியா பேரசைட்டுக்கு என்ன தேவை? ஒரு கொசுவும் ஹியூமன் ஹோஸ்ட்டும் தேவை. ஓகே, கிளியரா? இதான் நம்ம பிரைமரி பேஸ் பண்ணி வரக்கூடிய parasitic life cycles complete பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Explain the tight mutualistic relationship between the fig tree and wasps. இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். யூகா அண்ட் மோத், ஃபிக் ட்ரீ அண்ட் வேப்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா, திஸ் இஸ் 1-to-1 ரிலேஷன்ஷிப் வேர் த ஸ்பெசிஃபிக் ஃபிக் ஸ்பீஷிஸ் பாலினேட்டட் பை இட்ஸ் பார்ட்னர் வேப்ஸ். ஸ்பெசிஃபிக் ஃபிக் ஸ்பீஷிஸ் வந்துட்டு யார் பாலினேட் பண்ணா? வேப்ஸால் பாலினேட் பண்ணப்படுறானா. அந்த வேப்ஸுக்கு என்ன கொடுக்குறானா? யூஸ் த ஃப்ரூட் ஃபார் egg laying and its larva feed on the developing seed. In return, the wasp pollinates the fig inflorescence while searching for sites. சிம்பிள். நான் வந்து என்ன கொடுக்குறேன்? நான் வந்து செடிக்கு அடியில், இலைக்கு அடியிலும் ஃப்ரூட்டுக்கு அடியில் வந்து நான் வந்துட்டு உனக்கு முட்டை போட விடுறேன். நீ வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் பேஸ், இன்னும் பிளான்ட் ஃபிக் ட்ரீ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செடியில் என் வீட்டில் இருந்துக்கோ, என் வீட்டில் இருந்து குட்டியை போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்க, ஃபுட்டை வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ரிட்டனாக என்ன கேட்குது அப்படின்னா, வாடகை கேட்குற மாதிரி ரிட்டனாக நீ என்ன பண்ணி தர? எனக்கு பாலினேஷன் பண்ணி தர அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த கான்செப்ட் தான் ஃபிக் ட்ரீ என்ன பண்ணிட்டு இருக்கு? எக்கை லே பண்ணுறதுக்கும் அந்த லார்வா, வளர்ந்து வரக்கூடிய லார்வா வந்துட்டு ஃபுட்டை வந்து சாப்பிட்ற ஃபீட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவே அந்த வேப்ஸ் என்ன பண்ணுது? இந்த ஃபிக் ட்ரீக்கு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுக்கு. வேப்ஸ் என்ன பண்ணுது? பாலினேஷனுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஆமாம், பார்த்தோம் இல்லையா? எஸ், ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் டேய், எல்லாரும் கேட்பாங்களா? எல்லாரும் சொன்ன பேச்சை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க தானே. அதுதான் கான்செப்ட் அப்படின்னு இருந்தது. ஒரே இதுதான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நல்லதே செய், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லதாக செய்கிறோம், எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்காங்க, முக்கால்வாசி கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். எல்லாரும் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். பிரச்சனையே அது, அந்த உலகத்தில் பிரச்சனையே அதுதான். நல்ல பசங்க என்ன பண்ணுவாங்க? ரிசோர்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணிடுவாங்க. நல்ல பசங்க எல்லாத்தங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் நீ மட்டும் தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஈகோ பிடிச்சிட்டு அவங்களும் செத்துருவாங்க, அடுத்தவங்க கொண்டு வருவாங்க. ஓகேவா, ஆனால் இதோட நம்ம 4 மார்க்கை முடிச்சிட்டோம்டா. கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt? ஏதாவது டவுட் இருக்கா? நோவா 5 மார்க்கும் பார்த்துடலாமா? 5 மார்க் பார்த்துடலாமா? 5 மார்க் பார்த்துட்டு பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா, ஓகே, 5 மார்க் பார்த்துட்டு பிரேக் போயிட்டு நம்ம 1 மார்க் பார்ப்போம். 1 மார்க் பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஈகோ சிஸ்டமும் பார்ப்போம். ஓகேங்களா, ரெண்டு ரொம்ப ஈஸியாக நம்ம தான். ஓகேங்களா, கிளியர். ஓகே, இதில் இப்போ கான்செப்ட் முக்கால்வாசி பார்க்குறதுக்கு அவ்வளோலாம் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்னா நம்ம என்ன சொல்கிறோம்? மெயினான மெக்கானிசத்துக்குள்ளே போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம பேஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த 5 மார்க் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான மெக்கானிசம்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஓகே, கம்பேர் த கான்ட்ராஸ்ட் ஆஃப் த எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாஜிஸ்டிக் growth molecules. மாடலோட எக்ஸ்போனென்ஷியலுக்கும் லாஜிஸ்டிக் growth மாடல்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறோம். ஓகே, என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்போனென்ஷியல் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். திஸ் மாடல் அக்கர்ஸ் வென் ரிசோர்ஸ், ஃபுட்டாலும் சரி ஸ்பேஸாலும் சரி, ஹேபிட்டட் இஸ் அன்லிமிட்டடாக இருந்துச்சுன்னா. நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸ்போனென்ஷியலாக growth கண்ட மேனிக்கு வளருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா
அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு ரிச்னஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரு பையன் கண்டமேனிக்கு காசை செலவு பண்ணுறான்னா அப்போ அவன் பேங்க் பேலன்ஸில் கண்டமேனே காசு இருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த ஒரு பையன் நல்லா ஒழுக்கமாக செலவு பண்ணுறான், சரி தேவையில்லாத செலவுலாம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, அதை சேவ் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு பேசிக் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அன்லிமிட்டடாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகுனா ஈச் ஸ்பீஷீஸ் கேன் fully realize its innate potential to grow in number, resulting in a J-shaped curve. நம்ம curve பார்ப்போம். J-shaped curve அப்படின்னா population density plotted against the time. Plotted against the time. The mathematical expressions is equal to அந்த இது முக்கியம்டா R/n. ஓகேவா? whereas the interesting rate is naturally increase. interest என்னது naturally increase ஆகுது அப்படின்றது. ஓகேவா? பட் இது ரியலிஸ்டிக்கா சாத்தியம் வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நான் கண்டமேனிக்கு வளருது. ஓகே, அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இப்படியே இந்தியா போயிட்டே இருந்துச்சுன்னா, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இப்படியே இந்தியா போயிட்டே இருந்துச்சுன்னா 2030 அப்போ இப்போ 2025 வந்துட்டு இந்தியாவோட பாப்புலேஷன் வந்துட்டு 5 கோடின்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் 5 கோடின்னு வச்சுப்போம். இப்படியே இந்தியா போயிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன், 2030 அப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 10 கோடி வந்து பாப்புலேஷன் வரலாம் அப்படின்னா ஒரு டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்போனென்ஷியல் growth அட்டைன் பண்ணிட்டோம். 2027 என்ன எக்ஸ்போனென்ஷியல் growth நம்ம அட்டைன் பண்ணோம். எக்ஸ்போனென்ஷியல்னா கண்டமேனிக் ரிசோர்ஸ்லாம் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைய வந்து படுத்து போட ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம 2027லேயே 10 கோடி அப்ரோச் பண்ணிட்டோம். அப்போது இந்த அகெயின்ஸ்ட் டைம் பிளாட் அகெயின்ஸ்ட் டைமுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டென்சிட்டி பாலிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் தேவையான அளவுக்கு ரிசோர்ஸஸ் அன்லிமிட்டடான ரிசோர்ஸஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth வந்து பார்க்க முடியுன்றது வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் growth பேஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா? அதில் நம்ம சிக்மாய்டு கர்வான ஜே ஷேப்டு கர்வ் சொல்லுவோம். ஸோ இந்த கர்வ் ரொம்ப முக்கியம்டா, மறுபடியும் சொல்கிறேன். இது நீங்கள் உங்களை பிளாட் பண்ண சொல்லுவாங்களா, இது வரைக்கும் அப்படி கேட்பாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்த கொஸ்டின் அப்படி கேட்டது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க, அதான் சொல்லுவேன். என்னென்ன எதை டிஃபைன் பண்ணுறது பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டால் கூட எழுதலாம்ல. இதே லாஜிஸ்டிக் growth என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, இதான் ரியாலிட்டி பேஸ். ஓகேவா? நோ ஹேபிட்டட் ஆஸ் அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ். எதில் எங்கே இருக்குது உனக்கு அன்லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்குது? எந்த பையன் கிட்ட அன்லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? லீடிங் டு அ காம்படிஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல். This model accounts for carrying capacity K, which a maximum number of individual in a habitat can support. Okay, maximum இவ்வளோ சாப்பாடு தான் சாப்பிட முடியும், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி தான். ஓகேவா? The growth shows the initial lag phase. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் இருக்கும், லேகாக தான் போயிட்டு இருக்கும். படம் எடுத்தோன்னு சூடு பிடிக்காது. படம் ஃபஸ்ட் கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் படம் ஒரு சூடு பிடிக்கும் பாருங்க. அப்புறம் இன்டர்வலில் போய் ஒரு ஹை பீக்கில் போய் நிறுத்துவாங்க. அதான் ஆக்சிலரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், லாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு லேகாக போயிட்டு இருக்கிற படம் டக்குன்னு எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் போது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஆக்சிலரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிலரேஷன் போ செம்ம படம் அந்த மாதிரி இன்டர்வலில் போய் நிறுத்திட்டாண்டா. செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் வேலை வச்சிருப்பான் பாரு, அடா போடா இதுக்காடா இவ்வளோ பெரிய இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கே கீழே போயிடும். அதை நம்ம என்ன சொல்றோம், டீசெலரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது lag phase, acceleration and deceleration, and finally asymptom reaches the carrying capacity, forming a sigmoid curve, S-shaped curve. இதுக்கு என்னது S-shaped curve வந்து பார்க்க முடியும் அப்படி. இதுக்கு என்னது S-shaped curve வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவாக்கண்ணா? கிளியரா? ஸோ இதுக்கான கம்பேரிசன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while the exponential model assumes resources never run out அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆனால் அந்த லாஜிஸ்டிக் மாடல் represent the Versist-Pearl equation சொல்லியிருக்க மாதிரி dn by dt is equal to r into n by k divided by k minus n. ஓகேங்களா? So is considered more realistic. இதான் முன்னாடியே பார்த்தோம், more realistic because resources eventually become limiting for all animal population. அவன் கண்ட மேனிக்கு காசு செலவு பண்ணிகிட்டே இருந்தானா ஒரு நாள் அவனுக்கு என்ன ஆக போகுது, அவன் பேங்க் பேலன்ஸ் முட்டையே ஆக போகுது. அது நமக்கு எல்லாம் தெரியல. நீ பாடு காசு செலவு பண்ணிட்டே இருக்க, வருமானம் எதுவுமே இல்லாமல் காசு பாடு செலவு உதாரணமாக செலவு பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக பேங்க் பேலன்ஸ் வந்து காசு வந்து குறையா தான் போகுது. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எது ரியலிஸ்டிக்காக இருக்க போது, லாஜிஸ்டிக் growth தான் கண்டிப்பாக ரியலிஸ்டிக்காக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிளியரா? இதை டவுட் இருக்கா? யா, log lag decimate. ஓகேவா? யா, கிளியர். இதுக்கு வந்துட்டு இந்த இது கேட்பாங்கடா, என்னது கிராஃப் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற மாதிரி ஆளாக இருந்தேன்னா இந்த கிராஃப் எனக்கு ரெண்டு கிராஃப் தான் இருக்குது, அது ரெண்டுமே ஈக்குவலேஜ் தான் இருக்குது. இதே ஒன்றை கூட ஏன் கேட்க மாட்டேங்கன்னா நான் நிறைய வாட்டி திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் படித்து வச்சுவோம். கேட்கல சார் நீங்கள் படித்தேன் சார், நீங்கள் கேட்கல சார், நல்லது தானடா, கேட்காத நல்லது தானே. இப்போ சார் படித்தேன் சார், கேட்டேன் சார், அதுவும் நல்லது தான். படிக்கல சார், கேட்கல சார், அதுவும் நல்லது தான், எல்லாமே நல்லது தான். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம்.
describe the attributes that characterize the population but not an individual. என்னென்ன attributesலாம் ஒரு population பத்தி சொல்லுது ஆனா individual பத்தி சொல்லாது. என்னென்ன population பத்தி சொல்லும், individual பத்தி சொல்லாது. ஒரு populationல பத்தி சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், birth rate, death rate அப்படின்னு சொல்லுவோம். ஒரு individual பத்தி சொல்லுவோம், அந்த மனுஷன் உயிரோடு இருந்தா பாரு, அவன் ரேட் பர்த் ரேட் அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். பர்த் ரேட் அவ்வளோ இருந்துச்சு, என்னடா சொல்ற, அவன் நேற்று பிறந்திருக்கான், ஒரு மனுஷன் பிறந்திருக்கான், மனுஷன் பிறக்கல அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவலை பத்தி சொல்லுவோம். தனி மனிதனை பத்தி பேசுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தனி மனிதன் பிறந்து விட்டான் இல்லை தனி மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தவிர அந்த தனி மனிதனோட பெர் கேபிட்டா வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா, அவன் வந்து இந்த வருஷத்துல இன்னைக்கு வந்து இவ்வளோ பேரை பிறந்தான், இந்த வருஷம் இவ்வளோ பேரை வந்து இறந்தான் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அது நம்ம எப்படி சொல்லுவோம், அதை நம்ம பாப்புலேஷனாக இருந்தால் மட்டும் தான் சொல்லுவோம். ஒரு பாப்புலேஷனாக இருந்தால் மட்டும் தான் நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த நாளைக்கு இவ்வளோ பாப்புலேஷன் இவ்வளோ பேர் செத்தாங்க, இன்னைக்கு வந்து இவ்வளோ பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷன் இவ்வளோ பேர் புதுசாக பிறந்தாங்க, இந்த பாப்புலேஷன்லேருந்து இவ்வளோ மேல் இருக்காங்க, இந்த பாப்புலேஷன் இவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலேஷனை தான் சொல்லுவோமே தவிர ஒரு சிங்கிள் பர்சன் டிட்டர்மைன் பண்ணி சொல்ல மாட்டோம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். நம்ம பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் எதை மட்டும் சொல்ல முடியும், ஒரு பாப்புலேஷனில் மட்டும் தான் சொல்ல முடியும், ஒரு இண்டிவிஜுவலில் சொல்ல முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் என்ன சொல்ல முடியும், அவன் பிறந்துட்டான், அந்த குழந்தை பிறந்துச்சு பர்த், அந்த வேற ஏதோ பையன் இறந்துட்டான் டெத், அவ்வளோதான். பட் பர்த் ரேட் டெத் ரேட் ஆஃப் அ பாப்புலேஷன் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா, an individual is born and dies but not a population as per the per capita rate. Per capita rate நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 நியூ பிளான்ட், இது நம்ம தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள் தெரியும். 8 நியூ பிளான்ட்ஸ் are added to an initial 20, a birth is calculated as 0.4 அப்படின்றது. ஓகே, இனிஷியல் 20ல இருந்து 8 நியூ பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆஃப்ஸ்பிரிங் பெர் பிளாக் கேபிட்டா கேன் பி கால்குலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் செக்ஸ் ரேஷியோ, எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க எவ்வளோ மேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா, எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க எவ்வளோ மேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணுறது. 60% ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்காங்க அண்ட் 40% ஆஃப் மேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, பாப்புலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் வேரியஸ் ஏஜஸ். ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசும்போது அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்னை பற்றி பேசிட்டு எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது, நாங்களாம் உங்களுக்கு ஒரே ஒரு ஆளை பற்றி பேசிட்டு இருக்கோம், அவனுக்கு குறிப்பிட்ட வயசு தான் இருக்குது. இப்போ அவனுக்கு 30 வயசு 40 வயசு, அந்த 40 வயசு மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பாப்புலேஷன் அப்படின்னு இருக்காது. பாப்புலேஷன் வந்துட்டு 5 வயசு குழந்தையும் இருக்கும், 50 வயசு கிழவனும் இருக்கும். அந்த டிட்டர்மினேஷன் எல்லாருமே இருந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். when a percentage of individual is different age group is planted, different age group is planted to form a age pyramid நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா, அடுத்து என்ன, growth status. The shape of this pyramid indicates the population status growing, broad base, stable or declining அப்படி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இது என்னது பேஸ் பண்ணி வருது, இந்த ஏஜ் pyramid grow ஆகுதா, ஸ்டேபிள் ஆகுதா, டிக்ளைன் ஆகுதா அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம இந்த கிராஃப் பார்த்துருப்போம். கிராஃபில் இந்த ஃபார்ம் பார்த்துருப்போம். ஓகேவா, எக்ஸ்போனன்ஸ் எக்ஸ்பேண்டிங்காக இருந்துச்சுன்னா யூத் கீழே இருக்கணும் அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேமாக இருக்கணும். டிக்ளைனாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்க யூத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த பேஸில் பார்த்தோம் growth status. ஸோ இதெல்லாமே நம்ம இதில் பண்ண முடியும், இதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு தனி மனிதன் இண்டிவிஜுவலாக சொல்லவே முடியாது. ஒரு தனி இண்டிவிஜுவலாக நம்ம இதை சொல்லவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஓகேவா, தேவையில்லை சார், அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, புரிஞ்சுக்கதான். எஸ், கிளியர். ஓகே, யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் செக்சுவல் டெஃபிசிட் மீடியேட்டர் அண்ட் ஓப்ரிட்ஸ். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸை பார்த்தோம் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் கொடுக்கணுமா சார்? இல்லைடா தேவையில்லடா அப்படிலாம் தேவை. டிட்டர்மைன் பண்ணி கேட்டால் மட்டும் கொடுங்க, கேட்கலான்னு கொடுக்காதீங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இது நம்ம இதில் பார்த்துருப்போம், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம். இது ஒரு வாட்டி கேட்டிருக்கான். ஓகேவா, இது என்ன பண்ணியிருக்கான், ஒரு வாட்டி கேட்டிருக்கான். என்னது, செக்சுவல் டெஃபிசிட்ல. ஓகே, செக்சுவல் டெஃபிசிட்ல வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபீமேல் வந்துட்டு இது ஃபீமேல் ஹனிபி அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஹனிபி வந்துட்டு இது ஃபீமேல் ஹனிபி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடும், சூடோ காப்புலேஷன் வந்து பண்ணிக்கும். சூடோ காப்புலேஷன் மேட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி மேட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு அது தெரிய வரும், ஐயோ இது வந்துட்டு ஃபீமேல் ஹனிபி கிடையாது, இது வேறு ஏதோ இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி அது பிரிஞ்சு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட உடம்புல என்ன ஒட்டிக்கும், போலன் கிரெயின்ஸ் வந்து ஒட்டிக்கும். அப்போ இதை பார்த்துட்டு இன்னொரு பிளான்ட்டை பார்க்கும்போது அதுவும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, ஃபீமேல் ஹனிபி மாதிரி இருக்குமா. சரி, அங்கே போய் மேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அங்கே போய் சூடோ காப்புலேஷன் பண்ணும்போது இங்கே ஒட்டிக்கின போலன் கிரெயின்ஸ் என்ன பேரும் அங்கே போய் டஸ்ட் ஆகிட போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் நமக்கு என்ன பண்ணுது, இந்த பிளான்ட்டோட இதுக்கு இந்த மேல் ஹனிபிஸ் என்ன பண்ணுது, பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. பட் அது கெயின் எதுவுமே கிடைக்கிறது இல்லை, அது எதுக்குமே கெயின் கிடைக்கிறது இல்லை. ஓகே, அது நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா, அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதை பார்த்துலாம். One petals of operate flowers is uncanny resemblance to a female bee in size,
கலர் அண்ட் மார்க்கிங். ஓகேவா, இது மூணுமே கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்தாலே அது கண்டுபிடிச்சிடும். ஓகே, அதெல்லாம் கரெக்டாக அச்சசல் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ண போகுது, மேட் பண்ண போகுது. மேட் பண்ணி சூடோ காப்புலேஷன் வந்து பண்ண போகுது. ஓகேங்களா, ஸோ ஃபீமேல் ஹனிபி மாதிரி இருக்குமா, சைஸ்லையும் சரி, கலர்லையும் சரி, மார்க்கிங்லையும் சரி. ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, மேல் ஹனிபி அட்ராக்ட் ஆகுது செக்சுவல் மோகத்தினால. என்ன பண்ணுது, மேல் ஹனிபி அட்ராக்ட் ஆகி அந்த பெட்டல் நோக்கி போகுது. இப்போ பெட்டல் நோக்கி போய் என்ன பண்ணுது, அட்டம் மேட் பண்ணுது. சூடோ காப்புலேஷன், காப்புலேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா, இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறது. ஓகேவா, சூடோ காப்புலேஷன் போய், சூடோனானது போய் தானே. ஸோ பொய்யான காப்புலேஷன் ட்ரை பண்ணும் வித் ஃப்ளவர். டியூரிங் திஸ் ஆக்ட் த பீ டஸ்டட் வித் போலன். அப்போ என்ன ஆகுமோ, சூடோ காப்புலேஷன் மேட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிரும், ஒரு அதிர்வில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலன் வந்து என்ன ஆயிரும், அந்த பீ மேலே டஸ்டட் ஆயிரும். போலன் வந்து என்ன ஆயிரும், பீ மேலே டஸ்ட் ஆயிரும். அப்படி டஸ்டான பீயை வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது தெரிய வந்துடும். ஓகே, when same bee moves to the another ஃப்ளவருக்கு போகும்போது மறுபடியும் போய் சூடோ காப்புலேஷன் பண்ணும்போது again it transfer the pollen. அப்போ என்ன பண்ணுது, இந்த போலன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் வந்து ஆர்ச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இதான் கோவேல்யூஷன் டேர்ம் சொல்லியிருப்போம். ஓகே, the relation is the type that if a female bee's appearance evolves even slightly, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் கூட the orchid must also call correlation in maintain its resemblance or the pollination is successful and fail அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேரியேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ஹனிபிக்கு இந்த மாதிரி கோடு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 கோடு தான் இருக்கணும். ஒரு மெயில் ஹனிபீஸ்க்கு 4 கோடு தான் இருக்கணும். ஆனால் அங்கே இருக்க பெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கோடு தான் இருக்கும். 3 கோடு தான் இருக்குன்னு பார்த்தாலே ஹனிபி என்ன பண்ணிடும், மெயில் ஹனிபி என்ன பண்ணிடும், ஆஹா இது நம்மால் கிடையாதுரா அப்படின்னு உஷாராயிரும். அது உஷாராயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இதுக்கு வந்துட்டு என்ன நடக்காது, பாலினேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது கரெக்டாக வந்துட்டு இருக்கணும். தான் கோவேல்யூஷன் அப்படின்றது கரெக்டாக அந்த சைஸு, கலரு, சைஸு, மார்க்கிங் சொல்லலாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, இல்லைடா இதுக்கும் வரும்டா, இதுக்கும் வரும். கோவால் பண்ணுறது பெட்டல்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அது பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரியே தான் ஃபீமேல் ஹனிபியும் இருக்கணும். இந்த ஃபீமேல் ஹனிபியும் பெட்டல்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்க போகுது, சூடோ காப்புலேஷன் நடக்க போகுது. இந்த சூடோ காப்புலேஷன் நடந்தால் மட்டும்தான் இந்த ஆஃப்ரிட்ஸ் அப்படின்ற பிளான்ட்ல வந்து என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும். யா, கிளியர். ஓகே, அடுத்த கேள்வி. Okay, discuss the importance of predation in maintaining the community stability and diversity. நம்மளோட பார்த்தது community stability maintaining பண்றதுக்கு predation வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஓகேவா, ஒரு எனர்ஜியை ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டரா இருந்தால் அவனுக்கு கெட்டவனா இருந்தால் மட்டும்தான் நல்லவனுக்கு அருமை தரும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரிடேட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் எனர்ஜி வந்துட்டு ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து, இப்போ கிராஸ்ல எல்லா எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த கிராஸ்ல யாராவது சாப்பிட்டா தானே அதை சாப்பிடக்கூடிய வேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். ஓகேவா, ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னும் ஹையர் டிராஃபிக் லெவல் போகிறதுக்கு இந்த ப்ரிடேட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரிடேஷன் keep prey population in a check to prevent them from overgrowing and causing the ecosystem instability அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ecosystem instability அப்படி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் பசு புல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆயிரும், நமக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த புல்லை சாப்பிடக்கூடிய மான் இருந்து தான் ஆகணும். ஒரு ப்ரிடேட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரே பாப்புலேஷன் வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கும். மான் இருந்தால் மட்டும்தான் கிராஸ் வந்துட்டு கண்ட்ரோலாக இருக்கும். சிங்கம் இருந்தால் மட்டும்தான் டியர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த பேஸ் கான்செப்டில் வந்துட்டு ஒரு ப்ரிடேட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரே வந்து கண்ட்ரோலபுளாக இருக்கும். ஏன்னா போய் சாப்பிட்டு அந்த கண்ட்ரோலை எப்பவுமே செக்கில் வச்சிருக்கும். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the invasion of the prickly bear catcats in Australia was only controlled by introducing catcats feeding moth. ஓகேங்களா, ஆஸ்திரேலியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கேட்கஸ் பேல் கேட்கஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது யாராலுமே சாப்பிட முடியுமோ, அதெல்லாம் வளர்ச்சி சூப்பராக அப்படியே வளர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த கேட்கஸை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு மாத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கேட்கஸோட பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இதனால இது செகண்ட் மெத்தட். ஓகே, அடுத்த மெத்தட் என்ன பண்ணுறது, மெயின்டைனிங் டைவர்சிட்டி. நிறைய ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு predator reduce the intensity of competition among the prey ஸ்பீஷீஸ்க்குள்ளே இருக்கிற இன்டென்சிட்டி ஆஃப் காம்படிஷன் வந்து குறைச்சி விட்டுருமா. இன் ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அதான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்டார் ஃபிஷ் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஓகே, ஒரு நாட்டில் இருந்து சாப்பிடக்கூடிய ஸ்டார் ஃபிஷ் ரிமூவ் பண்ணதுனால அது 10 வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து கொண்டு வச்சான். மோர் தென் 10 வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் வெட்டர் வேஸ் கோ எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கமே இல்லாத ஒரு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மானை வந்து போட்டாங்க. அதிகமான மான் இருக்குது, ஆனால் சிங்கமே கிடையாது. அந்த மான் என்ன பண்ணுச்சு, நல்லா கிராஸை சாப்பிட்டு குட்டி போட்டு அது இனத்தையே பெருத்துச்சு. இனத்தை பெருக்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடையாது.
மானுக்கே சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடையாது. மானுக்கே சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடையாது. என்ன ஆச்சு? ஒன்று ஸ்டார்வேஷனில் செத்து போச்சு. ஒன்று அடிச்சுக்கிட்டு ஒன்று ஸ்டார்வேஷனில் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த டைவர்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன இருந்தாங்கன்னா ஒரு ப்ரெடேட்டர் இருந்தாலும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்ஃபிஷ் பிஷாரேட்டரா வந்துட்டு நம்ம ஒரு ஏரியாலேருந்து ரிமூவ் பண்ணும்போது மோர் தென் 10 ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சு போச்சான். அந்த இடத்துலேருந்து மோர் தென் 10 ஸ்பீஷிஸ் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஓகே, அப்போ அது என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்பதான் prudence அப்படின்னு பார்த்துருக்கோம். In nature, predators are prudent. They do not have overexploit their prey, as their extinction of prey would lead to the predator's own extinction. prey-வை ஓவராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஒரு மானை தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு மானை தான் சாப்பிடணும். நீ பாட்டு காலையில் ஒரு மானு, மதியம் ஒரு மானு, நைட்டு ஒரு மானு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா ஒரு வாரத்தில் எல்லா மானும் செத்து போயிடும். எல்லா மானும் செத்து போனதுனால அது சாப்பிட முடியாமல் என்ன ஆயிரும்? ப்ரிடேட்டரான சிங்கமும் கூட சீக்கிரம் ஸ்டார்வேஷனால செத்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே கண்ட்ரோலாக தான் சாப்பிடணும். ப்ரிடேட்டர் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதை ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிடேட்டர் ப்ரேவை நம்ம ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ப்ரே ஆகினா அழிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன ஆயிரம் போகிறோம்? ப்ரே நம்ம மானை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம், சிங்கம் வந்து அதிகமாக சாப்பிட்டுருச்சு அப்படின்னா மான் அப்படின்ற இனம் வந்து அழிஞ்சிடும். மான் அப்படின்ற இனம் அழிஞ்சிருச்சுன்னா அதை டிபெண்டாக இருக்கக்கூடிய சிங்கம் அப்படின்ற இனமும் என்ன ஆகிற போது? அழிஞ்சிட போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் ப்ரூடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ப்ரூடென்ஸ் மெயினிங் ஹை டைவர்சிட்டி, பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ல என்ன பண்ணிருக்கு? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிடேஷன் வந்து சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிளியரா? யா, கிளியராக இருக்கண்ணா. எஸ், 1 மார்க்கையும் பார்த்துட்டு 1 மார்க்கை பார்த்துட்டு வேணால் பிரேக் போயிடலாம். 1 முடிச்சுட்டு அப்படியே பிரேக் போயிடலாம். ஓகேவா? எதுக்கு 1 மார்க் மட்டும் தனியாக போகுது? 1 மார்க் பார்த்துருவோம்னா ஷால் வி சீ தி 1 மார்க்? ரெடி. ஒரு நிமிஷம் கொடுங்க, கிவ் மீ 1 மினிட். நம்ம அப்படியே 1 மார்க்கையும் பார்த்துடலாம். 1 மார்க்கை பார்த்துட்டு நம்ம பிரேக் போயிடலாம். 30 1 மார்க் தானே, டக்குன்னு பார்த்துக்கிறோம். எஸ், ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1 மார்க்கோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு கொஸ்டின் விட்டுட்டோம்டா. ஒரு கொஸ்டின் இருக்குடா. ஒரு கொஸ்டின் பார்த்து முடிச்சுட்டு 1 மார்க் பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த ஒரு கொஸ்டினை பார்த்து முடிச்சுட்டு நம்ம 1 மார்க் பார்த்துடலாம். ஓகேங்களா? Explain the mathematical models of calculating the population density at the time of t+1. அந்த t+1 அந்த calculationல இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு நம்ம டயக்ராம் பார்த்தோம் பார்த்தீங்களா? இமிகிரேஷன் அதை வச்சு இந்த கால்குலேட்டர் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி என்னெல்லாம் இமிகிரேட் ஆகும்? நட்டாலிட்டி அப்புறம் இமிகிரேஷன் வந்துச்சுன்னா பாப்புலேஷன் growth என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மார்டாலிட்டியும் டெத் இல்லை, எமிகிரேஷன் இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி என்ன ஆக போகுது? லாஸ் ஆக போகுது. ஓகேவா? வேரியபிள்ஸ் பி, நட்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்த் ஆடட் டு தி இனிஷியல் கேட்டகரிஸ், பி டிட்டர்மைன் பண்ணுது. ஐ வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எமிகிரேஷன்ஸ் மூவிங் அலாங் எல்ஸ்வேர்லேருந்து ஒரு ஹேபிட்டேட்டை நோக்கி வராங்க. ஓகேவா? வேற எங்கே இருந்தோ வந்து நம்ம நாட்டை பார்த்துட்டு வராங்க. வேற எங்கே இருந்து எங்கே வராங்க? நம்ம நாட்டை பார்த்துட்டு வராங்க. ஓகே, வேற எங்கே இருந்து வந்துட்டு நம்ம நாட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். எமிகிரேஷன் அப்படின்னா இங்கேருந்து வேற எங்கேயோ போகிறாங்க. ஓகேவா? இங்கே நம்ம நாட்டிலேருந்து வேறு ஏதோ நாட்டுக்கு போகிறாங்க, துபாயோ ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ நாட்டுக்கு போகிறாங்க. நம்ம நாட்டிலேருந்து வேறு ஏதோ நாட்டுக்கு போகிறத நம்ம எமிகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பஸ் பேஸாக இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் எது பண்ண முடியும்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இன்க்ரீஸ் ஆகும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது B+I, B என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம நட்டாலிட்டியும்
எமிகிரேஷன் ஆச்சுன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வேறு மொர்டாலிட்டியும் எமிகிரேஷன் என்னது போகிறது, இங்கேருந்து போகிறதாச்சுன்னா அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி வந்துட்டு டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிரைமரி இவெண்ட் ஆஃப் த க்ரோத் த நியூலி காலனைஸ்ட் ஹேபிடேட். ஸோ அதனால் இந்த எமிகிரேஷன்ஸ் நாட்டாலிட்டி மோர்டாலிட்டி வந்துட்டு ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ஸில் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸி. இந்த 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதுக்கு இந்த டயக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டயக்ராம் பார்த்துலாம். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியண்டா. இந்த கேட்குறானோ கேட்கலையோ, ஏஜ் பிரமிடை பற்றி கேட்டான், எந்த மார்க்கில் கேட்டாலும் அவன் டயக்ராம் வரைய சொன்னானோ டயக்ராம் வரைய சொல்லலையோ அதெல்லாம் பேச்சே இருக்கக்கூடாது, வரைஞ்சி போட்டு போயிட்டே இருக்கும். 2 மார்க்கில் கேட்டால் கூட அந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிடணும். ஓகேங்களா? டயக்ராம் வரைஞ்சிட்டு போனால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணுது, எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி தான் பாருங்க. இதுவும் படித்து வச்சவங்க இது வரையலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இந்த படித்து வச்சவங்க வரையலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்சி எப்படி கேப் எப்படி இருக்குது, ஜேசி எப்படி கேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வந்துட்டு ஒன்ஸ் இதோட ஃபார்முலா வேணால் என்ன, இந்த பி என்ன டிட்டர்மைன் பண்ணுது, இந்த ஃபார்முலா எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம், இல்லை இந்த ஃபார்முலா எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சவங்க கேட்டால் எழுதலாம், கேட்கலாம் நல்லது தான். ஓகேவா? ஸோ ரெண்டே கிராஃப் தான் இருக்கிறதுனால, கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுனால, இது வரைக்கும் கேட்காததுனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இதில் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் எக்ஸாம்பிள்ஸோட கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் எதுக்கு சார் கேட்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது என்ன பிக்சர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் படிக்கும்போது படிச்சிருப்போம். செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்துட்டு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எது தலாமஸ் எது சீடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதை கொடுத்துட்டு ஏ என்னது பி என்னதுன்னு கேட்பாங்க. ஏ என்னவா இருக்க போது நம்ம படித்தோம் இல்லையா, ஃபிக்குன்னு படிச்சோம் இல்லையா, அந்த ஃபிக்கு ஃப்ளவர் பேஸ் பண்ணி பாலினேட்டர் பண்ணி ஏ வந்துட்டு இருக்கு. அண்ட் வேப்ஸ் தான் அங்கே வந்து எக் லே பண்ணி தான் வேப்ஸ் அப்படின்றது. ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த கதையை பார்த்துட்டு இதை விட்டுறக்கூடாது. ஓகே, ப்ரீ போர்டில் கேட்டாங்க சார், ப்ரீ போர்டில் கேட்டாங்களா, அப்போது கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு வச்சோங்க. ஏன்னா இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. ஒரு நல்லா பார்த்துங்க, சில விஷயம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. ஏன்னா 2 கிராஃப் தான் இருக்குண்ணா. நீ எது எடுத்து பார்த்தாலும் மேத்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதில் எடுத்து பார்த்தாலும் கிராஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குடா கண்ணா. ஓகே, எந்த இதில் எடுத்தாலும் கிராஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்படி இம்பார்ட்டன்ஸாக இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணி கிராஃபையும் எது வரைக்கும் கேட்கல, ப்ரீவியஸ் மெயின் எக்ஸாம் எதுவும் கேட்கல அப்படின்னு எனக்கு டவுட் தெரியல. அதனால் நான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷால் வி மூவ் ஆன் தி ஃபர்ஸ்ட் 1 மார்க் போய் நம்ம ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். செஷன் லைக் பண்ணியாச்சா? எஸ். ஒரு ஃபயர் வெறுப்பு ஃபயர் ஒன்று போடுங்க. ஸோ வி ஆர் மூவிங் இன் டு த ஃபர்ஸ்ட் 1 மார்க் டுடே. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்துலாம். எஸ் guys, ரெடி guys? Are you guys ready? திருநெல்வேலிக்கு வருவீங்களா சார்? திருநெல்வேலிக்கு நான் வந்திருக்கேன். திருநெல்வேலியில் ஒரு காலத்தில் சுற்றிருந்தேன். வரும்போது உங்களுக்கு வேணால் சொல்லிட்டு வரேன்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்டா. ஹூ இஸ் நோன் அஸ் அ ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி? இதை போய் சொல்லணும். அவர் என்ன பனாரஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. எங்கே யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு? பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. பனாரஸ் ஹிந்து. ஓகே, யாரா சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். there's no time to waste. I am not coming da. பிரமிளா மேம் தான் வராங்க. பிரமிளா மேம் கோபிகா மேம் தான் வராங்க. ஓகேவா? சூப்பர். யாரு? ரமிடோ மிஸ்ரா. சஞ்சய் காந்திலாம் கொடுத்துருக்காங்க. சஞ்சய் காந்திலாம் கிடையாது. ரமிடோ மிஸ்ரா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். யஷ்டதர்ஷினி தீப்தி கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ரமிடோ மிஸ்ரா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. ecology is basically concerned with the how many level of biological organization? எத்தனை level of biological organization பார்த்தோம்? எத்தனை level of biological organization அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம்? எத்தனை level of biological organization? எத்தனை level of biological organization இருக்குன்னா, organism and population, community, organism, population, community and biomass. 4. ஓகேங்களா? இன்னும் 4 தெரிஞ்சுக்கோங்க. அந்த 4 வந்து 3 மார்க்லேயே பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் சி 4 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யஷ்டதர்ஷினி தீப்தி கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ 4 தான் கண்ணா. 4. ஆப்ஷன் சி 4 இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா, which of the following is an attribute of a population but not an individual? ஒரு பாப்புலேஷனோட attribute நம்ம கன்சிடர் பண்ணுறோம், பட் இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். எது?
பாப்புலேஷனோட ஆட்ரிபியூட்டாக கன்சிடர் பண்ணுறோம். வேறஸ் இண்டிவிஜுவலோட கான்செப்டை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பாப்புலேஷனை தான் கன்சிடர் பண்ணுவோம், இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது என்னவா இருக்க போது? எஸ், செக்ஸ் ரேஷியோ நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு பாப்புலேஷனுக்கு தான் சொல்லுவோம். இந்த பாப்புலேஷனில் இவ்வளோ க்ரோத் இருக்குது, இவ்வளோ க்ரோத் இருக்குது, இவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க, இவ்வளோ மேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதில் சொல்லுவோம்? செக்ஸ் ரேஷியோ ஆஃப் அ பாப்புலேஷனில் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ்டா குரு, அவர்தாரிணி, குரு, தர்ஷினி, தீப்தி, குருன்னு சொல்கிறோம். ஓகேவா? இட்ஸ் வெரி ஃபோர். ஓகே, அடுத்த கேள்வி. த ஷேப் ஆஃப் த ஏஜ் பிரமிட் ரிஃப்ளெக்ட்ஸ் த டேஷ் ஆஃப் அ பாப்புலேஷன். ஒரு ஷேப் ஆஃப் த ஏஜ் பிரமிட் என்னத்தை சொல்லுது? விச் ரிஃப்ளெக்ட்ஸ்? ஏஜ் பிரமிட் என்னடா சொல்லுது? ஏஜ் பிரமிட் ஒரு ஷேப் ஆஃப் அன் ஏஜ் பிரமிட் எதை சொல்லுது? ஃபுட் அவைலபிலிட்டியா, இல்லை க்ரோத் ஸ்டேட்டஸா, இல்லை டோட்டல் பயோமாஸ், இல்லை ப்ரெடேஷன் ப்ரெஷரை பற்றி சொல்லுதா? ஒரு ஏஜ் பிரமிட் எதை பற்றி சொல்லுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் ஸ்டேட்டஸ். இந்த பாப்புலேஷன் க்ரோ ஆகுதா, இந்த பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுதா, இந்த பாப்புலேஷன் எதை நோக்கி போகுது? க்ரோத்தை நோக்கி போகுதா, டிக்ளைனேஷன் நோக்கி போகுதா, இல்லை ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரோத் ஸ்டேட்டஸை பற்றி தான் ஒரு ஏஜ் பிரமிட் வந்து பேசிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ரெஸ்ட் குரு, தர்ஷினி, தீப்தி, கலக்கிடுங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். டைகர் சென்சஸ் இன் இந்தியா நேஷனல் பார்க் இஸ் ஆஃப்டன் பேஸ்ட் ஆன். இந்தியன் நேஷனல் பார்க்ல வந்து டைகர் சென்சஸ் எதை வச்சு எடுக்கிறாங்க? டைகர் சென்சஸ் என்ன? இந்தியன் நேஷனல் பார்க்க கூடிய டைகர் சென்சஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க நம்ம பார்த்துருந்தோம். எப்படி எடுக்கிறாங்க பார்த்துருந்தோம் டைகர் சென்சஸ். பேக், நல்ல விஷயம், திரும்பி வந்துட்டீங்களா? ஓகேடா, சூப்பரா. தர்ஷினி, ஜித், தீப்தி எது எப்படி எடுக்கிறாங்க? குரு, சூப்பர்மா. ஓகே, எப்படி எடுக்கிறாங்க? பக் மார்க்கை வச்சு எடுக்கிறாங்க. பக் மார்க் அண்ட் ஃபீக்கல் பெல்லட்ஸ். ஓகே, ஃபீக்கல் பெல்லட்ஸ்னா மோஷன்ஸ் கண்டென்ட்டும், பக் மார்க்னா அந்த கால் தடிப்படம். ஓகே, குட்டி குட்டி டைகர்லாம் வந்து கால் தடி பிறந்துச்சு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் தர்ஷினி, சூப்பர் மார்க். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா, which process contributes an increase in population density? எது வந்து increase in population density increase பண்ண போகுது? increase in population density எது வந்து population density வந்து increase பண்ண போகுது? population density பவதாரணியா? ஓகேடா கடைசியில் குருன்னு பார்த்தா. சரி, ஓகே, பவதாரணிமா. ஓகே, எது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது? எது இன்க்ரீஸ் பண்ண போகுது? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எமிகிரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணுது, நட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? ஓகே, இந்த ஆப்ஷனில் பேஸ் வந்துட்டு போத் பி அண்ட் சி அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? போத் பி அண்ட் சி தான் டிக் பண்ணணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நட்டாலிட்டி தான் கொடுத்தாங்க. ஏன்னா எத்தனை பேர் வந்துட்டு இந்தியாவை நோக்கி வருவாங்கன்னு எனக்கு சொல்ல முடியாது. எத்தனை பேர் இப்போ எங்கேயாவது போர் நடந்தால் மட்டும்தான் அங்கேருந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி இங்கே வர முடியும். ஆனால் இங்கேயே நிறைய குழந்தைங்க பிறக்கலாம் இல்லையா? பர்த் ரேட் இங்கேயே நிறைய குழந்தைங்க வந்து பிறக்கலாம் இல்லையா? ஸோ வேற எங்கேருந்தோ ஒரு ஆர்கானிசம் வர்றதை விட இங்கேயே அதிகமான குழந்தை பிறக்கிறோட ப்ராபபிலிட்டி ஐயா இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்துருச்சுன்னா நம்ம எதை சூஸ் பண்ணுறோம்? பர்த் ரேட்டை தான் சூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்துச்சு நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? பர்த் ரேட்டை தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா கண்ணா? ஸோ நல்லா புரிஞ்சுவாங்க. கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. சிபி ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? பாப்புலேஷன் டென்சிட்டி வந்தாலே நம்ம சிபின்னு வந்திருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு போத் பிஎன்சி இருந்தால் நீங்கள் பிஎன்சி தான் டிக் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் நட்டாலிட்டி போகிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிகிரேஷனால ஒரு பாப்புலேஷன் க்ரோ ஆகிறத விட அந்த பர்த் ரேட் அதே பாப்புலேஷன் இப்போ இந்தியாவிலேருந்து வேற எங்கேருந்தோ வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி இந்தியாவுக்கு வரதை விட இந்தியாவிலே பறக்கக்கூடிய குழந்தைங்களால தான் இந்தியனோட பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே வாக்கண்ணா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். The number of individuals of the same species that have come into an habitat from elsewhere இருந்துட்டு இந்த habitat into an habitat வந்திருக்கான். elsewhere வேற எங்க இருந்தோ இருந்து. ஓகேங்களா? ஓ, எமிகிரேஷனா? ஏண்டா சொல்ல மாட்டீங்களாடா? நான் இமிகிரேஷன் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நட்டாலிட்டி தான் வரப்போகுது. பட் ரெண்டுத்தையும் சேமாக கேட்டிருந்தா அந்த கான்செப்ட் தான் எழுதணும். ரெண்டுமே சேமாக கேட்டிருந்தா அந்த கான்செப்ட் தான் எழுதணும். ஓகேவா? இமிகிரேஷனும் நட்டாலிட்டியும் கேட்டிருந்தாண்ணா. ஓகேங்களா? அடாப்பா, எஸ்ன்னு சொன்னீங்களேடா, நான் கூட அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒன்று சேமாக கேட்டிருந்தா தான் எழுதணும். ஸோ ஹேபிட்டேட் வேற எங்கேருந்தோ இருந்து தலைவன் உள்ளே பூந்துட்டானா அந்த தலைவனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இமிகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, அடுத்த கேள்வி. n+1 is equal to nt plus 1 எதை டெர்மின் பண்ணுது? I எதை டெர்மின் பண்ணுது? I பேஸ் பண்ணி வந்துட்டு in equation what does I represent?
ஹை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஹை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? Yes, so obviously I immigration தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா? I என்ன பண்ணுது? இமிகிரேஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா? எஸ்ட பவதாரணி, தருண், தர்ஷினி, தீப்தி, ஜித் கலெக்டிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி will be the right answer. யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். when a resources in a habitat are unlimited, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு ரிசோர்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டட், அவங்க அன்லிமிட்டடான ரிசோர்ஸ் இருக்குடா. அப்போ அந்த பாப்புலேஷன் என்ன ஃபேஷனில் ஃபாலோ பண்ணும்? அன்லிமிட்டடாக பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா, ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாப்புலேஷன் என்ன மாதிரி இருக்க போகுது? அன்லிமிட்டட் 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 வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? அன்லிமிட்டட்னு வந்தாச்சு. என்ன வரப்போகுது? அன்லிமிட்டட் காசு 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 அன்லிமிட்டடான காசு அப்படின்னு சொல்கிறது. அன்லிமிட்டட் இருந்துச்சுன்னா என்ன வரப்போகுது? எஸ் எஸ் தீப்தி, தருண்குமார், தர்ஷினி, சூப்பர். என்ன வரப்போகுது? எக்ஸ்போனென்ஷியல் growth நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோமா? எக்ஸ்போனென்ஷியலான growth நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி எக்ஸ்போனென்ஷியலான growth நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ் தர்ஷினி, தருண், பவதாரணி, ஜித் கலெக்டிங். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுன்னா, ஜே ஷேப்டு growth curve. ஜே ஷேப்டு growth curve இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் விச் மாடல்? எந்த மாடல்? ஜே ஷேப். ஜே வந்து எதோட கேரக்டரிஸ்டிக்? எக்ஸ்போனென்ஷியலா இல்லை லாஜிஸ்டிக்கா? ஜே 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 எதோடது? ஜே 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 இந்தியாவுக்கு ஜே. இந்தியாவுக்கு ஜேன்னு சொல்ல மாட்டாங்க, வேறு எதுக்கும் ஜே தான் சொல்லுவாங்க. எக்ஸ்போனென்ஷியல் growth மாடல். ஓகே, எதுக்கு? எக்ஸ்போனென்ஷியலுக்கு. ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் growthக்கு தான் நம்ம ஜே ஷேப்டு கர்வ், எஸ் ஷேப்டு ஃபார் லாஜிஸ்டிக். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. ஓகே, சூப்பர். தர்ஷினி, ஜித், பவதாரணி, தீப்தி, தருண்குமார், சூப்பர் கலெக்டிங். அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன போகுதுன்னா, எக்ஸ்போனென்ஷியல் growth ஈக்குவேஷன் ஆர் என்ன சொல்லுது? ஆர் நம்ம என்ன சொல்கிறோம்? வாட் இஸ் ஆர் இஸ் கால்ட் அஸ்? எக்ஸ்போனென்ஷியல் growth ஈக்குவேஷன் வந்துட்டு ஆர் நம்ம என்னடா சொல்கிறோம்? வாட் ஆர் இஸ் கால்ட் அஸ்? ஆர் இஸ் கால்ட் அஸ் ஆர் 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 அந்த ஆர் இல்லை, வேற ஆர். ஓகேவா? intrinsic rate capacity of a natural increase. Intrinsic rate capacity of a natural increase. Super Aditi, Jit, Bavadani, Dashini, Tarun Kumar collecting. Okay va? So intrinsic rate capacity of a natural increase தான் கரெக்டாக வருது. Option C will be the right answer. And the next question is, a maximum number of individual of a habitat can support is called as. Maximum number of individual a habitat can support. ஒரு maximum number of individual ஒரு habitat support பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓகேவா? இந்த சோறில் 4 பேர் கூட பிரியாணி மட்டும்தான் இருக்குது. 5 ஆளுலாம் சாப்பிட முடியும். மேக்ஸிமம் 4 பேர் சாப்பிடலாம். ஓகே, அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? யா 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 என்ன சொல்கிறோம்? கே, கேரிங் கெப்பாசிட்டி கே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்ன சொல்கிறோம்? கேரிங் கெப்பாசிட்டி கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூப்பர். தீப்தி, தருண்குமார், தர்ஷினி, பவதாரணி கலெக்டிங். ஓகே, கொண்டு போய் ஆப்ஷன் பி கேரிங் கெப்பாசிட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி, இந்த சிக்மாய்டு எஸ் எது டிட்டர்மைன் பண்ணுது? சிக்மாய்டு எஸ் ஷேப்டு கர்வ் இஸ் ரிசல்ட் ஆஃப் சிக்மாய்டு எஸ் ஷேப். எஸ் ஷேப்டு கர்வ், எஸ் 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 ஷேப்டு கர்வ். ஜே ஷேப் வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் growthோட டிட்டர்மினேஷனாக இருக்கும்போது, ஜே ஷேப் வந்து எக்ஸ்போனென்ஷியல் growthோட டிட்டர்மினேஷன் இருக்கும்போது, சி வந்துட்டு எஸ் வந்துட்டு லாஜிஸ்டிக்கோட தான் இருக்க போகுது. ஓகேங்களா? லாஜிஸ்டிக்கோட தான் இருக்க போகுது. லாஜிஸ்டிக் growthோட டிட்டர்மினேஷன் தான் இருக்க போகுது. ஆப்ஷன் சி அப்படின்றது. ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தர்ஷினி, தருண், பவதாரணி, தீப்தி கலெக்டிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி லாஜிஸ்டிக் growth will be the right answer. Yeah, next question பார்த்தோம்னா, which growth model is considered more realistic in nature? more realistic in nature அதை கன்சிடர் பண்ணுறோம். ரியலிஸ்டிக் ஐயா நீ கண்ட மணிக்கெலாம் சொல்லிட்டு இருக்க. எனக்குலாம் ப்ராக்டிக்கலாக இருந்தால் மட்டும் தான் நான் கேட்பேன். இப்போ ப்ராக்டிக்கல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ரியாலிஸ்டிக்காக எது இருக்குமா? ரியாலிஸ்டிக்காக எது இருக்குமா? எந்த growth curve இருக்குமா ரியாலிஸ்டிக்காக? யார் ரியாலிஸ்டிக்காக படம் எடுப்பான்? அப்படி கமர்ஷியல் பேஸ்பெல்லாம் யூஸ் பண்ணோம். ரியாலிஸ்டிக்காக எடுக்கிறது லாஜிஸ்டிக், நாட் எக்ஸ்போனென்ஷியல். ஆல்வேஸ் லாஜிஸ்டிக் வில் பி ரியாலிட்டி. ரியாலிட்டியாக இருக்கிறது யாரப்பா? லாஜிஸ்டிக் growth. எக்ஸ்போனென்ஷியல் growth ரியாலிட்டி. மோர் ரியலிஸ்டிக் நேச்சர். மோர் ரியலிஸ்டிக் நேச்சர்னா எது கண்ணா? எப்படி சோர்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் கண்டிப்பாக டிக்ளைன் ஆயிருண்டா. அன்லிமிட்டட் ரோஸ் வந்து சோர்ஸ் இருந்துகிட்டே இருக்காது. அதான் காசு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காது. பேங்க் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு கண்ட மணிக்கு நீங்கள் காசு செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஆப்வியஸ்லி டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போக போகுது. ஓகே, அதை வச்சு சொல்கிறாங்க. ஸோ லாஜிஸ்டிக் growth தான் கரெக்டான ஆன்சர். லாஜிஸ்டிக் growth வந்து ரியாலிட்டியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி will be the right answer. சிஸ்டர் தீப்தி, ஜித், பவதாரணி, தருண்குமார் அண்ட் தர்ஷினி கலெக்டிங். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். 15th, an interaction where both species lose or harmed is called. ரெண்டு ஸ்பீஷிஸுமே லூஸ் ஆகும், ஹார்ம்டாக இருக்கும். என்ன சொல்லுவோம்? இன்ட்ராக்ஷன் பிட்வீன் போத் ஸ்பீஷிஸ் ஆர் லூஸ்ட் ஆர் ஹார்ம்டு. ரெண்டு ஸ்பீஷிஸுமே ஆபத்து. காம்படிஷன் வேணாம், எனக்கு காம்படிட்டராக யார் இருக்க மாட்டோம். நம்ம அதான் வாழ்க்கையில் காம்படிஷன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கூடாது. ஓகேவா? நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். அவனை விட நான் மார்க் எடுக்கணும், அவனோட நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா வாழணும்.
எப்போவுமே நாம ஜெயிக்கணும் அப்படின்றத கனவோட தான் இருக்கணுமே தவிர அடுத்தவனை தோக்கடிக்கணும் அப்படின்ற கனவு உங்களுக்கு இருக்கவே கிடையாது. ரெண்டுமே வேறு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஓகே, எப்போ நான் ஜெயிக்கணும் அவ்வளோதான், நான் நல்ல மார்க் இருக்கணும், நல்ல காலேஜுக்கு போகணும், நல்ல லைஃப் நல்லா பார்க்கணும், அப்படி தான் இருக்கணும் தவிர அவனோட நல்லா இருக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ அவனும் உருப்பணும் நீங்களும் உருப்பணும், அவனு நினச்சா அவனும் உருப்பணும் நீங்களும் உருப்ப மாட்டீங்க. ஓகே, ஸோ தான் காம்படிஷன் அப்படின்றது. சூப்பராக தர்ஷினி, தீப்தி, தருண், பவதாரணி, ஜித் கலக்கிறீங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, in which of the interaction does one species benefit while the other is unaffected? ஒரு ஸ்பீஷ் வந்து பெனிஃபிட் ஆகுமா, அதர் வந்து அன்அஃபெக்டடாக இருக்குமா? ஒரு ஸ்பீஷ் வந்து பெனிஃபிட் ஆகுமா, அதர் ஸ்பீஷ் வந்து அன்அஃபெக்டடாக இருக்குமா? ஒரு ஸ்பீஷ் வந்து பெனிஃபிட் ஆகுமா, வேறு அதர் வந்துட்டு அன்அஃபெக்டடாக இருக்குமா? one species benefit and other species unaffected இருக்கிறது எதுவாக இருக்க போது? கமன்சாலிசமாக இருக்க போது. என்னவா இருக்க போது? கமன்சாலிசம். where one species is harmed and other species is affected. ஓகே, அன்அஃபெக்டட். ஓகே, அன்அஃபெக்டட் அது வந்து ஹார்மாக இருந்துச்சுன்னா அது அமன்சாலிசமாக இருக்க போது. ஓகே, கமன்சாலிசம் நல்லது, கமன் நல்லது, சி நல்லது, ஏ கெட்டதுன்னு வச்சு. ஓகேவா? எஸ் எஸ்ட் பவதாரணி, தருண்குமார், தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஜித், தீப்தி, சூப்பர்மா. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். A sparrow eating any seed in ecological is considered as a sparrow eating a seed. ஒரு சீடை சாப்பிட்ற ஸ்பேரோனை எப்படி கன்சிடர் பண்ணுவோம் ஈக்காலஜியில்? ஈக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேரோ ஒரு சீடை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த சீடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்பேரோ யாரா தெரியுமா? நமக்கெல்லாம் பார்க்குறது சார் சார் நல்ல வெஜிடேரியன்றா பையன் அப்படின்னு. ஆனால் அந்த வெஜிடபிளுக்கு அவன் ப்ரெடேட்டராக தெரியும். ஓகேவா? வெஜிடபிளாக சாப்பிட்றவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னால் கூட ஆனால் அந்த வெஜிடபிளுக்கு அவன் கெட்டவன் தானே. ஸோ ப்ரிடேட்டர். ஆப்ஷன் சி ப்ரிடேட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி ப்ரிடேட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சார் எம்டிஜி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஐ ஹேவ் சார் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் சார். எஸ் தட் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் தான் தருண், டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் தான். ஓகேங்களா? சூப்பராக தருண், தீப்தி, தர்ஷினி, ஜீத், பவதாரணி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் சி predator is right answer. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். The prickly pear catcus பார்த்தோம் வந்து அந்த prickly pear catcus in Australia was brought under the control by using எதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்ட்ரோலுக்கு வந்துச்சோம். வளர்ந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதான் நம்ம ப்ரே வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இது வளர்ந்துகிட்டே போயிட்டு வந்திருக்கும் போது இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாங்க. இதை இந்த கண்டிஷனை யூஸ் பண்ண முடிஞ்ச அப்புறமா தான் நமக்கு இது கண்ட்ரோல்லே வந்தது அப்படின்னாங்க. எதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா எஸ் த ஜித், தர்ஷினி, தீப்தி, தருண் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி கேட்கஸ் ஃபீடிங் மாத். ஆப்ஷன் பி கேட்கஸ் ஃபீடிங் மாத்தை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ரிக் கேட்கஸை வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் கண்ட்ரோலே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. ரிமூவிங் ஆஃப் ஸ்டார்ஃபிஷ் பிசேஸ்டர் ஃப்ரம் த இன்டர்டிரியல் ஏரியா லெட் டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் எத்தனை ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு? எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு when starfish is removed? Starfish remove ஆனோடனே எத்தனை வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் ஆர் எக்ஸ்டிங்க்ட்? 10 invertebrate species. More than 10 invertebrate species. Option B. More than 10 invertebrate species. புக் பேக் கொஸ்டின் படிக்கணுமா சார்? ஆமாடா, கண்டிப்பாக. இன்சைட் புக் பேக் கொஸ்டின் படிக்காமல் எப்படி? இன்சைட் புக் பேக் கொஸ்டின் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பெயின் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அவன் என்ன தான் கொஞ்சம் தான் கேட்குறான் இருந்தாலும் அது கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சிருக்கணும். ஓகேவா? எஸ் த தருண், தர்ஷினி, தீப்தி, ஜித், சூப்பர்மா. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. More than 10 invertebrates or species are inverted. Okay, அடுத்தது. Monarch butterfly is distasteful to predator because the chemical acquiring during it is எப்போ வந்துட்டு அந்த கெமிக்கல் அதை அக்வயர் பண்ணுது? பாய்சனான ஒரு சீடை ஃபீடை பண்ணிட்டு கேட் சொல்லல. ஓகே, சொல்லிட்டீங்க. ஓகேவா? கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பட்டர்ஃப்ளை வந்து சாப்பிட்டா ஒரு டிஸ்டேஸ்ட்ஃபுல் வந்து அதோட ப்ரிடேட்டருக்கு கொடுக்குது. அதனால இதோட ப்ரிடேட்டர் வந்து என்ன சாப்பிட மாட்டேங்குது? இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை சாப்பிட மாட்டேங்குது. அதனால இந்த பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகுது. ஓகேவா? ஸோ கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்லேயே அதோட புழுவாக இருக்கும்போது என்ன பண்ணிக்குமா? இந்த பூச்சியை வந்து சாப்பிட்டுப்போம். ஓகேவா? பூச்சியில் இந்த செடி பாய்சனஸ் செடியை வந்து சாப்பிட்ருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் பவதாரணி, தர்ஷினி, தருண்குமார், தீப்தி, ஜித் கிடைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஜஸ்ட் லாஸ்ட் 10 more questions இருக்கும். Which plant produces poisonous cardiac glycosides to discourage herbivores? எந்த பிளான்ஸ் வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. தான்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? கார்டியாக் கிளைகோசைட்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா கார்டியாக் கிளைகோசைட்ஸு? கார்டியாக் கிளைகோசைட்ஸ் யாரா ப்ரொடியூஸ் பண்ணுறா? எஸ்டா தர்ஷினி, பவதாரணி, ஜித், தீப்தி, கேலோட்ராபிஸ். யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? கேலோட்ராபிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, என்னாச்சு? எஸ், ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, த அமிங்கோ டார்டாய்ஸ் became extinct due to the competition with யாரோட காம்படிஷன் பண்ணாங்க? யாரோட காம்படிட் பண்ணிட்டு இது அழிஞ்சு போயிருச்சுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
யாரோட காம்படிஷன் பண்ணிட்டு கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த கோட் இல்லை, இது வேற கோட், ஆடுகள். ஓகேங்களா, சூப்பரா. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிடையாது, இது வேற கோட். ஓகே, எஸ் தருண், தர்ஷினி, ஜித் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி கோட் தான் கரெக்ட் ஆன்சர். எஸ் தீப்தி. ஓகேவா, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி, காஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல்ஸ் அப்ளைஸ் பெஸ்ட் வென். எப்போ வந்து காஸ் பிரின்சிபல் வந்து எப்போ அப்ளிகபிளாக இருக்கும்? காஸ் பிரின்சிபல் வந்து எப்போ அப்ளிகபிளாக இருக்குன்றாங்க. வென் த காஸ் பிரின்சிபல் அப்ளிகபிளாக இருக்கும். சூப்பர் பவதாரணி. எப்போ வந்துட்டு ஒரு காஸ் பிரின்சிபல் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. காஸ் பிரின்சிபல் எப்பொழுது அப்ளிகபிள் ஆகப்படும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் வந்து லிமிட்டிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு ரிசோர்ஸ் லிமிட்டிங்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் காஸ் பிரின்சிபல் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேவா, சூப்பர் இருக்கணும், சூப்பர். ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி. எப்படி சி வரும்? ரிசோர்ஸ் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தானே. எஸ் ரஜித். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிசோர்ஸ் லிமிட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு காஸ் பிரின்சிபல் வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்கும். ரிசோர்ஸ் வந்து எப்படி இருக்கணுமா, லிமிட்டிங்காக இருக்கணும். ஓகேவா, யா. A parasite that feeds on the external surface. எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்னு சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ், வெளியே ஃபீட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும். எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் ஃபீட் ஆகிட்டு இருக்கும். அந்த பேரசைட் எந்த பேரசைட்? எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் ஃபீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேரசைட் எந்த பேரசைட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? எக்ஸ்டர்னல்னாலே எக்டோ பேரசைட். வெளியே அவுட்டரில் வரக்கூடியது எக்டோ பேரசைட், இன்னரில் வரக்கூடியது தான் எண்டோ பேரசைட். ஸோ ஆப்ஷன் பி எக்டோ பேரசைட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தன்யா, ஸ்ரீ, தர்ஷினி, ஜித் கலக்கிட்டீங்கம்மா. தீப்தி, யா எஸ் பவதாரணி, சூப்பர்மா. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி எக்டோ பாராசைட் தான் எக்ஸ்டர்னலி வர இருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாமா? த ஹியூமன் லிவர் ஃப்ளூக் ரிக்வைர்ஸ் ஹவு மெனி இன்டர்மீடியட் ஹாஸ்ட். ஒரு லிவர் ஃப்ளூக்கோ பாராசைட்டோ இருக்காலும் சரி, மலேரியல் பாராசைட்டோ இருந்தாலும் சரி, எத்தனை இன்டர்மீடியட் ஹாஸ்ட் தேவை? ஹவு மெனி இன்டர்மீடியட் ஹாஸ்ட் இஸ் ரிக்வயர்டு? 2 தேவை. ஓகேங்களா, 2 ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸ்னேல் அண்ட் ஃபிஷ். எஸ் ஜித், சூப்பரா. ஓகே, அடுத்து தர்ஷினி, தருண், பவதாரணி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ கோயிங் டு பி தீப்ஸ், சூப்பர்மா. ஓகே, ஆப்ஷன் பி 2 2 தேவை. 2 இன்டர்மீடியட் தேவை. கஸ்கூட்டா இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பாராசைட். அனிமலா, ஃபங்கஸா, பிளான்டா, மைக்ரோபா? கஸ்கூட்டா. லேட்டாக வர்றதா லேட்டஸ்ட்டாக வர்றதை நீங்கள் பழக்கமாக வச்சுருக்கீங்களே. சரி, கஸ்கூட்டா எதுக்குடா? கஸ்கூட்டா இஸ் an example of a parasitic plant. It is an example of parasitic plant. கஸ்கூட்டா அப்படின்றது ஒரு parasitic plant-ஓட எக்ஸாம்பிள். எஸ்டா சூப்பர். அஜித், தர்ஷினி, தருண் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி parasitic plant. ஆப்ஷன் சி parasitic plant இஸ் ரைட் ஆன்சரை கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது? The relationship when குக்கோலேசிஸ் க்ரோஸ் நெட். என்ன ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம்? எஸ்டா பவதாரணி, சூப்பர். தன்யாஸ்டி. ஓகே, சூப்பர். ஓகே, எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குயில் போய் காக்காவோட இதில் வந்துட்டு நெஸ்ட்டில் வந்துட்டு முட்டையை போடுது. காக்காவோட முட்டையெல்லாம் கீழே போட்டுட்டு தன்னோட முட்டையை போடுது. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இந்த மெக்கானிசத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? எஸ் broad parasitism. Option C will be the right answer. Broad parasitism. Option C will be the right answer. Super பவதாரணி, பவதாரணி, ஜித், தீப்தி, தர்ஷினி, ஜித். ஓகேவா, பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவில் போய் என்ன பண்ணுது? இது போய் முட்டையை போட்டு வருது. ஓகே, குக்கு என்ன பண்ணுது? பேங்க் ஆஃப் பரோடாவில் போய் முட்டையை போட்டு வந்துடுது. ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சோம். எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. The association between the fungus and the algae. Fungus and the algae வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? Fungus and the algae is like an example of ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கண்ணா. அசோசியேஷன் பிட்வீன் ரெண்டுத்துக்குள்ள அசோசியேஷன், ஃபங்கஸ் அண்ட் ஆல்கேலுக்குள்ள அசோசியேஷன். We all know mutualism. Option B mutualism. ஓகேவா, ரெண்டு என்ன அசோசியேஷனாக இருக்க போது மியூச்சுவலிசம். ரெண்டுத்தில் ப்ளஸ். ஓகே, ரெண்டுத்தில் ப்ளஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக தன்யாஸ்ரீ, ஜித், தீப்தி, தர்ஷினி, பவதாரணி, சூப்பர்மா. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி mutualism is right answer. Last 2 more question. Mycorrhiza or mutualism associated with bin fungi and mycorrhiza என்ன அசோசியேஷன்? யாருக்கு ஒரு அசோசியேஷன் நம்ம mycorrhiza அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? யாருக்கும் நடுவில் வர அசோசியேஷனை நம்ம mycorrhiza அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபங்கைக்கும் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிற அசோசியேஷன் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மைக்கோரைசா அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷனை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிருக்கோம்? மைக்கோரைசா. மியூச்சுவலிசம் பேஸ் பண்ணி தான் வரும். எதுக்கு? ஃபங்கைக்கும் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸுக்கும் தான் சேர்ந்தால் தான் நமக்கு மைக்கோரைசா வந்து கிடைக்க போகுது. ஓகே, சூப்பராக தன்யாஸ்ரீ, தர்ஷினி, பவதாரணி, ஜித், சூப்பர்மா. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா?
organism and population last question. The Mediterranean horned hoppers uses dash to achieve pollination. எதை யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேட்ஸ் வந்துட்டு பாலினேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுது? எதை யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேட்ஸ் வந்துட்டு பாலினேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுது? எதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுது? எதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் டெய்சிட். ஆப்ஷன் பி செக்ஷுவல் டெய்சிட். ஓகேங்களா? எஸ், செக்ஷுவல் டெய்சிட்டை யூஸ் பண்ணி தான் இதோட பாப்புலேஷனை இது கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, பாலினேஷனை வந்து பாப்புலேஷனை இந்த பாலினேஷனை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. எதோட செக்ஷுவல் டெய்சிட்? ஆஃப் மேல் ஹனிபி. ஆஃப் மேல் ஹனிபி. Okay, so option B is right answer. Yesta Dhanya Shri Deepthi Bhavadan Nisha Jit Dashini Kalakitting. Okay, it's going to be option B will be the right answer. And with this question and with this we have been successfully completed the first chapter of the organism and population. Organism and population first chapter நம்ம complete பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த chapter ஆன ecosystem நம்ம பார்க்க போறோம். Okay, ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சு வந்துடுறேன். ஒரு ஃபயரை போட்டு விடுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில். 2 minutesல வந்துடுறேன். ஓகே ஓகே, ஸோ பிரேக் போயிட்டு வந்து பார்த்துலாமா? யா என்சிஆர்டி புக்கில் இருக்கா? என்ன என்சிஆர்டி புக்கில் இருக்குது சார்? இப்போ பாப்புலேஷன் க்ரோயிங் எக்ஸ்போனென்ஷியலி டபுள் இன் சைஸ் இன் 3 years. வாட் இஸ் த இன்ஸ்டன்டேஜ் ரேட் ஆஃப் அ பாப்புலேஷன்? என்சிஆர்டி புக்கில் இருக்குது. அதுவா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? NO is equal to NOERT அப்படின்னு சொல்லுவோமா? NO is equal to NOERT அப்படின்னு வருமா? ER3 அப்படின்னு வருமா? NO வருமா? எத்தனை டபுள் ஆகுதா? 3 வருஷத்தில் டபுள் ஆகுதா? NO is equal to NOER3 வருமா? NO கேன்சல் ஆயிருமா? NO கேன்சல் ஆனதுனால 2 is equal to ER3 வருமா? 2 is equal to ER3 வர்றதுனால நம்ம லாகில் போடுவோம். என்ன போடுவோம்? லாக் இன் ஃபேஸில் போட்டுட்ருப்போம். லாக் ஃபேஸ் தானே போடுவோம். அப்போ லாக் ஃபேஸில் இது வந்து இது கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 2 is equal to 3Rன்னு வரும். 2 is equal to 3Rன்னு வரும்போது நம்ம ஆரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது லாக் ஐஎனில் பேஸ் பண்ணி வரும். ஐஎன் பேஸ் பண்ணி ஆரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது IN 2 R இங்கே வந்துடும். இப்போ 2 இங்கே போயிடும், 3 இங்கே வந்துடும் கீழே. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா இப்படி கால்குலேட் பண்ணது நான் ஒரு நிமிஷம் இருங்க, பாயிண்டில் போகிறது நான் கால்குலேட்டர் போட்டு சொல்கிறேன். போட்டால் 0.693 வருது. அது டபுளிங் பண்ணி பார்க்கும்போது 0.231. ஓகேவா? 231. ஓகே, 0.231. 3103 எப்படிரா வரும்? 0.231 தானே வரணும். டபுளிங் டைம் 3 years தானே. டபுளிங் டைம் வந்து 3 days தான். 3 வருஷத்தில் டபுளிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வச்சு நம்ம போடும்போது ஆர் அப்படின்றது எப்படி டிட்டர்மின் வரும்? 0.693 தானே வரும். லாக் பேஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0.693லேருந்து எத்தனை டபுளிங் டைம் கொடுத்துருக்கான்? 2 தானே டபுளிங் டைம் கொடுத்துருக்கான். அப்போ 2 டபுளிங் டைம் வச்சு நமக்கு அடிக்கும்போது 2 சாரா
2 3s are கரெக்டு தானே 2 3s are ஐ 3 வருஷம் 6 தானே கீழே இருக்குது கரெக்டு தான் குழப்பிட்டேன் 6 தானே கீழே இருக்குது 3 தானே கீழே இருக்குது 3 வருஷம் தானே சொல்லியிருக்கான் வருஷம் 2 வருஷம் டபுளிங் ஆகுது 3 வருஷத்தில் டபுளிங் ஆகுது ஓகேவா 0.693 வரும்போது 2s are 3s are 1s are 2 3 1 ஓகே 3 yearsல எஸ் 3 yearsல ட்ரிபிள் எஸ் புரிஞ்சுதா இப்போ இன்ட்ரெஸ்டிங் ரேட் வந்து அப்படி தான் இருக்கும் யா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் இன்சைடில் கொடுத்துருக்கானா நான் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஓகேவா யா ஓகே ஸோ இதை நான் தரேன்டா இதை நான் வந்துட்டு செஷன் முடிஞ்சோடனே தரேன் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் என்ன பார்க்க போகிறோம் ஈகோசிஸ்டம் பார்க்க போகிறோம் பட் ஈகோசிஸ்டம் பார்க்கறதுக்கு குட்டி பிரேக் போயிடலாமா 6:05 ஆகுதா 6:20க்கு வந்துருங்க ஓகேவா 6:20க்கு எல்லாரும் வந்துருங்க நம்ம ரெஸ்யூம் பண்ணோம் 6:20க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணுறோம் பிரேக் போயிடலாம் பிரேக் போயிட்டு வந்துருங்க ஸோ வி வில் ரெஸ்யூம் அட் 6:20க்கு ரெஸ்யூம் பண்ணிட்டு நம்ம முடிச்சிருவோம் ஓகேவா யா கிளியர் 6:20க்குலாம் வந்துருங்க அப்போ நம்ம ஈகோசிஸ்டத்தை பேஸ் பண்ணி வரக்கூட எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தோம் ஈகோசிஸ்டில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு எல்லா கான்செப்ட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா 6:20க்கு மறக்காம வந்துருக்கடா அப்போ வந்துடும் இப்போ இது வரைக்கும் இருப்பாங்க 6:19 வரைக்கும் இருப்பாங்க 6:20 ஓடி போயிடுவாங்க அப்போ தான் இங்கே சொல்லுவாங்க 6:20 தான் சார் நான் பிரேக் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு ஃபயரை போடுங்க அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க இது வரைக்கும் யாரும் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க செஷன் லைக் பண்ணி விடுங்க 6:20க்கு நம்ம செகண்ட் சாப்டரான ஈகோசிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா
எதிர்பாராம இங்கேயும் மழை தான் பெய்யுது. Yeah. Once again, hi everybody. Is it raining outside? Is it raining? நானும் வெளியே போய் பார்த்தேன், என் ஆஃபீஸ்லேயும் மழை தான் பெய்ஞ்சிட்டு. மழைக்காலம் வந்துருச்சு போல இருக்கு. மழைக்காலம் அது என்ன மே மாதத்தில் மழைக்காலம் வர்றது இல்லையா? எஸ் காய்ஸ், வந்தாச்சா? வந்துட்டிங்களாடா? பார்த்துலாமா? சாப்பிட்டோம்னா கொண்டு போய் போடுறோம் அப்படின்ற மனசில். ஹாய் நந்தகுமார். ஹாய்டா. ஓகே, ஸோ we are back to business of ecosystem. ஓகேவா? செகண்ட் லெசன் ecosystem எடுக்க வரோம். ஆக்சுவலி நம்ம கரெக்டான டைமிங் தான் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோம். ஈஸியான லெசன் இருக்கிறனால ஓகேவா? அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் டே கேட்டேன்டா, டே இட்ஸ் கான்ட்ரா, டே முடியாதாண்டா, இட்ஸ் வாட் டு டூ. we have lot of what to நம்பிக்கை பேச்சர் இருக்குது, போர்டு எக்ஸாம் இருக்குது, நீட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா we can't. ஓகேவா? பட் முடிஞ்சால் பிடிஎஃப் எதாவது இருந்தால் மட்டும் வேணால் அந்த ரெக்கார்டர் வேலை அந்த பிடிஎஃப் வேணால் போட சொல்ல பார்க்குறேன். பட் தோஸ் ஓவரால் ஆஸ்க் ஃபார் இந்த அதர் ஸ்டாஃப்ஸ். ஓகே, அதை தான் இதெல்லாம் அந்த 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுதான் நான் சப்ஜெக்ட். பட் நான் சொல்லி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னா, பட் இட்ஸ் கான்ட் பிகாஸ் வி ஹவ் பின் டைட் அப் வித் ஒர்க்கெல்லாம் டைட் அப் பண்ணா அது முடியாது. ஓகேங்களா? ஸோ எங்களை நம்பி இருக்காது. ஓகே, நான் நேற்றே சொன்னேன், முடிஞ்சுன்னா முடியும்னு சொல்கிறேன், முடியலன்னு சொல்கிறேன். ஸோ ஐ காண்ட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஐம் ஸோ சாரி ஃபார் தட் பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங் ஃபார் தட். ஸோ யா, ஐ வில் ட்ரை. அதை நான் ட்ரை பண்ணுறதில்ல, மேம் சொல்ல பார்த்துட்டு இருக்காங்க. பட் வி வில் ட்ரை அவுட் இட். ஓகே, ஸோ சாரி ஃபார் தட். பட் இட்ஸ் கான். நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். நான் தருவன்னு ஏமாற்ற மாட்டேன். இல்லைனா இல்லை. ஓகேங்களா? இல்லை. ஓகேவா? இனிமேல் ஓகே. இப்போ ஈகோசிஸ்டம் போயிடலாம். ஈகோசிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஐயோ அடிச்சிட்டேன், ஒரு நிமிஷம்டா. எஸ், ஃபர்ஸ்ட் ஈகோசிஸ்டமோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுது? ஓகே சார், ஓகே. ஈகோசிஸ்டம்னு தெரியும். நம்ம என்வாயன்மெண்டல் ஆஸ்பெக்டில் எப்படிலாம் மாறுதல் அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, why is the measurement of biomass in terms of dry weight considered more accurate than a fresh weight? ஏன் நம்ம ஒரு பயோமாஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அது நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாதுடா. நான் மேம் கிட்ட கேட்குறேன். ஓகே, ஸோ டன்னாக இருந்தால் நான் மேம் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏஐக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒன்ஸ் அந்த பிடிஎஃபாவது கொடுக்கறதுக்கு நான் சொல்லி பார்க்குறேன். ஓகேவா? சாரி. ஓகே, எதனால் நம்ம ட்ரை வெயிட்டை வந்துட்டு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வெயிட்டில் என்ன கண்டென்ட் ஆகிருக்கும்? வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஃப்ரெஷ் வெயிட்டில் என்ன கண்டென்ட் இருக்கும்? வாட்டர் இருக்கும். இந்த வாட்டர் கெப்பாசிட்டி வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அது அடுத்த நாளைக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளும் ஃப்ரெஷ் வெயிட் எடுக்கும்போது அதோட வேரியேஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்க்கும்போது 2 கிராமாக இருக்கிறது, நாளைக்கு பார்க்கும்போது 1.5 கிராமாக இருக்கும், அது அடுத்த நாள் பார்க்கும்போது 1 கிராமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால் இந்த வேரியேஷன் சேஞ்சஸ் வர்றதுனால நம்ம ஃப்ரெஷ் வெயிட் அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ட்ரை வெயிட்டாக இருந்துச்சுன்னா, ட்ரை வெயிட்னது வாட்டரே இல்லை, எல்லாம் போயாச்சு, ட்ரையாக இருக்குது. அப்போ ட்ரை வெயிட்டாக இருக்கிறது வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக 0.055 கிராம் தான் கான்ஸ்டன்ட்டாக வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம ட்ரை வெயிட் தான் மோர் ரிலே பண்ணோம் தேன் த ஃப்ரெஷ் வெயிட். ஓகேவா? ஃப்ரெஷ் வெயிட்டை தாண்டி நம்ம இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை வெயிட்டை டிபெண்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஃப்ரெஷ் வெயிட்டில் வந்து வாட்டர் கண்டென்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு நாளும் நமக்கு இந்த வெயிட்டில் வந்து வேரியேஷன்ஸ் பார்க்க முடியும். ஒரு நாள் நம்ம வெயிட்டில் இருந்தால் பார்க்க முடியும், வேரியேஷன்ஸ் பார்க்க முடியும். ஓகே, ட்ரை வெயிட் இஸ் மோர் அக்யூரேட் பிகாஸ் ஃப்ரெஷ் வெயிட் கேன் பி வெரி சிக்னிஃபிகண்ட் பேஸ்ட் ஆன் த வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட் பொறுத்தவரை வெரி சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்டில் மாறி அமையலாம். ஆர்கானிசம் அந்த டைம் ஆஃப் மெஷர்மெண்ட், அந்த டைம் ஆஃப் இன்றைக்கி மெஷர் பண்ணிங்கன்னா 2 கிராம் இருக்குது, அதே நாளைக்கு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 1.5 கிராம் தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் எவாப்ரேஷன். இப்போ நீங்கள் லீஃப் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் எவாப்ரேஷன் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸாக இருக்குது. இதுவே நீங்கள் ட்ரை வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே ஒரே கான்செப்ட்டில் தான் இருக்க போது, அதில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதில் நம்ம பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஹாய்டா லக்ஷ், ஹாய் லக்ஷ், நோ ப்ராப்ளம். நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? பார்க்க போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை வெயிட்டை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ வே ட்ரை லிஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஆக்சுவல் ஆர்கானிக் மேட்டர். அப்போ ட்ரை வெயிட் என்ன ரெஃப்ரெஷன் பண்ணுது? ஆக்சுவல் ஆர்கானிக் மேட்டர் ரெஃபர் பண்ணுது. எதனால்? மெயின் கான்செப்ட் ஃப்ரெஷ்ஷில் தண்ணி இருக்கும், ஃப்ரெஷ் வெயிட்டில் என்ன இருக்க போகுது? ஃப்ரெஷ் வெயிட்டில் வாட்டர் இருக்க போகுது, வேறு ட்ரை வெயிட்டில் வந்துட்டு வாட்டர் இல்லாமல் இருக்க போகுது. அதனால நம்ம ட்ரை வெயிட்டை தான் நம்ம ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணுவோம் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா சார்? இந்த லைவ் சிபிஎஸ்இ சிலபஸ் CBSE specific. So sorry for that. CBSE specific தான்டா.
சிபிஎஸ்சி ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும் பட் உங்களுக்கு கண்டென்ட் ஈஸியாக இருக்கும் கண்டென்ட் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு இதே சாப்டர் இருக்குன்னா ஓகேவா ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்டேட் போர்டு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஆர்கானிசம் அப்படின்னு இருக்கும் ஓகேவா அந்த சாப்டர் வந்து நம்ம சிபிஎஸ்சியில் கிடையாது சிபிஎஸ்சிக்கு அது சாப்டர் கிடையாது ஓகேங்களா பட் இருக்கிற சாப்டரை வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும் ஓகே ஏன்னா கொஸ்டின் டாப்பில் தானே இருக்குது ஸோ கொஸ்டின் கேட்குற அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகே பட் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக்கலான சிபிஎஸ்சி ஓகே அதை நான் சொல்லிடுறேன் மோர் ஸ்பெசிஃபிக்கலான சிபிஎஸ்சி ஓகே ஓகேண்ணா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் பட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா படிச்சு பார்த்தா கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஒரே கான்செப்ட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஃபைன் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னது இஸ் அ வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் species occupying different level of an ecosystem. For example, trees occupy the top strata while shrubs occupy the second and herbs and grass occupies the bottom layers அப்படின்னு சொல்றோம் ஓகேவா கண்ணா சார் this pdf at end சார் ஆமா this pdf at end only டா இதில் 2 லெசன் இருக்குடா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் லெசன் இருக்கு ஈகோசிஸ்டம் லெசன் இருக்கு நம்ம 2வது லெசன் தான் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு லெசன் முடிச்சிட்டோம் நம்ம 2வது லெசன் தான் எடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா சார் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்துருப்போம் ஓகேவா இப்போ ஒரு காடு இருக்கு காடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு சின்ன செடி இருக்கு அழகான சின்ன செடி இருக்கு குட்டி கிராஸ் இருக்கு இதெல்லாம் இதில் இருக்கு ஒரு கார்டில் இருக்குது இந்த கார்டில் நம்ம வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா இந்த ஹைட்டில் இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்னது பெரிய மரங்கள்லாம் இந்த ஹைட்டில் இருக்கும் இந்த ஹைட்டில் இருக்கிறது ஷ்ரப்ஸ் எல்லாம் இருக்கும் ஷ்ரப்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹைட் டிராஃபிக் லெவலில் பயோமாஸ் அட்டைன் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி இந்த ஹைட்டில் வந்துட்டு லோவர் லெவலான கிராஸஸ்லாம் அட்டைன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்டிக்கல் பேஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் பேஸில் எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்போ நீ இந்த அளவுக்கு வந்துட்டனா நீ ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்க நீ இந்த அளவுக்கு வந்தா நீ மீடியமான க்ரோத் இருக்கு நீ இந்த அளவுக்கு குட்டியோட க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய இந்த தீம் பார்க்லாம் போனீங்கன்னா இந்த ஹைட் இருந்தால் மட்டும் தான் நான் உள்ள விடுவேன் அப்படின்னு சில கண்டிஷன்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி தான் அந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸில் வச்சது அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் டாப் ஸ்டார்ட் அதில் இருக்குமா ட்ரீஸில் இருக்கும் டாப்னா டாப் ஸ்டார்ட் அதான் ட்ரீஸில் இருக்கும் ஸ்ரப்ஸ் எல்லாம் ஆக்குப்பை தான் செகண்ட் லெவல் யார் ஆட் பண்ணுங்க ஸ்ரப்ஸ் அப்படின்ற சின்ன செடிகள் அப்சர்வ் பண்ணுவோம் அதுக்கும் குட்டியாக இருக்க புல்லுகள் என்ன அப்படி இருக்கும் கிராஸஸ் ஹெர்ப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கோம் பாட்டம் லேஸ் அப்டேட் பண்ணிருக்கோம் ஸோ இதை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஸோ இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா ஓகே கிளியரா கண்ணா கிளியரா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन இருக்கும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜிபிபி அண்ட் என்பிபி பார்த்தோமா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம் என்னது ஜிபிபினா என்னது என்பிபினா என்னதுன்னு பார்த்துருந்தோம் ஜிபிபினா என்னது கிராஸ் மறந்துடாதீங்க கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்பிபினா என்னது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எப்போவுமே எது அதிகமாக இருக்க போகுது கிராஸ் தான் அதிகமாக இருக்க போகுது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு மளிகை கடை இருக்குது ஒரு மளிகை கடையில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்குள்ள 1000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகுது 1000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடக்குது ஓகேவா அந்த 1000 ரூபா பிஸ்னஸ் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஜிபிபி கிராஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கிராஸ் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த 1000 ரூபாயுமே அவனுக்கு லாபமானு கேட்டால் கிடையாது அவன் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பான் எங்கேருந்தோ வாங்கி தான் நான் மளிகை கடையிலேருந்து விற்கிறான் ஸோ அந்த ரா மெட்டீரியலுக்காக எத்தனை செலவு பண்ணியிருக்கான் 800 ரூபீஸ் செலவு பண்ணியிருக்கான் ஸோ இந்த செலவு போக இதில் இந்த ஜிபிபியில் செலவு போக மிச்சம் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் மிச்சம் எவ்வளோ இருக்கும் 200 ரூபா இருக்கும் அந்த 200 ரூபா தான் அவனுக்கு லாபம் அந்த லாபத்தை நம்ம என்ன சொல்லிருக்கோம் என்பிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி சார் செலவு போக அப்படின்னா என்ன சார் செலவாகும் இந்த கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் செலவாகும் ஓகேவா ஸோ ஒரு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து ரெஸ்பிரேஷன் போக மிச்சம் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா ஒரு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியிலிருந்து ரெஸ்பிரேஷன் போக கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி போக ரெஸ்பிரேஷன் போக மிச்சம் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் த டோட்டல் எவ்வளோ பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படின்னு டோட்டல் ரேட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு ஒரு கடையில் அப்படின்னு சொல்றது டோட்டல் ரேட்டை சொல்றது என்னவா இருக்கு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியா இருக்கு வைல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எதை பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எதை பற்றி இந்த டோட்டல் ரேட்ல இருந்து ரெஸ்பிரேஷனை மைனஸ் பண்ணோம்னா அதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஜிபிபி மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாசஸ் ஆர் வேல்யூ அப்போதான் நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து சொல்ல முடியும் அப்படின்றாங்க
ஓகேவா கண்ணா? எஸ் தர்ஷினி, எஸ் ரஜித், சூப்பர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். சூப்பர். நெக்ஸ்ட், why is the primary pyramid of energy never inverted? எதனால இன்வெர்ட்டட் ஆகாது அப்படின்னு தெரியுமா? எதனால இன்வெர்ட்டட் ஆகாது? எப்படி பார்த்தாலும் ஹீட் அப்படின்னு கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த டிராஃபிக் லெவல்ல இருந்து இந்த டிராஃபிக் லெவலுக்கு போகும்போது எங்க ஏ அப்படின்ற டிராஃபிக் லெவல்ல இருந்து பி அப்படின்ற டிராஃபிக் லெவலுக்கு வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆயிரும்? ஹீட்டாக ரிலீஸ் ஆயிரும். அப்போது எப்படி பார்த்தாலும் நம்ம ஹீட்டாக லாஸ் ஆகிறதுனால இது வந்துட்டு இன்வெர்ட்டடாக இருக்கவே இருக்காது. இது எப்போவுமே அப்ரைட்டாகவே தான் இருக்கும். எப்படி இருக்குமா? அப்ரைட்டாகவே தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக ஈச் ஸ்டெப்லையும் ஹீட்டா அப்படின்றது என்ன ஆக போகுது? லாஸ் ஆக போகுது. ஆல்வேஸ் லாஸ் எஸ் ஹீட் இன் ஈச் ஸ்டெப். ஒரு ஸ்டெப்லையும் இப்போ பியிலிருந்து போகுதுன்னா கூட பியிலிருந்து சிக்கு போகுதுன்னா கூட ஹீட்டுன்னு லாஸ் ஆக தான் போகுது. அப்போது எப்படி பார்த்தாலும் ஹீட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து லாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இந்த எனர்ஜி வந்துட்டு எப்பவுமே அப்ரைட்டாக தான் இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இட் ஆல்வேஸ் அப்ரைட் பிகாஸ் சம் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் லாஸ்ட் ஆஸ் த ஹீட் இன் ஈச் ஸ்டெப். ஒரு ஸ்டெப்னு ஹீட்டில் ரிலீஸ் ஆகிருக்கிறது ஃப்ரம் ஒன் டிராஃபிக் லெவல் டு த நெக்ஸ்ட் டிராஃபிக் லெவல். ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலில் போகும்போது கண்டிப்பாக ஹீட் அப்படின்ற கான்செப்டில் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அந்த டயக்ராம் எடுக்கல, நம்ம இதில் டயக்ராம் இருக்கும், டயக்ராம் எடுக்கல. சரி, ஓகே. வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் பர்சன்டேஜ் ஆஃப் சோலார் ரேடியேஷன் யூஸ்டு பை த என்டையர் வேர்ல்டு? என்டையர் லிவிங் வேர்ல்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு சோலார் ரேடியேஷன் மூலயமா அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னு அடிக்குது, சன்னு வெயில் சும்மா சுள்ளுன்னு அடிக்குது, அதில் லெஸ் தென் 50% தான், நல்லா புரிஞ்சுங்க, லெஸ் தென் 50% தான் ஃபோட்டோசிந்தட்டிக் கண்டென்ட் உடையதாக இருக்குது. less than photosynthetic solar radiation is photosynthetically active. PRA நம்ம சொல்லுவோம் வந்து photosynthetically active radiation. அதாவது 100% சன் லைட் அடிக்குதுடா, அதில் 50% less than 50% அப்படி இருக்குமா? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண அளவுக்கூடிய காரணமாக இருக்குமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எத்தனை அப்சர்வ் பண்ணுமா? ஒன்லி 2 to 10% தான் அப்சர்வ் பண்ணுதான். எத்தனை அப்சர்வ் பண்ணுதான்? ஒன்லி 2 to 10% அந்த அளவுக்கு மட்டும்தான் பிளான்ட் அப்சர்வ் பண்ணுமா. அப்போது இந்த சன்ல இருந்து அரௌண்ட் 2 to 10% தான் இந்த லிவிங் வேர்ல்டையே பேலன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த லிவிங் வேர்ல்டையே பேலன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50% தான் குடிக்கிற தன்மையில் இருக்குது. ஓகேவா? நிறைய பைப்பில் வந்துட்டு இருக்கு, நிறைய பைப்பில் வர தண்ணியில் வந்துட்டு லெஸ் தென் 50% தான் குடிக்கிற தன்மையில் இருக்குது. நீங்கள் எல்லா பைப்புமா குடிக்க போகிறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு பைப்பில் இருந்து தண்ணி எடுத்து நீங்கள் குடிப்பீங்க. அப்போ நீங்கள் எத்தனை அப்சர்வ் பண்ணுறீங்க? அந்த லெஸ் தென் 50%லேருந்து 2 to 10% மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுது. அந்த 2 to 10% தான் நம்ம என்டையர் உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? எஸ் 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 கிளியர்? So less than 50% incident of solar radiation is a photosynthetic active radiation. அதுதான் photosynthetic active radiation PAR நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதிலேயே வந்துட்டு plants capture only 2 to 10% of power to sustain the whole world. ஏன்னா பிளான்ஸ்லேருந்து தான் எனர்ஜி என்னது ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு மாறி போயிட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு மாறி இந்த பிளான்ஸ்லேருந்து தான் போயிட்டே இருக்க போகுது. அடுத்த கேள்வி பார்த்தலாம். வாட் define secondary productivity? Secondary productivity எது define பண்ணுது? Secondary productivity defined as the rate of formation of the new organic matter by consumer. கன்சியூமரால யார் பண்ணப்படுது? டிஃபைன் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். ஓகேவா? secondary productivity defined as the rate of formation of a new organic matter by the consumer. கன்சியூமரால, யாரால? கன்சியூமரால. ப்ரொடியூசர், கன்சியூமர். ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி பேஸ் யாரால? கன்சியூமர்னால. ஓகே, இது கூட மாறி ஆரம்பிக்கலாம். பிரைமரி ப்ரொடியூசர், செகண்டரி ப்ரொடியூசர் அப்படின்னு. பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், கார்னிவோஸ், டாப் கார்னிவோஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அந்த பிரமிட் ரேஞ்சில் வந்துட்டு மாற்றி அமையறதுக்கு அதிகமான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி யார் டிஃபைன் பண்ணுறா? ஃபார்மேஷன் ஆஃப் த கன்சியூமர். செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி யார் டிஃபைன் பண்ணுறா? ஃபார்மேஷன் ஆஃப் த கன்சியூமர். ஏன்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இவன் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா? யா, அடுத்து identify the raw material for the decomposition and its component. Decomposition and components oda raw materials for the decomposition and its components. The raw materials is detritus.
என்னது டீகம்போசிஷனோட ரா மெட்டீரியல் என்னவா இருக்க போகுது அழுகன நிலைமை தான் இருக்க போகுது ஓகேவா டீகம்போசிஷனோட ரா மெட்டீரியல் என்னவா இருக்க போகுது டீகம்போசிஷன் பண்ணக்கூடிய லைஃப் சைக்கிள் எது நடக்க போகுது எல்லாம் அழுகி போனதாக தான் இருக்க போகுது டெட்ரிடஸ் வந்து எல்லாமே அழுகி போடுது நல்லா புரிஞ்சுங்க டெட்ரிடஸ் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ் டெட்ரிவோரஸ் அப்படின்றது ஒரு ஆர்கானிசம் என்னென்ன சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் டெட் பிளான்ட்டாக இருக்கலாம் டெட் லீஃபாக இருக்கலாம் டெட் பார்க்காக இருக்கலாம் டெட் ஃப்ளவராக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதிலிருந்து ஓகேவா பார்ட் ஆஃப் த பிளான்ட் வச்சா டெட் அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் டெட்ரிடஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அங்கேருந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்க முடியும் டீகம்போசிஷனாலே எதை பற்றி பேசப்படுது டிகே மேட்டரை பற்றி தான் பேச போகுது டீகம்போசிஷனாலே எதை பற்றி பேசுது டிகே டெட்ரிடஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்க போகுது ஓகேங்களா அண்ட் டெட் ரிமைன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஃபீக்கல் மேட்டர் ஸோ அதிலிருந்து நடக்க போது இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்க போகுது டெட்ரிடஸ் ஃபுட் செயின் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா ஸோ அந்த பேஸில் வரப்போது ரா மெட்டீரியல் எல்லாம் வருது டெட்ரிடஸ் என்ன போது ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் டெட் அண்ட் டிகே மேட்டர் தான் என்ன டெட் பார்க்கு டெட் லீஃப் டெட் ஃப்ளவர் அனிமல்ஸோட டெட் ரிமைன்ஸ் ஃபீக்கல் மேட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லி கன்சிடர் பண்ணிருக்கோம் டெட்ரிடஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம் ஸோ அந்த பேஸில் இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது இந்த டெட்ரிடஸ் ஃபுட் செயின் டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்க போகுது ஓகேவா யா கிளியர் சூப்பர் ராகண்ணா ஃபைன் சூப்பர் அடுத்த கேள்வி பார்த்தலாம் எக்ஸ்பிளைன் வை எர்த்வார்ம் ஆர் கன்சிடர் அஸ் டெட்ரிவோர்ஸ் எதனால நம்ம எர்த்வார்மை நம்ம டெட்ரிவோர்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது ஒரு பிளான்ட்டு இப்போது டெட்ரிடஸாக இருக்குது அதாவது டெட்ரிடஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு மரத்துலேருந்து கீழே வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணும் ஓகேங்களா ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணிவிட்டு நான் இதை ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணுது ஓகேவா என்ன பண்ணுது ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு பண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது ஏரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணுது அழுகி போன மக்கி போன இதில் வந்துட்டு ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணதுனால இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் டெட்ரிவோரஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஒரு டெட்டான மேலன்ல ஒரு டெட்டான சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஓகேவா ஒரு டெட்டான சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அதை ஃப்ராக்மெண்ட்டாக பிரேக் பண்ணி இந்த பிரேக் டவுன்லாம் பண்ணுறதுனால ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணுறதுனால நம்ம எர்த்வார்ம் எப்படி கன்சிடர் பண்ணிருக்கோம் இங்கே இருக்கா எர்த்வார்ம் எப்படி கன்சிடர் பண்ணிருக்கோம் டெட்ரிவோர்ஸாக கன்சிடர் பண்ணிருக்கோம் ஓகேவா எர்த்வார்ம் வச்சு கண்டுபிடிக்கும் டெட்ரிவோர்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் ஏரேஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழு வெளியே போயிட்டு உள்ளே வருது இது மாதிரி உள்ளே மாறி போகிறதுனால ஒரு சாயில் கட்டியாக இருக்கிற சாயிலை வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுருது கட்டியாக இருக்கிற சாயில் என்ன பண்ணி விடுது லூஸ் பண்ணி விடுது அப்போ லூஸ் பண்ணி விடுறதுனால நமக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது கிராப் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஏர் போயிட்டு வர்றதுக்கு ரூட்டுக்கு ஏர் போகிறதுக்கு இந்த எர்த்வார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சாயில் வந்து ரொம்ப கட்டியாக கிடக்குன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது தண்ணி இதே போக மாட்டேங்குது தண்ணி ஊற்றினாலும் தண்ணி போக மாட்டேங்குது அப்போ காற்றும் போகாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல வந்து இந்த புழு மேலே போயிட்டு கீழே போயிட்டு வெளியே வந்து அந்த மாதிரி ஓட்ட போட்டு விளையாடுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரேஷன் ப்ராசஸ் தான் ஏர் உள்ளேயும் போயிட்டு வெளியே வர முடியுது தண்ணியும் போக முடியுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதனால தான் இட்ஸ் அ ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் யாரை சொல்லுவோம் எர்த்வார்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா கிளியர் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் மேம் ஹாய் குமரேஷன் குட் ஈவினிங் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் அவருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டிங் கிராப் சார் நின்றுட்டு இருக்கிற கிராப் சார் அப்படின்னா கரெக்ட் தான் எங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் ஓகேவா ஸ்டாண்டிங் கிராப் இஸ் அ மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் ஆஃப் பயோமாஸ் ஆர் த நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிரசன்ட் இந்த யூனிட் ஏரியா ஆஃப் அ பர்டிகுலர் டைம் ஒரு பர்டிகுலர் டைமில் இங்கே இருந்தேன் அப்போ அது ஸ்டாண்டிங் கிராப்பாக இருக்கும் இந்த பர்டிகுலர் டைமில் இங்கே இருக்கு அப்போ இது ஸ்டாண்டிங் கிராப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் அங்கங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சிஎம் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் 2000 யார் சிஎம்மாக இருந்தா ஒரு ஆள் இருந்திருப்பார் ஓகே யாருன்னு தெரியாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் 2005 ஒரு ஆள் சிஎம்மாக இருந்திருப்பார் 2010 ஒரு சிஎம்மாக இருந்தார் அதே மாதிரி தான் அப்போ அதுக்கு பேர் என்னவா இருக்கு சிஎம் ஸ்டாண்டிங் கிராப்பாக தான் இருக்க போகுது பட் இன்னொருக்கு ஸ்பீஷிஸ் வந்து மாறும் ஓகேவா ஜெயலலிதா இருந்திருக்கலாம் கருணாநிதி இருந்திருக்கலாம் ஸ்டாலின் இருந்திருக்கலாம் எடப்பாடி சாமி இருந்திருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மாறி இருந்துட்டு இருக்கலாம் பட் அவங்க பொசிஷன் என்னவா இருக்க போது ஸ்டாண்டிங் கிராப்பாக இருக்க போது அதே மாதிரி தான் இதை டிஃபைன் பண்ணியது ஓகேவா ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த இடத்துல கூட கிராப் அந்த கிராப் வேரி ஆகலாம் பட் அது என்னவா இருக்கு அது ஸ்டாண்டிங் கிராப்பாக இருந்துட்டு இருக்கு ஒரு டிராஃபிக் லெவல் அதான் நான் டைம் அப்படின்னு சொல்லுவேன் டிராஃபிக் லெவலில் ஓகேவா கண்ணா ஒரு டிராஃபிக் லெவலில் ஹாய் தனுஷா ஹேமந்த் ஹாய்டா நல்ல பேர்ரா குட் ஈவினிங் புரிஞ்சுதா கண்ணா புரிஞ்சுதா ஸ்டாண்டிங் கிராப் புரிஞ்சுதா ஹாய் ஹலோ ஹேமந்த் ஓகே கிளியரா அண்ணா 2026 விஜய் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அது ஏப்ரல் 23 நீங்கள் தான் போய் டிசைட் பண்ணணும் நான் 2016 வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் உடனே போட வேண்டியது எதையாவது ஒன்று சொல்லிட்டு ஆயிடா தனுஷ்காந்த் ஓகே
Contrast the primary contact of energy flow in a aquatic versus terrestrial ecosystem. Aquatic terrestrial ecosystem contrast based பண்ணி சொல்றேன். In aquatic ecosystem பாத்தீங்கன்னா grazing food chain is the major contact, where in terrestrial ecosystem a large fraction flows to a detritus food chain அப்படி நம்ம சொல்லிருக்கோம். அதாவது அக்வாட்டிக்கை பொறுத்து பார்க்கும்போது அக்வாட்டிக் என்னது நிலம் சார்ந்த பகுதிகள் ஓகேங்களா. ஸோ நிலம் சார்ந்த பகுதிகளை பற்றி பார்க்கும்போது எது அதிகமாக இருக்கான் கிரேசிங் ஃபுட் செயின் தான் அதிகமாக இருக்கான், ஜிஎஃப்சி தான் அதிகமாக இருக்கான். இதுவே நிலம் சார்ந்த பகுதிகள் நிலம் சார்ந்த பகுதிகள் டெரஸ்ட்ரியல் ஃபுட் செயின் ஓகேவா. இது தண்ணி சார்ந்த பகுதிகள் ஓகேவா. டெரஸ்ட்ரியல் ஃபுட் செயின் தான் நிலம் சார்ந்த பகுதிகள் ஓகே. டெரஸ்ட்ரியல் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கான் டெட்டிரியஸ் ஃபுட் செயின் அதிகமாக இருக்கான். இது எதனால அப்படின்னு தெரியுமா? எதனால வந்து நம்ம நிலத்தில் வந்து நம்ம லேண்டில் வந்து டெட்டிரியஸ் ஃபுட் செயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஒரு சிக்கன் சாப்பிட்றோம், சிக்கனோ மட்டனோ சாப்பிட்றோம் இல்லையா. சிக்கனோ மட்டனோ நம்ம என்ன சாப்பிட்றோம் சூப்பராக சாப்பிட்றோம், அடிச்சு பிடிச்சி சாப்பிட்றோம். எல்லா பார்ட் ஆஃப் த சிக்கனி மட்டும் நம்ம சாப்பிட்றோமா? இல்லை. நம்ம கறி வெட்டும் போதே நம்ம பாய் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் இது அந்த கொழுப்பெல்லாம் தூக்கி போட்டுறாரு, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சில தான் தூக்கி போட்டுறாரு. அதை நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு கொண்டு வரோம், வீட்டை கொண்டு சின்ன கட் பண்ணுறோம், கட் பண்ணி நம்மளும் கொஞ்சம் வேஸ்ட்டும் தூக்கி போடுறோம். அதுக்கப்புறமா அதை சமைக்கிறோம், அதை சமைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம். அது இல்லாமல் மிச்சம் வச்சு நம்ம தூக்கி போடுறோம். ஸோ இந்த எனர்ஜி வந்துட்டு கம்ப்ளீட்டாக நடக்கிறது கிடையாது, எனர்ஜி வந்து என்னது கம்ப்ளீட்டாக போகிறது கிடையாது. இதுவே இந்த டெட்டிரியஸ் ஃபுட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு செத்து போச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக தானே டீகம்போஸ் ஆகுது. இல்லை நான் தலையை வந்து டீகம்போஸ் பண்ண மாட்டேன், இல்லை நான் வாழை டீகம்போஸ் பண்ண மாட்டேன், இல்லை லிவரை டீகம்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா? அது கம்ப்ளீட்டாக எலும்பு மட்டும் மிச்சம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே தான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகுது டீகம்போஸ் பண்ண போகுது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம நாட்டில் நிலப்பகுதியில் வந்து பார்க்கும்போது டெட்டிரியஸ் ஃபுட் செயின் இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ்னால கூட டெட்டிரியஸ் ஃபுட் செயின் ஃபங்கை பாக்டீரியா முக்கியமாக நடக்கக்கூடிய இந்த டெட்டிரியஸ் ஃபுட் செயின் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. அதனால தான் இது அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சவங்க. டெட்டிரியஸ் ஃபுட் செயின் எந்த பேஸில் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஒரு ஆர்கானிசம் எடுத்தோம்னா அது கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் டீகம்போஸ் பண்ணுறோம். அப்போ ஃபுல் எனர்ஜி கிடைக்குதுல, அது ஆர்கானிசம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக இது பண்ணுறோம் இல்லையா. அதனால தான் நம்ம நிலத்தில் வந்து பார்க்கும்போது டெட்டிரியஸ் ஃபுட் செயின் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்துடும். ஓகே ஓகேண்ணா. வாட் இன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓவியூல்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஓவியூல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் 7 cell 8 cell கண்டிஷன் ஓகேவா. இது கூட இதுதான் டெட்டிரியஸ் ஃபுட் செயின். இதெல்லாம் வாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே கிளியர் ஓகே டாக்கண்ணா. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். How does leaching affect the decomposition process? Decomposition process leaching எப்படி affect பண்ணும் அப்படின்னா through leaching water soluble inorganic nutrients move down into the soil horizon or precipitated as an unavailable salt. leaching என்னது உள்நோக்கி போறது ஓகேவா. லீச்சிங் என்னது அந்த இதுக்கு சாயிலுக்குள்ள உள்நோக்கி போகிறது, உள்ளே போயிட்டே இருக்கிறது தான் லீச்சிங் அப்படின்னு. ஸோ உள்நோக்கி போகிறது லீச்சிங் அப்படின்றது உள்நோக்கி போகிறது தான் நம்ம லீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன ஆயிடுது அந்த சால்ட் வந்து அன்அவைலபிளாக இருக்கிறதுனால தான் அதை வந்து என்ன பண்ணுது டீகம்போசிஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு. ஏன்னா அன்அவைலான இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் போய் டீகம்போஸ் பண்ண முடியாது இல்லை. ஸோ அந்த பேஸில் தான் கன்சிடர் பண்ணுறோம் ஓகேவா. எஸ் ப்ரெசிபிட்டேட்டட் இன்டு த சாயில், ப்ரெசிபிட்டேட்டட் இன்டு த சாயில் உள்நோக்கி போகிறது வருது அப்படியே ஜாலியாக அப்படியே உள்நோக்கி போகிறது நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா. தர்ஷினி வாட்டர் சாலிபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன்ஸ் ஓகேவா. ஸோ உள்நோக்கி போகிறது நம்ம என்ன சொல்லிருக்கோம் லீச்சிங் பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது நமக்கு இந்த டீகம்போசிஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. டீகம்போசிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து சூப்பர் டூப்பராக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குதுன்னா நேம் த 2 factors that inhibit rate of decomposition. ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் 2 ஃபேக்டர் இன்ஹிபிட் பண்ணுறதுன்னா அழிக்கிறது. ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் அழிக்கிறது என்ன இருக்கு டீகம்போசிஷன் இன்ஹிபிட் லோவர் டெம்பரேச்சர் அண்ட் அன்ஏரோபிசம் லேக் ஆஃப் ஆக்சிஜன். 2 கேரக்டர் என்ன இருக்கு. ஒன்று வந்துட்டு லோ டெம்பரேச்சராக இருக்கு, பிஹெச் கண்ட்ரோலில் மாறுதல் அடைஞ்ச கூட மாறலாம், ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கு. ஸோ ஏபியாட்டிக் ஸ்ட்ரெஸ் அதுக்கு அந்த அதை பேஸ் வச்சு கூட மாறலாம். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான் என்ன பண்ணுது இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. எஸ்டா இங்கேயும் தாண்டா பவதாரணி இங்கேயும் கூட தான் இங்கேயும் இட்ஸ் ஹெவிலி ரெய்னிங் ஓகேவா. ஸோ பேஸ் வச்சு பார்க்கும்போது விச் ஆஸ் இன்ஹிபிட்டிங் லோ டெம்பரேச்சர் அண்ட் லேக் ஆஃப் ஆக்சிஜன் தான் நமக்கு டீகம்போசிஷன் ப்ராசஸ் இன்ஹிபிட் பண்ணி விடுது அப்படின்னு போகும் ஓகேவா. எஸ் ஜாக்கண்ணா சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான ஓகேவா. வை டு ஈக்காலஜிஸ்ட் ரிகார்ட் பயோஸ்பியர் அஸ் அ குளோபல் ஈகோசிஸ்டம்? பயோஸ்பியர் எது நம்ம குளோபல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வியூட் தட் குளோபல் ஈகோசிஸ்டம் பிகாஸ் இட் இஸ் composite of all local ecosystem on the earth where living organism interact with the physical environment. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் பயோஸ்பியரை நம்ம குளோபல் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். பேசிக்கா லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு இன்டராக்ட் பண்ணுது. அதான் ஆன்சர். லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணுது இன்டராக்ட் பண்ணுது. யாரோட இன்டராக்ட் பண்ணுது
ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட்டோட யாரோட இன்ட்ராக்ட் பண்ணுது ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம் ஓகேவா லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுது ஓகேங்களா எஸ் இன்ட்ராக்ட் வித் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் சூப்பர் தர்ஷினி ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம பயோஸ்பியரை குளோபல் ஈகோசிஸ்டம் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஓகே வாட் இஸ் கேட்டபாலிசம் இன் த கண்டென்ட் ஆஃப் சாயில் மைக்ரோப்ஸ் சாயில் மைக்ரோப்ஸ் அப்படின்ற கண்டென்ட்ஸில் கேட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மேனபாலிசம் மெட்டபாலிசத்தை வந்து பிரிப்பாங்க இன்னும் கேட்டபாலிசம் இன்னொன்று ஆனபாலிசம் அப்படின்னு ஓகேவா மெட்டபாலிசத்தை ரெண்டாக பிரிப்பாங்க கேட்டபாலிசம் ஆனபாலிசம் அப்படின்றது கேட்டபாலிசம் அப்படின்ற ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரை வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பிரேக் டவுன் பண்ணுறது சிம்பிளஸ்ட் ஃபார்மாக என்ன பண்ணுது பிரேக் பண்ணுறது அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் இப்படி எதுனா புரியலையோ பாருங்க மெட்டபாலிசத்தை ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று கெட்டு போன கெட்டபாலிசம் இன்னும் ஆனபாலிசம் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஓகேவா இது வந்து என்னவா இருக்குது காம்ப்ளெக்ஸை வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பிரேக் பண்ணுது சிம்பிளாக என்ன பண்ணுது பிரேக் பண்ணுது பிரேக்கப் இவன் என்ன பண்ணுறான் சிம்பிளஸ்ட் ஃபார்மை காம்ப்ளெக்ஸ்ட் ஃபார்மாக மேக் பண்ணுறோம் மேக்கப் ப்ராசஸ் ஓகேவா ஸோ கேட்டபாலிசம்ன்றது பிரேக் அந்த பிரேக்கில் பிரேக் பண்ணுறது ஓகேங்களா ஸோ த ப்ராசஸ் வேர் பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் என்சைம்ஸ் டீக்ரேடட் த டெட்டிரியஸ் இன்டு அ சிம்பிள் டெட்டிரியஸ் எப்படி இருக்க போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்க போகுது ஓகே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னா வந்து என்டையர் லீஃபு இல்லை என்டையர் அனிமல் அப்படி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்க போகுது இதை பிரேக் டவுன் பண்ணுறது சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் பண்ணுறதை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் கேட்டபாலிசம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் இப்படி பிரேக் டவுன் பண்ணுறதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம் கேட்டபாலிசம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா எஸ் ஜித் தர்ஷினி சூப்பர்மா ஓகேங்களா கேட்டபாலிசம் பிரேக் டவுன் ப்ராசஸ் ஆனபாலிசம் மேக்கப் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா யா பயோலஜியில் டிஃப்ரென்ஸ் டுண்ட்ரா பயோமி அண்ட் டைகா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோஸ் இல்லைடா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை Okay, அடுத்த question. Identify the two main structural features of an ecosystem. Two main structural features of ecosystem identify பண்ண சொல்றாங்க. What is the two main structural features of specific composition நம்ம என்ன சொல்றோம்? Identification enumeration பேஸ் பண்ணும்போது stratification. The two main structural features are species composition and stratification. The two main structural features of ecosystem என்னது species conservation அப்படினா identification and enumeration of species identify பண்றதா இருக்கட்டும் enumerate பண்றதா இருக்கட்டும் அத சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறமா stratification என்னது அது vertically distribute பண்றதா இருக்குது. stratification நம்ம என்ன சொல்றோம் அது நம்ம vertically சொல்றது தான் ஓகேங்களா vertical aspectsல சொல்றதா நம்ம stratification அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா yes தர்ஷினி ஓகே அத நம்ம vertical aspectsல சொல்றதா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் stratification அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே yeah with this நம்ம 2 mark complete பண்ணியாச்சு நம்ம 3 mark மவுண்ட் பண்ணிடலாமா ரெடி அத டவுட் இருக்கா come on guys session like பண்ணி விட்டுருங்க அப்படியே ஒரு 5 ஒன்னு போடுங்க நம்ம 3 மார்க்க பார்க்கலாம் குயிக்கா பார்த்துட்டு 3 மார்க்க பார்க்கறோம் 4 மார்க்க பார்க்கறோம் 5 மார்க்க பார்க்கறோம் 1 மார்க்க முடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் வாங்க பசங்க வாங்க ஃபயர் போடுங்க வந்தாச்சா ஓகே அப்போ 3 மார்க்கில் பேஸ் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா 3 மார்க்கில் பேஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம் இட்ஸ் கோயிங் டு பி explain the significance of humus in a decomposition cycle ல வந்துட்டு significance of humus significanceனா இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படினு கேக்குறாங்க humusனா என்னது அந்த டார்க் பிரவுன் கலர் அந்த அழுகி போன நிலைமை அழுகி போன எந்த ஒரு பிளான்ட்டா இருந்தாலும் சரி அனிமலா இருந்தாலும் சரி இந்த அழுகி போன நிலைமை இருக்கு தெரியுமா அத நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் humus அப்படி நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம் அப்ப அதுல வந்துட்டு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா humus வந்து டார்க் கலர் வந்துட்டு amorphous substance இருக்கும் அதுல வந்துட்டு highly rich microbial action வந்து நடக்கும் எதெல்லாம் நடக்கு டீகம்போஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ப்ராசஸ் நடக்கனால அது அவ்வளவோ நியூட்ரியன்ட் கண்டென்ட்டா இருந்துட்டு இருக்கும்
It's colloidal and serves as a reservoirs of nutrients. இப்போ ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு அனிமலோ அழுகி போன நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்த ஹியூமஸ் மாதிரி டார்க் கண்டிஷன் போலஸ் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்லாம் இல்லாமல் ஒரு டீகேயான ரொம்ப டார்க்கான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது என்னவா ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைக்ரோபிளாஷன் அது அதிகமாக நடக்குது. மைக்ரோபிளாஷன் நம்ம அதிகமாக நடக்குது. பட் மைக்ரோபிளாஷன் எப்படி நடக்குது? ரொம்ப ஸ்லோவாக எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ரேட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு உரமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் கோல் எல்லாமே முன்னாடி காலத்தில் லிவிங் ஆர்கானிசம் செத்து மடிச்சு டிகே ஆனது அப்படி கதை இருக்கு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஹைலி ரிச் நியூட்ரியண்டா இருக்கும். ஹைலி ரிச் எப்படி இருக்க போது? நியூட்ரியண்டா இருக்க போது அப்படின்றாங்க. ஓகேங்களா? எஸ் 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 ஓகேவா? அசிஸ்டன்ஸ் ஆஃப் மைக்ரோபிலேஷன் எஸ் டக்கன் ஓகேங்களா? சூப்பர் தர்ஷினி ஓகேவா? ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்ல தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்க போது. ஒரு அனிமலோ இதுவோ அழுகி போய் மஷிங் அப்படி எனக்கு தெரியுமா? ஸோ அந்த கண்டிஷனில் வந்துட்டு மைக்ரோபிலேஷன் டாப்பாக நடந்துட்டு இருக்கும். சூப்பராக நடந்துட்டு இருக்கும் மைக்ரோபிலேஷன். பட் என்ன பிரேட்டில் நடந்துட்டு இருக்குன்னா ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருக்கும். ஓகே, அது வந்து ரொம்ப நியூட்ரிஷனல் ரிச் வேல்யூவாக இருக்க போது. அது வந்து எப்படி இருக்க போது? அந்த ரொம்ப நியூட்ரிஷனல் ரிச் வேல்யூவாக இருக்க போது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் 3 மார்க்கில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஹியூமஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டார்க் கலர் அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். டிஸ்கிரைப் த 10% லா ஆஃப் எனர்ஜி. இந்த குழந்தை கூட சொல்லுவோம். ஓகே, நம்ம நிறைய வாட்டி 10% லா ஆஃப் எனர்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் போகும்போது ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் போகும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 10% ஆஃப் எனர்ஜி லாஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். எனர்ஜி லாஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ 1000 அதாவது 1,10,000 ஜூல்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்? சன்லைட்ல இருந்து யார் அப்சர்வ் பண்றா? பேஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுல இருந்து பிளான்ட் எவ்வளவு அப்சர்வ் பண்ணுது? ஜஸ்ட் 1% தான். இதுல இருந்து 1% அப்சர்வ் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? 10,000 ஜூல்ஸ் தான் அப்சர்வ் பண்ணுது. இந்த பிளான்ஸ்ல இருந்து வேரியஸ் லெவலுக்கு போகும்போது 10% தான் போகுது. 10,000 10% 1000 ஜூல்ஸ். 1000 ஜூல்ஸ் வந்து 10% 100 ஜூல்ஸ். 100 ஜூல்ஸோட 10% 10 ஜூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு 10% ஆஃப் எனர்ஜி தான் ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஒரு டிராஃபிக் தெரியலையோ? ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சாரி, எக்ஸாம் ஸ்டடி பிளான் சொல்லுவீங்களா? மேட்ச்சில் ஏன்டா செண்டம் போச்சேனோ? ஐ திங்க் நம்ம சண்டே வேணால் கிளாஸ் பார்க்கலாம்டா. ஓகேவா? சண்டே பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் பார்ப்போம். என்னாச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாம் கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்துருச்சுடா. இப்போ நமக்கு நம்பிக்கை பேட்ச் இருக்குது. வேறு என்னது? போர்டு எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லாம் போர்டு எக்ஸாம் ரெண்டு பேருக்குமே இருக்குது. சிபிஎஸ்சிக்கும் இருக்குது, ஸ்டேட் போர்டுக்கும் இருக்குது. சிபிஎஸ்சிக்கு 27ஆம் தேதி, போர்டுக்கு வந்து 23ஆம் தேதி. ஓகேவா? இப்போ எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுன்றது இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி ரிஸ்கி ஃபார் மீ. பட் பார்ப்போம். லைட்டு கிளார் அடிக்குதா? அது வெள்ளையாக இருக்கிறதுனால தான் லைட்டு கிளார் அடிக்குது. ஓகேவா? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் கருப்பாக கொடுத்துருந்தேன். கருப்பு. ஓகே. ஐயோ. ஓகே. ஸோ 10% ஆஃப் லா என்னதுன்னா ஒரு எனர்ஜி ஃப்ளோலேருந்து அந்த டயக்ராம் மாறணும்டா. டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஒரு கண்டிப்பாக எடுக்கிறேன். ஓகே, இந்த வாரத்தில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு எனர்ஜி ஃப்ளோவில் இருந்தும் 10% வந்துட்டு அடுத்த டிராஃபிக் லெவல் நோக்கி போகிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணுறோம். திஸ் லா ஸ்டேட் that during the transfer of energy between traffic level only 10% of energy is passed to the next level of the lower one and which restrict the number of traffic level in GFC. அப்படினா restrict number of traffic level GFC இது பண்ணுது. ஏன்னா 10 joules ஒருத்தனுக்கு இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? இவன் வந்து 10% எப்படி போக முடியாது இல்ல. சோ அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இதுல கிரேசிங் ஃபுட் செயின்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படி நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ இத நான் டிட்டர்மைன் பண்ணுது. கிரேசிங் ஃபுட் செயின் வந்து டிட்டர்மைன் பண்ணி விடுது அப்படி நம்ம பார்க்கறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படினா detail the abiotic components of pond ecosystem. Pond ecosystem abiotic components பேஸ் பண்ணி கேக்குறான். Abiotic components என்னது? Water with a dissolved inorganic or organic substance, the rich soil of deposit at the bottom and solar input, temperature cycles and day length இதெல்லாமே நமக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்? abiotic components. abiotic என்னது? temperature, soil, water இதுதான் abiotic components. ஸோ அதே தான் நம்ம pond ecosystem பேஸ் பண்ணி இருக்க போகுது. என்னது? rich soil deposit of bottom, solar input, temperature cycles and day length. ஓகேவா? day length இது எல்லாமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? abiotic factors. for pond ecosystem. ஓகேங்களா? abiotic factors for pond ecosystem அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம்.
ஓகே யா டே லென்த் அதே தாங்க ஓகேங்களா ஓகேவா கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஐடியல் பிரமிட் ஆஃப் எனர்ஜி 2000 ஜூல்ஸ் ஆஃப் சன்லைட் என்னம்மா சொல்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ட் ஐடியல் பிரமிட் ஆஃப் எனர்ஜி அதுதான்டா 2000 அதை நான் இப்போது நம்ம 1000 பார்த்தாலும் அதே 2000 தான் பேஸ் பண்ணி வரப்போகுது இவ்வளோ ஜூல் வந்து இருக்கா இதுலேருந்து எவ்வளோ போகும்னு சொன்னேன் 1% தான் போகும் ஓகேங்களா அப்போ எவ்வளோ இருக்க போகுது 20,000 தான் இருக்க போதா இதில் எத்தனை போக போகுது 10% போகும் இதில் 10% வந்து எவ்வளோ இருக்க போகுது 2000 இருக்க போகுது இதுலேருந்து மறுபடியும் 10% போகும் 10% போனால் இருக்க போது 200 இருக்க போகுது இதுலேயும் 10% போனால் 20 இருக்க போகுது 20 ஜூல்ஸ் இப்படி தான் கேல்குலேட்டர் வேறு ஒன்றுமே கிடையாது 10% குறைச்சா மட்டும் போதும் எப்படி குறைச்சா போதும் 10 குட் ஈவினிங் நான்சி ஓகே 10% வந்துட்டு குறைச்சா மட்டுமே போதும் ஓகேங்களா எதுக்குடா ஸ்டடி பிளானு சார் கிளாஸ் ஒரு 8:30 முடிப்பீங்களா கண்டிப்பாடா முடிச்சிடலாம் 7 தானே ஆகுது நம்ம தான் 3 மார்க் பார்த்துறோம் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் 1 மார்க் முடிச்சிடலாம் ஓகேங்களா அப்படி இருந்தால் அப்படி கொள்ளுங்க அது கேல்குலேட் பண்ணி பாருங்க 200 பேஸ் பண்ணி வரும்போது அதுலேருந்து 1% எவ்வளோ வருது அதுலேருந்து 10% எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுங்க ஒரு கட் ஆகும் ஓகேங்களா அப்போ இங்கேயே முடிஞ்சிடும் அப்போ என்ன ஆயிரும் இங்கேயே முடிஞ்சிடும் சிம்பிள் அதான்டா எந்த எக்ஸாம்டா இங்கே இப்போ ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியாடா ஸ்டேட்டுக்கா சிபிஎஸ்சிக்காடா ஸ்டேட்டுக்கா சிபிஎஸ்சிக்கா ஓகே யா கிளியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஹவு அன் ஆர்கானிக் எனக்கு கிளார் அடிக்குது ஓகே டிஸ்கஸ் ஹவ் அன் ஆர்கானிசம் லைக் ஸ்பேரோ கேன் ஆக்குபை மல்டிபிள் ட்ராஃபிக் லெவல் இதையும் நம்ம பார்த்துடணும் இதை நம்ம பார்த்தோமா ஞாபகம் இருக்கா ஸ்பேரோ மல்டிபிள் ட்ராஃபிக் லெவலில் எப்படி இது அப்சர்வ் ஆயிருக்கும் அப்படின்றது எப்படி அப்சர்வ் ஆயிருக்க போது ஸ்பேரோ வந்துட்டு சீடை சாப்பிடும்போது ஸ்பேரோ வந்துட்டு சீடையோ ஃப்ரூட்டையோ சாப்பிடும்போது ஹெர்பிவோரா ஒரு ட்ராஃபிக் லெவலில் இருக்குது அதே ஸ்பேரோ வந்துட்டு ஒரு புழுவையோ பூச்சியோ சாப்பிடும்போது அந்த குயில் வந்துட்டு அந்த குருவி வந்துட்டு ஒரு புழுவையோ பூச்சியோ சாப்பிடும்போது அது கார்னிவரா மாறிடுது அதாவது நமக்கெல்லாம் நல்லவனா இருக்கிறவன் நமக்கு டைம் பிளான் போடுங்க ஓகேடா போறேன்டா ஓகே ஷோர் நாளைக்கே போடுறேன் ஓகே ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேரோ வந்துட்டு சீடை சாப்பிடும்போது சீடையோ ஃப்ரூட்டையோ சாப்பிடும்போது இது சாப்பிடும் தெரியுமா ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுத்தையும் சாப்பிடுறது சீடையோ ஃப்ரூட்டையோ சாப்பிடும்போது அது அவன் எப்படி இருக்கான்னா நல்ல பிள்ளையா இருக்கான் ஓகேங்களா ஹெர்பிவோஸாக இருக்கான் இதுவே இவன் வந்துட்டு புழுவை பூச்சியை சாப்பிடும்போது இன்செக்டை சாப்பிடும்போது எப்படி இருக்கான் கார்னிவோரா இருக்கான் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே ஸ்பேரோ தான் ஓகேங்களா ரெண்டுமே ஸ்பேரோ தான் இப்போ நான் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இப்போ மலைக்கு யாரோ போகிறாங்க அப்படின்னு மாலை போட்டிருக்காங்க இல்லை ரம்ஜான் மாதம் வருது அப்படின்னு சொல்லி நோம்பில் இருக்காங்க இல்லை கிறிஸ்மஸ் வருது அப்படின்னு சொல்லி யாரும் விரதத்தில் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியனாக சாப்பிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ மட்டும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெர்பிவோரா இருப்பாங்க அது முடிஞ்ச உடனே எப்படி இருப்பாங்க கார்னிவோஸாக இருப்பாங்க ஓகேவா அப்போ 2 பேருமே ஒரு ஆள் தான் 2 பேருமே ஒரு டிராஃபிக் லெவலில் வந்துட்டு அட்டைன் பண்ணுது 2 பேருமே ஒரு இதுலையும் டிராஃபிக் லெவலில் வந்துட்டு அட்டைன் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் கிளியராக கண்ணுங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா வாட் ஆர் த பிரைமரி லிமிடேஷன் ஆஃப் ஈக்காலஜிக்கல் பிரமிடோட பிரைமரி லிமிடேஷன் என்ன அப்படின்னு சொல்லிருக்கோம் they do not account for a species belonging to 2 or more trophic level assuming the simple food chain ignoring the food webs they do not accommodate saprophytes அப்படின்றது ஓகேங்களா அதாவது species belonging to 2 or more trophic level இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அந்த saprophytes வந்து 2 or more trophic level assume பண்ணாம simplest food chain மட்டும் தான் இருக்குமா ஓகே அதான் primary limitation of ecological pyramid அப்படின்னு சொல்லிருக்குது ஓகேங்களா அது வந்து food web கூட இன்க்ளூட் பண்ணாது என்ன பண்றோமா food web கூட இக்னோர் பண்றோமா food webனா என்னது ஒரு ஃபுட் செயினுக்கும் இன்னொரு ஃபுட் செயினுக்கும் இல்ல ஒரு இன்டர் லிங்கை தான் நம்ம என்ன சொல்றோம் ஃபுட் வெப் என்டையர் நம்ம ஃபுட் வெப் அப்படி சொல்லுவோம் சோ இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மான ஈக்காலஜிக்கல் பிரமிட் என்ன பண்ணிரும் பிரைமரி லிமிடேஷன்ஸை பேஸ் பண்ணி வர்றது அதையும் கூட அவாய்ட் பண்ணிரும் அப்படின்னு சொல்றோம் ஓகே செகண்ட் அப்படின்றது ஓகேவா அதையும் கூட அவாய்ட் பண்றோம் இன்க்ளூடிங் சாப்ரோஃபைட்ஸ் ஓகேவா சோ இத பேசி அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம் ஓகேவா கண்ணா கிளியரா அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் a minute கொடுங்க ரொம்ப குளிருது எனக்கு குளிருது give me a minute
ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா எக்ஸ்பிளைன் மினரலைசேஷன் அண்ட் இட்ஸ் ரோல் இன் நியூட்ரியன்ட் ரீயூஸ். மினரலைசேஷன் அப்படின்னு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? மினரலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னு ரோல் இன் ரீயூஸ் பண்ணுறதுல வந்துட்டு அதுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினரலைசேஷன் இஸ் அ ஃபர்தர் டீக்ரடேஷன் ஆஃப் ஹியூமஸ். ஒரு ஹியூமஸே நம்ம டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அழுகி போன கருன்னு இருக்கக்கூட அழுகி போன நிலைமையில் இருக்கிறது நம்ம ஹியூமஸ் அப்படின்னு சொன்னோம். அது இன்னும் ஃபர்தர் டீக்ரடேஷன் தான் நம்ம ஹியூமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மைக்ரோப்ஸ் ரிலீஸ் த இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்கிங் them available for the reuse of the autotrophs. reuse of the autotrophs னா இப்போ ஹியூமஸ் இருக்கு. என்ன இருக்கு? அழுகி போன நிலைமையில ஒரு ஹியூமஸ் இருக்கு. அந்த ஹியூமஸை இன்னும் டீக்ரேட் பண்ணி அதை வந்துட்டு உரமா யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்க. யாருக்கு? ஆட்டோட்ராப்ஸ்னா பிளான்ட்ஸ்க்கு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இந்த சாயில் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹியூமஸ் வந்து டீக்ரேட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? டவுட்டு தான்டா தீபிகா, டவுட்டு தான் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் டைம். டவுட்டு தான். பட் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தந்துடுறேன். ஓகே, நம்ம பயாலஜி கான்செப்ட்டில் நம்ம ஸ்டேட் போர்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்னது CBSE அளவுக்கு இன்டெப்த்தாக படிக்க வேணாம். உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸ்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன வரலாம் அப்படின்றத நான் அஸ்யூம் பண்ணி தந்துடுறேன். ஓகே வாக்கண்ணா? ஓகே, ஐ வில் கிவ் யூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சண்டே டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா மண்டே தான் எக்ஸாம், நம்ம சண்டே டிஸ்கஸ் பண்ணலாம். நான் கொஸ்டின்ஸை நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஐ வில் கிவ் அ கொஸ்டின்ஸ். ஓகே, டோன்ட் வரி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம நான் எப்படி CBSEக்கு பார்த்தோம் அதே மாதிரி 4 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். 4 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஓகேடா, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன போகுதுன்னா கான்ட்ராஸ்ட் த ஆனுவல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி த ஹோல் பயோஸ்பியர் வித் த ஓஷனோட கான்ட்ராஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயோஸ்பியர் ஆஃப் டோட்டல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இருக்குது பார்த்தா 170 பில்லியன் டன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 55 பில்லியன் டன்ஸ் விச் ரெஸ்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லேண்ட். ஓகேங்களா? கவரிங் 70% ஆஃப் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 55 பில்லியன் டன்ஸ் மட்டும்தான் நமக்கு ஓஷன்லேருந்து வருதான். ஓஷன்லேருந்து பயோமாஸ் வந்து அதிகமாக கிடைக்கிது அப்படின்றாங்க. இப்போ நம்ம உலகம் எதனால் மேடப்பா இருக்குது? 70% ஆஃப் வாட்டர் தான். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் இல்லையா? 70% ஆஃப் வாட்டர் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. 70% ஆஃப் வாட்டர் வந்துட்டு என்ன இருக்குது? இந்த உலகத்தில் இருக்குது. பூமி வந்து தண்ணியால் மேடப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தண்ணி இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படி 70% ஆஃப் இதான உலகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளிருந்து 55% மட்டும்தான், அதான் 55 பில்லியன் டன்னில் மட்டும்தான் தண்ணியிலிருந்து வருதா. மொத்தமாக நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னா 170 பில்லியன் டன் ஆஃப் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எனர்ஜி கிடைக்குது. அதில் வந்து 55 மட்டும்தான் எதுலேருந்து வருதா? ஓஷன்லேருந்து வருதா. மிச்சம் இருக்கிற ஒரு 115 அதுலேருந்து எங்கேருந்து வருதா? நிலத்துலேருந்து வருதான். எதனால் 30% மட்டுமே இருக்கக்கூடிய நிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் இன்டு த சாயில் வந்து சன்லைட் வந்து ட்ராவல் ஆகி போகாது. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் தான் என்ன ஆகும்? சன்லைட்டால் பெனிட்ரேட் பண்ணி போக முடியும். அதான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்டெப்த் தண்ணியோட ஓஷனோட அடித்தட்டில் வந்துட்டு என்ன இருக்காது? சன்லைட் போகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப இருட்டாக இருக்கும். எப்படி இருக்குமா? ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப எப்படி இருக்குது? இருட்டாக இருக்கிறதுனால பேஸ் பண்ணி எந்த ஒரு சன்லைட் இருக்கு போகிறதுனால அங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடக்காது. ஃபோட்டோ பேஸ் பண்ணி எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடக்காது. அதனால் அதிகமான எனர்ஜி வந்து நம்ம ஓஷனில் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்றாங்க. ஓகே, அதனால் அதிகமான எனர்ஜி வந்து நம்ம ப்ரொடியூஸ் போகாது. அது எந்த அளவுக்கு ட்ராவல் ஆகி போகுதோ அந்த அளவுக்கு நடக்கக்கூடிய எனர்ஜி மட்டும்தான் எவால்வ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவாக்கண்ணா? கிளியரா? ஸோ அதான் மெயின் கான்செப்ட். ஸோ தட் இஸ் த மெயின் கான்செப்டாக நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். அதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? மெயின் கான்செப்டாக கன்சிடர் பண்ணிருக்கோம். இன்டெப்த் டு த சாயில். என்னது? இன்டெப்த் டு த சாயில் வந்து அது மூவ் ஆகி போகாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். டிஸ்கிரைப் த ஆட்டோட்ராஃபிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த பாண்ட். ஒரு பாண்டோட ஆட்டோட்ராஃபிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னு கேட்குறேன். என்னது? ஆட்டோட்ராஃபிக் இன்க்ளூட் பைட்டோபிளாங்க்டான், certain algae and various floating and submerged and marginal plants found at the edges. ஓகேங்களா? ஆட்டோட்ராஃபிக் என்னது? ஃபுட்டை ரெடியூஸ் தயார் பண்ணக்கூடிய ப்ரொடியூசராக ஆக்ட் பண்ணுது. அப்போது ஒரு ஓஷனில் யாரெல்லாம் ப்ரொடியூசராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைட்டோபிளாங்க்டான், அடுத்தது ஒரு ஆல்கே, அப்புறம் மார்ஜினல் பிளான்ஸ், அப்புறம் சம்மர்ஜான மார்ஜினல் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங்கில் பேஸ் பண்ணிருக்கிற ஃப்ளோட்டிங் அண்ட் சம்மர்ஜான பிளான்ட். ஓகே, ஃப்ளோட்டிங் அண்ட் சம்மர்ஜான பிளான்ஸ், எல்லா பிளான்ஸுமே சம்மர்ஜான பிளான்ஸ் எல்லாம். ஸோ இவங்கெல்லாம் எல்லாமே என்னவா இருக்காங்கன்னா
ப்ரொடியூசராக இருக்காங்க. ப்ரொடியூசர் என்னது? ஆட்டோட்ராஃபி, தன்னைத்தானே ஃபுட்டை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்கிட்ட இருந்து மட்டும்தான் என்ன ஆகுது, நமக்கு ஃபைட்டோ பிளாங்டன் சாப்பிட்டு கன்சியூமராக செகண்டரி பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. எனர்ஜி வந்து இவங்ககிட்ட தான் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இவனை கன்சியூம் பண்ணி தான், இவங்க எல்லாமே கன்சியூம் பண்ணி தான் இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாமே கன்சியூம் பண்ணி தான் இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம்ல வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? ஸோ இவனை கன்சியூம் பண்ணி தான் நமக்கு எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்குன்றதை பார்த்தோம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஹவு டு த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை டு ஈகோசிஸ்டம்? எப்படி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் நீங்களாம் கெமிஸ்ட்ரி எழுதிருப்பீங்க, சொல்லுங்க பார்ப்போம். என்னது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எழுதிருப்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அது எப்படி ஈகோசிஸ்டத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? எனர்ஜி ஃப்ளோ இஸ் யூனி டைரக்ஷனல் ஃப்ரம் அ சன் டு த ப்ரொடியூசர் and the consumer. This is first law. And the ecosystem requires a constant supply of energy to the counteract the tendency towards the increasing the disorderness. This is second law. தெரியுமா first law of thermodynamics, second law of thermodynamics அப்படின்றது photosynthetically active radiation. அதை நம்ம பார் அப்படின்னு சொல்றோம். ஓகே, photosynthetic active radiation less than 50% தான் இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு யூனி டைரக்ஷனால தான் என்ன இருக்க போகுது, ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து இருக்க போகுது. யூனி டைரக்ஷனால தான் எனர்ஜி ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி வருது. ஒரு ஈகோசிஸ்டம் ரிக்வயர் a constant flow, constant supply of energy to counteract the tender towards the increasing disorder அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி தான் நம்ம கேன்சல் பண்ணுறோம். சூப்பரா தர்ஷினி அண்ட் மீனாட்சியா, மேரி நஷிகா, சூப்பராக இருக்கணும். ஓகேங்களா? Fine. Next question. அடுத்த கேள்வி. ஓகேவா? What is the pyramid of biomass in a sea often is inverted? Why is the pyramid of biomass in sea is often inverted அப்படின்றது பார்த்தோம்னா, இதை நம்ம pyramid of இது போட்டே பார்த்துலாம். இப்போ பேசிக்காக நம்ம என்ன சொன்ன, ஆட்டோட்ராப்ஸ் யார் இருப்பா, பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் ஃபைட்டோ பிளாங்டன் தான் இருப்பான். ஆட்டோட்ராப்ஸாக யார் இருப்பான், ஃபைட்டோ பிளாங்டன் தான் இருப்பான். அந்த ஃபைட்டோ பிளாங்டனோட அதிகமாக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூ பிளாங்டான் இருப்பான். ஃபைட்டோ பிளாங்டனோட அதிகமாக யார் இருப்பா, ஜூ பிளாங்டான் இருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸில் வந்துட்டு போகிறதுனால ஜென்ரலி இன்வெர்டடாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இஸ் இன்வெர்டட் பிகாஸ் த பயோமாஸ் ஆஃப் த ஃபிஷ் இஸ் ஃபார் எக்ஸிஸ்ட் இன் த ஃபைட்டோ பிளாங்டன். த ஸ்டாண்டிங் கிராப் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் சப்போர்ட்ஸ் தம். ஸ்டாண்டிங் கிராப்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போகிறது. இதை சப்போர்ட் பண்ணுற ஃபிஷ் ரொம்ப கம்மியாக இருப்பான், அதை சப்போர்ட் பண்ணுற லார்ஜ் ஃபிஷ் கொஞ்சம் அதிகமாக இருப்பான். ஸோ இந்த பேஸில் போகிறதுனால அந்த பிரமிட் வந்து எப்போ இருக்க போதான், இன்வெர்ட்டடாக இருக்க போதான். ஓகேங்களா? கண்ட மேனிக்கு இது அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது கான்ஸ்டன்ட் ஃப்ளோவாக இல்லாமல், கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி ஃப்ளோவாக இல்லாமல் இந்த மாதிரி இன்வெர்ட்டட் பேஸில் இருக்கிறதுனால இதை நம்ம பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் முக்கால்வாசி அல்ல அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரமிட் எப்படி இருக்க போகுது, இன்வெர்ட்டடாக தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது, இன்வெர்ட்டடாக தான் இருக்க போகுது. காசு இருக்கிறது எப்படி இருக்கும்போது இன்வெர்ட்டராக தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். எஸ் டக்கன. ஓகேவா? சூப்பர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிரேசியஸ் ஃபுட் செயினுக்கும் டெட்ரிடஸ் ஃபுட் செயினுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துக்கோம். ரொம்ப ஈஸி. கிரேசியஸ் ஃபுட் செயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பிவோர்ஸில் ஸ்டார்ட் ஆகும், கார்னிவோர்ஸில் ஸ்டார்ட் ஆகி பேஸ் வந்து முடியும். இந்த டெட்ரிடஸ் ஃபுட் செயின் வந்துட்டு டெட் ஆர்கானிக் மேட்டரில் கன்சிஸ்ட் ஆகும் அண்ட் பிரைமரி டீகம்போசர்ஸ் லைக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா அப்படின்றது. பேசிக்காக நம்ம என்ன சொல்லிருக்கோம், கிரேசியஸ் ஃபுட் செயின் அப்படின்றது எப்படி இருப்பான், இதுக்கு வந்துட்டு நான் ஞாபகம் இருக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பேன்டா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்துட்டு ஒரு டேபுலர் காலத்தில் கொடுத்துருப்பேன். ஸோ யாரெல்லாம் அது பார்த்தீங்களோ, யாருக்கெல்லாம் அந்த பிடிஎஃப் இருக்குதோ அவங்க வந்து அதில் படிச்சுக்க முடியும். ஓகேவா? எக்ஸ்பாண்டிங்ல ஸ்டேபிள்ல அது அந்த பேஸில் வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகே, கிரேசியஸ் ஃபுட் செயின் டெட்ரிடஸ் ஃபுட் செயின் டேபிள் காலம் போட்டு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப் படிச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒன்று தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன், ஏன்னா நான் அதில் சொல்லியிருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த கான்செப்ட் வச்சு தான் கேட்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிட்டர்மைன் கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறேன். Okay, productivity depends on the plant species inhabiting the area. Environmental factors என்னது ஆகுது, ஒரு ஏரியா, environmental factors, nutrients availability and the photosynthetic capacity of the plant. ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் நம்ம primary productivity factors of a particular ஏரியாவை கன்சிடர் பண்ணிருக்கோம். என்னது, ஒரு ஏரியாவோட environmental factors எப்படி இருக்கு, அந்த habitat பேஸ் பண்ணி எப்படி ஆக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி இருக்கு,
அப்புறம் ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி, அது எந்த அளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுது, 100% ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி அந்த பிளான்ஸ்க்கு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விப்பட்டது. ஓகே, பிகாஸ் phytoplankton has low biomass but reproduce rapidly but large biomass zooplankton higher consumers. I read this what question அப்படியா? ஓகேடா, கரெக்டு தான். ஓகேவா? ஓகே லக்ஸ். ஓகே யா, ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸை பேஸ் பண்ணி மாறி இருக்கிறதுனால. ஓகேவா? கலக்கிட்டீங்க. இல்லை வெறுத்தனா படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. இப்போ பேப்பர் கொடுத்தா அலக்காதே எடுத்து சும்மா சென்ட்டாக மைண்ட் போயிட்டே இருப்பீங்க போல இருக்கு. ஓகே, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் saprotrophs in an ecosystem. Saprotrophs meet energy needs by a degrading detritus. They secrete digestive enzyme to break down waste into a simple organic material for absorption. Basic சாப்ரோஃபைட்ஸ் இருந்தாலே ஒரு டீக்ரேடிங் பேஸ் இது பண்ணினாலும் சிம்பிள் ஆர்கானிக் மேட்டரை அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். டீகம்போசஸ் வேலையாக தானே பண்ணிட்டு இருக்கு. ஒரு டெட் அண்ட் டீகே மேட்டர், ஒரு டெட் ஆயிடுச்சு, இந்த பிளான்ட்லேயே டெட் ஆயிடுச்சுன்னா இதை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி இதிலிருந்து இன்ஆர்கானிக் மாலிகுலை எடுத்துட்டு அதை வந்துட்டு நியூட்ரியண்ட்டாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்? நியூட்ரியண்ட்டாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே தானே கான்செப்ட் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கு. சூப்பர் இருக்கணும். ஓகேவா? எஸ். என்ன சார் பயாலஜி வேணாது? பயாலஜியை மேட்ஸாக நடத்தலடா. பயாலஜிக்குள்ளே மேட்ச் இருக்கு. பயாலஜியில் எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. முந்தா பேசிட்டு இருக்கோம்ல, எந்த சப்ஜெக்ட்லையும் பயாலஜியை பார்க்க முடியாது. ஆனால் பயாலஜியில் எல்லா சப்ஜெக்ட்டையும் பார்க்க முடியும். பயோ மேத்ஸ் பற்றி பார்க்கணுமா, ஜெனடிக்ஸ் படி, பயோ கெமிஸ்ட்ரி பற்றி படிக்கணுமா, பயோ கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? பேஸ் பண்ணி நிறைய எல்லா சப்ஜெக்டும் இன்க்ளூட் ஆனதான் பயாலஜி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே இருக்கலாம். பயாலஜி அப்படின்றது ஒரு ஆல்ரவுண்டர், சுற்றி அடிப்பாங்க. ஓகே, next question பார்த்தலாம். What defines a food web and why it is more realistic than food chain? எதனால food web அப்படின்னு சொல்றோம்னா, food web is by natural interconnection of food chain. ரெண்டு food chainக்குள்ள ஒரு natural interconnection தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், food web அப்படின்னு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. food chain, food web அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரொம்ப பேசிக்கானது. அதை பற்றி நான் வரல. குங்குங்கள் அதுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பயாலஜி எல்லா சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அ நேச்சுரல் இன்டர்கனெக்ஷன் பிட்வீன் த டூ ஃபுட் செயின் இஸ் கால்ட் அஸ் அ ஃபுட் வெப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிஃப்ளெக்டிங் மெனி ஆர்கானிசம் லைக் ஓம்னிவோர்ஸ் ஹேவ் மல்டிபிள் ஃபுட் சோர்சஸ் அண்ட் ரோல்ஸ். ஓம்னிவோர்ஸ்னா என்ன சார்? நம்மளும் ஒரு ஓம்னிவோர்ஸ். நம்ம வெஜிடபிளையும் சாப்பிடுவோம், அட் த சேம் டைம் நம்ம கறியும் சாப்பிட்றோம். ஸ்பேரோவை படித்தோம் இல்லையா? ஸ்பேரோவும் ஒரு ஓம்னிவோர்ஸ். ஸ்பேரோ என்ன பண்ணுது? குக்குன்ற சீடையும் சாப்பிடுது, அட் த சேம் டைம் வந்து என்ன சாப்பிடுது? ஒரு இன்செக்டையும் சாப்பிடுது. ஸோ இந்த இன்டர் கனெக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபுட் வெப்ல வந்து சொல்லுவோம். அதனால தான் ஃபுட் வெப் வந்து எப்படி இருக்குது, மோர் ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஃபுட் செயினோட மோர் ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? குவிஸ் கான்செப்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது சார். அது அப்படி தான் வேறு மெத்தடில் வந்துட்டு குவிஸ் கான்செப்ட் கேட்டுகிட்டே இருப்பான். அந்த கான்செப்ட் கரெக்டாக தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஹவு டஸ் த கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் டெட்ரிடியஸ் ஸ்பெசிஃபிக்கலி ரெகுலேட் த டீகம்போசிஷன் ரேட்? கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் டெட்ரிடியஸ் வந்துட்டு எப்படி ரெகுலேட் பண்ணுது டீகம்போசிஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரெகுலேட் பண்ணுது? ஒரு ஹியூமஸ் எப்படி ரெகுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சுன்னா சீக்கிரமாக நடக்கும், இல்லைன்னா ஸ்னிக்காக நடக்கும் அப்படின்றது. அதாவது என்ன சொல்லுவேன் நான், எக்ஸாம்பிள்ஸ் மறந்துடுச்சு. அதாவது இப்போது சங்கரி சிமெண்ட், அந்த சங்கர் அண்ட் சங்கரி சிமெண்ட் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது சங்கர் சிமெண்ட்ல நீங்கள் வீடை கட்டியிருந்தீங்கன்னா அப்படின்னா அந்த வீடை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எக்ஸாம்பிள்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுவாங்க இல்லையா? இடியே இடித்தாலும் வெடியே வெடித்தாலும் பூமியை உருண்டாலும் இந்த பில்டிங் இடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த கம்பியால் கட்டினது, இந்த சங்கர் சிமெண்ட்டால் கட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது உடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஆகும். இதுவே நீங்கள் சங்கர் சிமெண்ட்டில் கட்டாமல் சங்கரி சிமெண்ட்டில் கட்டியிருந்தீங்கன்னா அதை இப்படின்றதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அது ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அதே கான்செப்டில் லிக்னின் அண்ட் சைட்டினால ஒரு இது மேடப் ஆயிருந்துச்சுன்னா, லிக்னின் அண்ட் சைட்டினால அந்த வால் மேடப் ஆயிருந்துச்சுன்னா அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால ஸ்லோ ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கும். இதுவே நியூட்ரியன்ஸில் பேஸ் பண்ணி நைட்ரோஜன் இல்லை வாட்டர் பெர்மியபிள், நைட்ரோஜன் பேஸ் பண்ணியோ இல்லை வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸாக அதில் மேடப் ஆயிருச்சுன்னா அதை வந்து நம்ம குவிக்காக பண்ணிடலாம். குவிக்காக வந்து என்ன பண்ணலாம், உடைக்கலாம். சங்கரி சிமெண்ட்டில் கட்டியிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இப்படின்றது கூட உடச்சு போட்டுடலாம். ஓகேங்களா? குஷி இல்லை சார், கொஸ்டின் கான்செப்ட் ரிப்பீட் ஆகிருக்கீங்களா? சரி. ஓகே,
அப்போ என்னது ரேட் இஸ் லோவர் இன் டெட்ரிடியஸ் ரிச் இன் லிக்னின் அண்ட் சைட்டின். இப்போ லிக்னின் இப்போ ஒரு ஆர்கானிசம் செத்து போச்சு, அந்த ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வால் வந்து லிக்னினால மேடப்பாயிருக்கு இல்லை சைட்டினால மேடப்பாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அதை டீகம்போஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சொங்க சிம்பிள் கட்டிருக்குல்ல. இதுவே அந்த ஆர்கானிசம் வந்துட்டு ரிச் நைட்ரோஜன் அண்ட் வாட்டர் சால்பிள் மினரல்ஸ்னால மேடப்பாயிருச்சுன்னா, வாட்டர் சால்பிள் சுகர் கூட ரொம்ப முக்கியம். ஓகே, சுகர் சால் கூட மேடப்பாயிருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப குவிக்காக ரொம்ப குவிக்காக வந்துட்டு அதை டீகம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சங்கர் சிம்மில் கட்டாமல் சங்கர சிம்மில் வெட்டிச்சோம்னா நம்ம அதை குவிக்காக டீகம்போஸ் பண்ணலான்றது டீகம்போஸ் பேஸ் பண்ண ரேட்ஸ் வந்து பொருத்தி மாறும் அப்படின்றது. ஓகேவா, கிளியரா? புரிஞ்சதா? டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்காடாண்ணா? எனி டவுட்? 4 மார்க் பார்த்துடலாமா? Just give me a minute. Okay, sir. Okay. 4 மார்க்கோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம். 4 மார்க்கோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்குது? Compare gross primary productivity and net primary productivity including the factors that influence them. Gross primary productivity என்னது? என்டையர் photosynthetic rate தான் நம்ம gross primary productivity அப்படின்னு சொல்றோம். net primary productivity என்னது? அந்த என்டையர் gross primary productivityல மைனஸ் respiration loss தான் நம்ம என்ன சொல்றோம்? net primary productivity அப்படின்னு நம்ம சொல்றோம். So gross primary productivity of an ecosystem is the rate of production of organic matter during the photosynthesis. Photosynthesis நடக்கும்போது rate of production of organic matter அப்படின்னு சொல்றோம். net primary productivity is GPP. Gross primary productivity respiration loss பண்றது. என்னது? respiratory loss மைனஸ் பண்ணோம்னா நமக்கு net primary productivity வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஒண்ணுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, net primary productivity is actual biomass available for the consumption of the heterotrophs such as herbivores and decomposition. என்ன சொன்னோம்? 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு இது நடந்திருக்கு. 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வந்து என்ன நடக்கு? வியாபாரம் நடந்திருக்கு. அந்த 1000 ரூபாய் நடந்த வியாபாரத்தில் வந்துட்டு எத்தனை ரூபாய் லாபம்? 200 ரூபா தான் லாபம். அப்போ 200 ரூபா தான் நமக்கு லாபமாக இருக்க போது அவன் 1000 ரூபாய் கால்குலேட் பண்ணுவான்? கால்குலேட் பண்ண மாட்டால. ஸோ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் ஆக்சுவல் பயோமாஸ் அவைலபிள். லாபம் தான் உங்ககிட்ட ஆக்சுவலாக இருக்க போகுது. நீங்கள் லாபத்தை தான் சேர்த்து வைக்க போகிறீங்க, மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ண மாட்டீங்க. ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபா பிஸ்னஸ் ஆகும்போது அது 800 ரூபா வந்து ரா மெட்டீரியல்ஸ்க்கு போக உங்களுக்கு 200 ரூபா லாபமாக இருக்குது. ஸோ அந்த லாபம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சுவல் பயோமாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாபத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சுவல் பயோமாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, குளோபல் கண்டென்ட் வந்து பார்க்கும்போது டோட்டல் அமௌண்ட் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். குளோபல் கண்டென்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? டோட்டல் அமௌண்ட்ல வந்து எவ்வளோ ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். 70% ஆஃப் கண்டெய்னர் இருக்கிற வாட்டர்ல வந்துட்டு அரௌண்ட் 55 பில்லியன் டன்ஸ் தான் கிடைக்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னவா இருக்குன்னா, சூரியன் லைட் சோர்ஸ் வந்துட்டு இன் டெப்த் டு த ஓஷன்ஸ் போக முடியல, ஓஷனோட அடிப்பாதம் வரைக்கும் போக முடியாத பட்சத்தில் தான் இந்த 55% மட்டும் 55 பில்லியன் டன்ஸ் மட்டும்தான் நமக்கு இந்த 70% ஆஃப் ஓஷன் வந்து டோட்டல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய 115 இதுமே எங்கேருந்து கிடைக்குது? டெரஸ்ட்ரியல் தான் கிடைக்குது. மெயின் பிகாஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது லைட்டால் பெனிட்ரேட் பண்ணி இந்த டீப் இன்டு த ஓஷனால் போக முடியாது. ஃபோட்டோசிந்தசிஸ் பேஸ் பண்ணக்கூடிய அந்த லைட்டால் பெனிட்ரேட் பண்ணி டீப் இன்டு த ஓஷன்ஸால் போக முடியாது. ஓகே, அதனால தான். ஓகேவா, இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் அப்படின்றது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பெசிஃபிக் பிளான்ட் ஸ்பீஷீஸ் இன் அன் ஏரியா where environmental factors and the availability of the nutrients and inheritance photosynthetic capacity of the plants. ஒரு primary productivity நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். primary productivityன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் டிபெண்ட்ஸ் ஆகி தான் இருக்கும். availability of the specific area and inherent into the photosynthetic and diploidic base பண்ணி வர்றது. ஓகே, ஸோ net primary productivity பேசிக்காக ரெஸ்பிரேஷன் லாஸை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடியதை நம்ம net primary productivity அப்படின்னு சொல்கிறோம். அந்த net primary productivity தான் ஆக்சுவல் பயோமாஸை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா செலவெல்லாம் போக ரெஸ்பிரேஷன் லாஸ் எல்லாம் போக நமக்கு கெயினாக எவ்வளோ கிடைக்குது? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு எதனால பிஸ்னஸ் பண்ணுவோம்? நமக்கு லாபம் வரதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம லாபத்தை தான் கொண்டாடுமே தவிர எவ்வளோ ரூபா பிஸ்னஸ் நடந்திருக்குன்றதை கொண்டாட மாட்டோம். ஓகேவா, இப்போ ஒரு 1000 கோடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 1000 கோடி செலவு பண்ணிட்டு ஒரு படம் எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் லாபம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்பான். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு 1000 கோடி ப்ரொடியூஸ் செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறான், அது 500 கோடி தான் இதாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான். இதுவே 1000 கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறான், அந்த 1000 கோடி செலவு பண்ணி படம் எடுத்து அவனுக்கு 1100 கோடி தான் வந்திருக்குன்னா அதுவும் நஷ்டம் தான். ஏன்னா 100 கோடி தான் பேஸ் பண்ணி வந்திருக்கு. இப்போ 1000 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறான், அவனுக்கு லாபமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 கோடி வந்திருக்குன்னா அப்போ 1000 கோடி செலவு போக மிச்சம் 1000 கோடி அவனுக்கு லாபமாக தானே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நம்ம நேச்சுரல் ப்ரொடக்டிவிட்டியாக கன்சிடர் பண்ணக்கூடிய நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் ஆக்சுவல் பயோமாஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, கிளியரா? குளோபல் கண்டென்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லைக்கன்னா, இப்போ உலகளாவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உலகம் முழுவா இருக்கிறதுல வந்துட்டு 170 பில்லியன் டன்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குதான்.
170 பில்லியன் டன் ஆஃப் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற எனர்ஜி நமக்கு கெயின் பண்ணுறோம். நம்ம வந்து கெயின் பண்ணுறோம் உலகம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணுறோமா 170 பயோமாஸ் 170 பில்லியன் டன்ஸ் வந்து கெயின் பண்ணுறோமா. இந்த 170 பில்லியன் டன்லேருந்து 55 பில்லியன் டன் ஆஃப் என்பிபி மட்டும்தான் 55 பில்லியன் டன் ஆஃப் என்பிபி மட்டும்தான் எங்கேருந்து கிடைக்குதா ஓஷன்லேருந்து கிடைக்குதுன்றாங்க. எங்கேருந்து கிடைக்குதுன்றாங்க ஓஷன்லேருந்து கிடைக்குதுன்றாங்க. ஏன் அப்படின்றது பார்த்து எதனால் இது ரொம்ப பெருசாக பேசப்படுது அப்படின்னா நம்ம உலகம் எதனால் மேடப்பாயிருக்கு 70% நம்ம எர்த் எதனால் மேடப்பாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனால தான் மேடப்பாயிருக்கு. ஓகே இந்தியா மேப் பார்த்தாலே தெரியல தண்ணி இல்லாத இடமே இருக்காது அப்படின்னு. இந்தியா மேப்பில் ஓல்டு மேப்பு. அப்போது 70% ஆஃப் நம்ம உலகம் வந்து ஓஷனால் மேடப்பாயிதில் வந்துட்டு டோட்டல் 170 பில்லியன் டன்ஸ் வெறும் 55 பில்லியன் டன்ஸ் தான் ஓஷன்லேருந்து கிடைக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 115 பில்லியன் டன்ஸ் வந்துட்டு எதுலேருந்து கிடைக்குதா லேண்டிலேருந்து கிடைக்குதா. லேண்ட் வந்து எவ்வளோ இருக்குது நம்ம உலகத்தில் 30% ஆஃப் லேண்டு தான் இருக்குது. அப்போது 30% ஆஃப் லேண்டில் இருக்கிறதுல வந்து நமக்கு 150 பில்லியன் டன்ஸ் கிடைக்கும் போது 70% ஆஃப் ஓஷன் இருக்குது. எவ்வளோ இருக்குது 70% ஆஃப் ஓஷன் வந்து ஏன் கம்மியாக கிடைக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த சூரியனால் ஒரு சர்டன் லெவலுக்குள்ளே மட்டும்தான் தண்ணிக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி போக முடியும். சர்டன் லெவல் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அதனால தண்ணிக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி போக முடியும். டீப் இன்டு த ஓஷனால சன்லைட் போகாது. அதனால தான் எப்போவுமே டீப் இன்டு த ஓஷன் இருட்டாக இருக்கும். ஏன் இருட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டால் பெனிட்ரேட் பண்ணி போக முடியும். அதனால இருட்டாக இருக்கும். அங்கே சன்லைட்டே போகாதனால அங்கே எந்த விதமான ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி நடக்க போகிறது கிடையாது. எந்த விதமான எனர்ஜி ஃப்ளோ நடக்க போக கிடையாது. அங்கே என்ன நடக்குன்னா கீமோசிந்தட்டிக் கெமிக்கல் பேஸ் பண்ண தான் நடக்க போகுது. கீமோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி தான் அங்கே நடக்கும். கீமோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி தான் நடக்கும். ஸோ அதனால தான் அதிகமான நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு நம்ம ஓஷன்ஸில் பார்க்க முடியறதில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். அதனால தான் நம்ம அதிகமான எனர்ஜி வந்து நம்ம ஓஷன்லேருந்து கெயின் பண்ண முடியதில்லை. மெயின் ரீசன்ஸ் சன்லைட்டால் பெனிட்ரேட் பண்ணி டீப் இன்டு த ஓஷனாக போக முடியாது. ஓகேவா கிளியரா தீப்சி சன்லைட்டால் டீப் இன்டு த ஓஷனை பெனிட்ரேட் பண்ணி போக முடியாத பட்சத்தினால தான் நம்ம இப்படி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா சூப்பர். ஓகே இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த பாண்ட் ஈகோசிஸ்டம். பாண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவ் இட் ஆக்ட் அஸ் அ செல்ஃப் சஸ்டைனபிள் யூனிட் அப்படின்றது. பாண்ட் ஈகோசிஸ்டத்தோட இது சொல்கிறாங்க. அது எப்படி செல்ஃப் சஸ்டைனபிளாக ஆக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு யாரோட உதவியும் தேவை கிடையாது. இப்போ எனக்கு யாரோட உதவியும் இங்கே தேவை கிடையாது. நான் எனக்கு தேவையான ஃபுட் செயின்லாம் இருந்துச்சுன்னா நான் டிபெண்டாக இருந்துப்பேன் அப்படின்றது. அதுவே டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அப்படி கிடையாது. அது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம் டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். அது என்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து கன்சிஸ்டாக இருக்கிறது பேஸாக என்னவா இருக்குது inorganic and organic substance which is rich soil deposit at the bottom எல்லாமே இதில் பிரச்சனை இருக்குது. எல்லாமே தண்ணியில் இருக்கிறதுனால தண்ணியில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்துட்டு லேண்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை டிபெண்டாக இல்லை அப்படின்றாங்க. அதனால தான் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இண்டிபெண்டன்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த பேசிக்கில் நம்ம பாண்ட் ஈகோசிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. ஆட்டோட்ராஃபிக் காம்போனன்ட்ஸ் இந்த ப்ரொடியூசர்ஸான phytoplankton பிளான்ட்லேயே இருக்குது. சர்டன் ஆல்கே வேரியஸ் ப்ரோட்டீன் சப்மர்ஜ் மார்ஜினல் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பிளான்ட்லேயே ப்ரொடியூஸ் ஆகுது. டெரஸ்லேருந்து வரல. இதெல்லாம் எங்கே இருக்குது நம்ம நீர்லேயே இருக்குது. நம்ம பாண்ட்லேயே இருக்கிறதுனால இது டிபெண்டாக இல்லை அப்படின்றாங்க. கன்சியூமர்ஸ் தே ஆர் ரிப்பீட்டட் பை ஜூ பிளான்டன் கன்சியூமர் இருக்கான். அவனும் பாண்டில் தான் இருக்கான். கன்சியூமராக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்கான். ஸ்பீட் வெல்டிங் அனிமல்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே எங்கே இருக்கான் இதில் தான் இருக்கான். டீகம்போஸாக இருக்க ஃபங்கை பாக்டீரியா அண்ட் ஃபிளாஜிலேட்டர் அபுண்டன்ட் எஸ்பெஷலி அட் த பாட்டம் வேர் தே பிரேக் டவுன் த ஆர்கானிக் மேட்டர். அதுவும் என்ன பேஸ் பண்ணிட்டு இருக்கு. டீகம்போஸ் எங்கே பிரச்சனை இருக்குது. Pond is percent இருக்கு. Sustainability na the system functions as a unit by converting inorganic material into organic material using solar energy which is then consumed by eventually decomposed and mineralized for the reuse by producer. So இது எல்லாமே நம்ம பிளான்ட்டால கன்சியூம் பண்ணப்பட்டதுனால தான். இஸ் இன் dry weight sir. என்னடா dry weight பேட்மேன் ரோஹித் என்னடா ட்ரை வெயிட்னா ஸோ எல்லாமே பிளான்ஸால் பேஸ் பண்ணிருக்கிறதுனால தான் செல்ஃப் சஸ்டைனபிள் யூனிட்டை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்கே எதை பார்த்தாலும் அது பாட்டு ஒரு தனி ஈகோசிஸ்டம் நடந்துட்டு இருக்கு. அது பாட்டு ஒரு தனி ஈகோசிஸ்டம் நடந்துட்டு இருக்கு. அது இதை டிபெண்ட் ஆகி நடக்கலை. அதனால அது இதை டிபெண்ட் ஆகி நடக்கலை அப்படின்னு சொல்லிருக்கோம். என்னடா கண்ணாது ட்ரை வெயிட்டா சார் நான் எதில் ட்ரை வெயிட்டுன்னு கேட்டேன். என்னன்னு சொல்லுங்க. ஓகே கிளியரா கண்ணா. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா. ஓகே Analyze the limitation of ecological pyramid. Ecological pyramid ஓட limitations என்னன்னு கேட்குறாங்க. and representing the actual ecosystem. actual ecosystem represent பண்ணிட்டு அதோட லிமிட்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றாங்க. ஃபஸ்ட் என்னவா இருக்குது. ட்ராஃபிக் லெவல் ஓவர்லேப் இருக்குது.
pyramids do not account for the fact that a single species may occupy more than one trophic level simultaneously. அதான் trophic level overlap அப்படின்றது ஓகேவா. such as sparrow acting as both primate நம்ம எடுத்துக்க மாட்டோம், may occupy எடுத்துக்க மாட்டோம், occupy ஆயிருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா. single species may occupy more than knocked இருக்க மாட்டேங்குது, அதை நம்ம அக்கௌண்டபிளுக்கு எடுத்துக்க மாட்டோம்ன்றது பிரைமரி லெவல் ஓவர்லாப் அப்படிது. சிம்பிள் ஃபுட் செயினை பேஸ் பண்ணி இருக்குது. சிம்பிள் ஃபுட் செயின் தான் ஃபுட் வெப்போட கனெக்ஷன் இருக்காது. சிம்பிள் ஃபுட் செயின் என்னது மெயின் கான்செப்ட் என்ன இருக்கா போது அது ஃபுட் வெப்போட கனெக்ஷனில் இருக்காது. ஃபுட் வெப்போட கனெக்ஷனில் இல்லைன்னா அது நம்ம என்ன சொல்லிருக்கோம், இட் இஸ் சிம்பிள் ஃபுட் செயின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா. அடுத்தது எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சாப்ரோஃபைட்ஸ். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சாப்ரோஃபைட்ஸ் வந்து டிஸ்பைட் their vital roles in nutrient cycles, the decomposition saprophytes given no place in ecological pyramid. இதில் வந்துட்டு ecological pyramid நம்ம படிப்போம், அந்த இந்த பிரமிட்லாம் படிப்போம், அந்த பிரமிட்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, பயோமாஸ், நம்பர் ஆஃப் பயோமாஸ், பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கக்கூடிய இன்வெர்டர் பிரமிடு, எனர்ஜி ஆஃப் பயோமாஸ், எனர்ஜி பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படிலாம் படிச்சிருப்போம். பட் அப்படிலாம் படிக்கும்போது டீகம்போசிஷன் டெட்டிரஸ்க்காக ஏதாவது பிரமிட் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறோம், நமக்கு என்னதான் வைட்டல் ரோல் வந்து நியூட்ரியன் சைக்கிளாக இருந்தாலும் கூட அந்த டீகம்போசிஷனுக்கு வந்துட்டு பிரமிடில் வேலை கிடையாது. பிரமிடில் என்ன கிடையாது, there is no place in a ecological pyramid for decomposition and saprophytes அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். எஸ் ஓகே எஸ் டக்கண்ணா ஓகேவா. ஸோ அதுக்கு வந்துட்டு பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தா ஜெனரலைசேஷன் இஷ்யூஸை பற்றி பேசுவது, எனி calculation number of biomass or energy must be included in every organism at the trophic level for the pyramid to be truly representative. generalization based பண்ணி which is often difficult to achieve அப்படின்றது. any calculation of number of biomass and energy may be include ஒரு trophic level include பண்ணணும். 10% போயிட்டு இருக்குன்னா 10% of energy நம்ம include பண்ணணும் அப்படின்றது ஓகேங்களா. which is truly is often difficult to achieve. அதனால பேஸ் பண்ணி தான் அந்த limitation of ecological pyramid வந்து representing actual ecosystem நம்ம சொல்றோம் ஓகேவா. என்ன சார் ஏன் சார் அது இல்லை, அது இல்லை, எது அது இல்லை ஏன் அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இதிலிருந்து ஒரு செடி இருக்குது, ஒரு கிராஸ் இருக்குது, கிராஸை வந்து டீர் சாப்பிடுது, டீரை வந்து ஃபாட்ஸை சாப்பிடுது, ஃபாட்ஸை வந்து லயன் சாப்பிடுது, இப்படின்னு ஒரு ஃப்ளோ இருக்குது. என்ன இருக்குது, இப்படின்னு ஒரு ஃப்ளோ இருக்குது. ஆனால் ஒரு இலை கீழே விழுந்துருச்சு. இந்த இலை கீழே விழுந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த ஃபங்கை சாப்பிடுது, அடுத்து இந்த பாக்டீரியா சாப்பிடுது, அதுக்கப்புறம் இது சாப்பிடுது, அது சாப்பிடுதுன்னு ஒரு ஃப்ளோ இருக்கா? அப்படின்னு ஒரு ஃப்ளோ இல்லை. ஏன்னா இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நடக்கும். ஒரு டீகம்போசிஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக தான் நடக்குமே தவிர 1 by 1 நடக்காது. சைமல்டேனியஸில் தான் நடக்குதே தவிர 1 by 1 நடக்காது. அதனால தான் இந்த டெட்டிரஸ் ஃபுட் செயினுக்கு நம்ம என்ன போடல, பிரமிட், ஈக்காலஜிக்கல் பிரமிட்ல வந்துட்டு இடம் கிடையாது. ஈக்காலஜிக்கல் பிரமிட்ல வந்துட்டு இடம் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதாடா. இப்போ இதிலிருந்து நம்ம கிராஷியஸ் ஃபுட் செயின் வந்து பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிடா நம்ம போட முடியும். எப்படி போட்டாலும் எனர்ஜி ஃப்ளோ டிஃபரன்ஸ் ஆகுது, பயோமாஸில் வேரிஸ் ஆகுது, நம்பரில் வேரிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளான்ட் நான் டீகம்போஸ் பண்ணுறேன்னா இது எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கும். லீச்சிங்கு, ஃப்ராக்மெண்டேஷனு, யூமிஃபிகேஷன், மினரலைசேஷன் எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால இதை நம்ம ஒரு பிரமிடில் போட்டு சொல்ல முடியாது. இதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு பிரமிடில் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல முடியாது. எஸ் ரம்யா, ஓகே கிளியரா? யா, இதனால தான் நம்ம அதுக்கு டெட்ரியஸ் ஃபுட் செயினுக்கு நம்ம ஈக்காலஜிக்கல் பிரமிடில் இடம் கிடையாது. ஈக்காலஜிக்கல் பிரமிடில் வந்துட்டு டெட்ரியஸ் ஃபுட் செயினுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்துலாம். Explain the 10% law. 10% law of energy transfer and its affect the food chain length. எப்படி 10% law வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபுட் செயின் லென்த் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். 10% law of energy transfer வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. பார்த்துலாமா எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது? The law in the gaseous food chain, only 10% of energy which is present at the lower trophic level is transferred into the level about 10. இதனால என்ன ஆகுது, மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எனர்ஜி கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சர்டன் லெவலுக்கு போனால், ஒரு சர்டன் இப்போ சிங்கம் வரைக்கும் போய் சிங்கத்தை சாப்பிட யாருமே இல்லை. ஸோ அவன் வந்து எனர்ஜி எடுத்துக்க யாருமே இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் சர்டன் லெவல் வரைக்கும் போச்சா டிராஃபிக் லெவல் வந்து அப்படி நின்றுது அப்படின்னு. அதனால தான் மெயினாக 10% லா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போது 100 கிராஸுக்கு வந்துட்டு எத்தனை கார்னிவராக இருப்பானா, ஒரே ஒருத்தான் தான் கார்னிவராக இருப்பான். எப்படி சார் 100 கிராஸும் அவன் சாப்பிட மாட்டான், டேரெக்டாக சாப்பிட மாட்டான், அவன் இன்டெரக்டாக சாப்பிட்ருக்கான்ற அர்த்தம். Energy loss, most of the energy of each step is lost as a heat. இது lost as a heat நம்ம நிறைய பார்ப்போம். heat loss ஆகும் to the environmental during the
transfer process each loss ஆகும் அப்படி பார்த்தோம்னா அப்புறம் chain length limitation அப்படிங்கிறது because the amount of available energy is decreased so sharply at each successive level the number of trophic level in gaseous food chain is naturally restricted அதனால அது naturally restrict ஆகாது ரொம்ப தூரம் தாண்டி போகாது இப்போ இந்த எனர்ஜிலே பாருங்களேன் அட இதிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் தாண்டி போகல பாருங்க 3 தான் போயிருக்கு டெர்ஷரி கார்னிவோரஸ் முடிஞ்சிருச்சு அதோட அந்த லெவலோட என்ன ஆச்சு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா எஸ் டக்கன் ஓகே ஒரு லெவலோட அப்படியே முடிஞ்சிருச்சு அப்போ இதுல மல்டிபிள் ட்ராபிக் லெவல்ஸ் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அதுக்கு மேல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறதுக்கு எனர்ஜி கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட 10% ஆஃப் எனர்ஜி தான் இருக்கு இங்க இருந்து 10000 எனர்ஜி ஜூல்ஸ் இருந்ததுல அவங்க கிட்ட ஏற்கனவே 10 ஜூல்ஸ் எனர்ஜி தான் இருக்கு சோ அதுல இருந்து மறுபடியும் 10% அடுத்த லெவல் ட்ராபிக் லெவலுக்கு போகாது அப்படின்றாங்க அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு என்ன ஆகாது போகாது அப்படின்றாங்க ஓகே வடக்கண்ணா okay trophic structure இருக்கிறது the law trophic typically of a food chain is having a few levels such as producer herbivores primary carnivores and secondary carnivores producer herbivore primary carnivore and secondary carnivore தான் அந்த trophic level இருக்க போகுது இதுக்கு நீங்க இந்த டயகிராம் பிரமிட் போட்டீங்கன்னா 4 மார்க்ல தான கேட்டிருக்கான் 4 மார்க்ல கேக்குறதுனால நீங்க என்ன பண்ணலாம் ஒரு டயகிராம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பிரமிட் நீங்க வரைஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியான பிரமிட் வரையிறது டக்கு பிரமிட் வரைஞ்சு விட்டுறலாம் இல்லையா டக்குனு பிரமிட் வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் பூஸ்ட் ஆகும் ஓகே யா இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்த்துடலாம் distinguish between gaseous food chain and detritus food chain in different ecosystem பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க gaseous food chain start living with the producer but detritus food chain begins with the dead organic matter இதுக்கும் நம்ம அது படிச்சா போதும்டா ஓகேங்களா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல क्वेश्चन கொடுத்திருக்கேன்ல சோ அந்த இது படிச்சாலே போதும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல பேப்பர்மா கொடுத்திருக்கல அது படிச்சாலே போதும் பாத்துங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும்போது எப்படி ப்ரொடியூசர்ல இருந்தா gaseous food chain ஸ்டார்ட் ஆகும் but detritus food chain வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும் டீகம்போஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதே மேஜர் கண்டென்ட்ஸ் என்னவா இருக்கு in aquatic ecosystem gaseous food chain is primarily conductor of energy flow but அதுல மாறி அமைஞ்சிட்டு இருக்கும் ஓகே டெரஸ்ட்ரியல் டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஸ்ல இருந்து பாக்கும்போது டெரஸ்ட்ரியல்ல வந்து பாக்கும்போது எப்படி தான் aquaticல வந்து gaseous food chain அதிகமா இருந்தாலும் aquaticல gaseous food chain அதிகமா இருந்தாலும் detritus food chain எதுல அதிகமா இருக்க போகுது லேண்ட்ல அதிகமா இருக்க போகுது அதுக்கான எக்ஸாம்பிள் என்னது நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் கம்மியா தான் சாப்பிடுவோம் ஆனா டீகம்போஸ் ஆகுது ஒரு ஆடை வந்து டீகம்போஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனாலும் டீகம்போஸ் பண்றோம்னா அது என்டையரா தான் டீகம்போஸ் பண்ணுது எந்த ஒரு பார்ட்டையும் லீவ் பண்ணி டீகம்போஸ் பண்ணாது அப்படின்றது ஓகேவா அது என்ன பண்ணுது ஒரு என்டையர் பார்ட் தான் டீகம்போஸ் பண்ணுதே தவிர ஏதாவது ஒரு பார்ட்டை லீவ் பண்ணி டீகம்போஸ் பண்ணாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டிவிட்டி பார்த்துருக்கோம் இன்டர் கனெக்டிவிட்டி பேஸ் பண்ணி வரும்போது two chains are often connected as the DFC organism can be prey for GFC animals and omnivores like crows and cockroach and feeds on both நம்மள தான் omnivores and cockroach அப்படின்றது ஓகேவா நம்மலாம் omnivores bothலயே நம்ம அதுலயும் கனெக்ட் ஆயிருப்போம் இதுலயும் கனெக்ட் ஆயிருப்போம் அதுலயும் கனெக்ட் ஆயிருப்போம் பேஸ் பண்ணி இதுலயும் நம்ம கனெக்ட் ஆயிருப்போம் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா இது நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு கிளியரா எஸ் ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருக்கா கிளியரா ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம் புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க ஒரு 2 minutes கொடுங்க ஜஸ்ட் நான் வந்துடுறேன் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க கமான் கைஸ் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க
5 மார்க் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் 5 மார்க் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துலாமா? டேய் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருடா. செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. இது வரைக்கும் செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம 5 மார்க்குக்கு மூவ் ஆன் ஆக போகிறோம். 5 மார்க் முடிச்சுட்டு 1 மார்க் முடிச்சிட்டோம்னா 2 சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். டக்கு ஆன்சர்லாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் போகலாம். எல்லாமே பார்த்தது தானே இருக்கும், எல்லா மெக்கானிசமும் பார்த்துருக்கோம், கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ரொவைட் த டீட்டெயில் அக்கௌண்ட் ஃபார் த ப்ரொசீசஸ் ஆஃப் டீகம்போசிஷன் அண்ட் த ஃபேக்டர்ஸ் தட் இஸ் ரெகுலேட் அப்படின்றது. ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி கேட்குறேன், எப்படி டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கணும். இது நல்லா சொல்கிறேன், இது எல்லாமே சைமன்டேனியஸில் தான் நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷனாக இருக்கட்டும், லீச்சிங்காக இருக்கட்டும், கேட்டபாலிசமாக இருக்கட்டும், ஹியூமிஃபிகேஷனாக இருக்கட்டும், மினரலைசேஷனாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எப்படி நடக்க போகுது? சைமன்டேனியஸாக தான் நடக்க போகுது. சொல்லியிருக்கேன்னா சொல்லிப்போம் லிக்னிங் இது எல்லாமே எப்படி நடக்க போகுது நம்ம தெரிஞ்சு வச்சுங்க. சைமன்டேனியஸாக நடக்க போது 1 after 1 நடக்காது. அதனால தான் 1 after 1 நடக்காததுனால தான் இதுக்கு நம்ம ஈக்கோலாஜிக்கல் பிரமிட் நம்ம போடலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். how many 5 will be there sir? how many 5 will be there? lions catch huge mice ன்னு வச்சுக்கலாமா? lions catch huge mice. ஓகே, பட் ஃப்ராக்மெண்டேஷன் மறந்துடாதீங்க. ஃபாஸ்டஸ்ட் லயன்ஸ் இல்லை ஃபியூரியஸ் லயன் கேட்ச் ஹியூஜ் மைல் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? how many 5 தானே 5 மார்க் தானே 5 தானே 5 தானே 5 முடிச்சதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன் பேர் வச்சாச்சு. ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு அனிமலோ செத்து விழுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நடக்கும்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகே, என்னென்ன ப்ராசஸ் மட்டும் சொல்லலாம், நல்லா புரிஞ்சுங்க. சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அசோசியேஷன் ரீசனில் கேட்கும்போது தப்பு பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சைமல்டேனியஸாக நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகுது. ஓகேவா? ஒரு செடி கொடுத்துருக்காங்க, ஒரு லீஃப்னா ஃப்ராக்மெண்ட் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுது. ஓகேவா? எர்த்வார்ம் தான் கட் பண்ணி விடுது. ஓகேவா? டெட்ரிவோரஸ் லைக் எர்த்வார்ம் பிரேக்ஸ் த டெட்ரியாஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இதெல்லாம் சைமல்டேனியஸாக நடக்குது, மறந்துடாதீங்க. லீச்சிங் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா வாட்டர் சாலுபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து டவுன் டு த லீச்சிங் உள்நோக்கி போகிறது. சாயில் கூட உள்நோக்கி போகிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டவுன் இன்டு த ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். சாயில் கூட உள்நோக்கி, லீச்சிங் இன்சைடு த சாயில் போகிறது, உள்நோக்கி அப்படி பெனிட்ரேட் பண்ணி போயிட்டே இருந்தால் இன்சைடு த சாயில் போயிட்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சால்ஸ் வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது, அன்அவைலபிள் சால்ஸாக மாறிட போது. லீச்சிங் கான்செப்ட்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்னவாகிற போது? அன்அவைலபிள் சால்ஸாக வந்து நமக்கு போயிட போகுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கேட்டபாலிசம் அப்படின்னதுன்னா பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் என்சைம்ஸ் டிகிரேட் டெட்ரியேஸ் இன்டு அ சிம்பிளர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். மெட்டபாலிசம் ரெண்டாக பிடிக்கிறாங்க, அனபாலிசம், கேட்டபாலிசம்ன்றது காம்ப்ளெக்ஸ்ட் ஃபார்மை சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றுறது. காம்ப்ளெக்ஸ்ட் ஃபார்மை வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு ஏரேஷனுக்கு எர்த்வார்ம் தான் யூஸ் ஆகுது. ஆமாம், ஏரேஷனுக்கு எர்த்வார்ம் தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஏரேஷன் எர்த்வார்ம் தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்ஆர்கானிக் அதுவும் பிரேக் டவுன் பண்ணுறது கேட்டபாலிசம் ப்ராசஸ்க்கு ஒன் ஆஃப் த டைப் வந்துட்டு எர்த்வார்ம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ்ட் ஃபார்மை சிம்பிளஸ்ட் ஃபார்மை பிரேக் பண்ணுறதுக்கு நான் கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது சிம்பிளஸ்ட் ஃபார்மை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம அனபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம கேட்டபாலிசம் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஹியூமிஃபிகேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒரு டார்க் கலர்டு அமார்ஃபஸ் லிக்விட் விச் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ட், அதிகமான ரிச் நியூட்ரியன் நடந்துட்டு இருக்கும். பட் அதில் டீகம்போசிஷன் என்ன ரேட்டில் நடக்க போகுது? ஸ்லோ ரேட்டில் நடக்க போகுது. அதில் டீகம்போசிஷன் என்ன ரேட்டில் நடக்க போதா? ஸ்லோ ரேட்டில் நடக்க போதா. ஓகேங்களா? மது பிரபா ஓகேடா, கண்டிப்பாடா நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். ஓகே, யோசிச்சு ஒரு குரூப் தான் மதிக்கவே மாட்டேங்கிறீங்களா சார் அப்படின்னு தெரியுது. பட் ஐ வில் ட்ரை டு டூ இட். ஓகேவா? ஏன்? So humidification, this leads to the dark amorphous solids, high resistant to the microbes இருந்துட்டு இருக்கும். பட் அங்கே வந்துட்டு ஸ்லோ ரேட்டில் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? மினரலைசேஷன் இதுவே டிகிரேட் ஆயிடுச்சுன்னா, இதிலிருந்து நியூட்ரியன்ஸ் எவால்வ் ஆகி அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட்டோட்ராஃபிக் பிளான்ட்டுக்கு வந்து உரமா, ஓகே, ஆட்டோட்ராபிக் பிளான்ட் வந்து உரமாக வந்து போகுது. நான் சொல்லணும் சாயில் ரிச்சாக இருக்குதுன்னு அந்த பிளான்ட்லேருந்து கெயின் பண்ணிக்கும் அப்படின்னு. எங்கேருந்து மினரல்ஸை கெயின் பண்ணுது? ரூட்ஸ்லேருந்து என்னென்ன அப்சர்வ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம்? பிளான்ட் ஆஸ் அ ரூட்ஸ், ரூட் ஆஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அந்த மினரல்ஸ் எங்கேருந்து வருது? இந்த ஹியூமஸையும் டிகிரேட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டிகிரேடேஷன் நடந்து டீகம்போசிஷன் நடந்து அந்த ஃபார்ம்லேருந்து நமக்கு ஆட்டோட்ராஃபிக் பிளான்ட்ஸ்க்கு வந்து மினரல்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம், நியூட்ரியன்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கூடிய சீக்கிரம் எடுத்துருங்களா சார்? அவனா 2 to 3 days எடுத்துருவோம், கொல்லப்படாது.
ஓகே, மினரலைசேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினரலைசேஷன் சம் மைக்ரோப்ஸ் ஆஃப் ஆர் டிகிரேட் இன் ஹியூமன்ஸ் அண்ட் ரிலீஸ் த இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸில் நம்ம கெமிக்கல் சைக்கிள்ஸ்லாம் பார்ப்போம். டீகம்போசிஷன் இஸ் ஸ்லோவர் இன் ரெட்டிரியஸ் இஸ் ரிச். இதனால் சங்கர் சிமெண்ட்டில் கட்டியிருந்தாங்கன்னா ரெட்டிரியஸ் வந்து இது பண்ண போட்டு சங்கரி சிமெண்ட், சங்கர் மறந்துறீங்களோ இல்லையோ, லிக்னின் அண்ட் சைட்டின் மறந்துடாதீங்க. எல்சி லிக்னின் அண்ட் சைட்டின், லைனையும் சீட்டாவையும் ஈஸியாக கடிக்க முடியாது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லிக்னின் அண்ட் சைட்டின் வந்து லைன் சீட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லிக்னின் அண்ட் சைட்டினால மேடப்பாக இருந்துச்சுன்னா அந்த செல்வால், அந்த செல்லில் இருக்கக்கூடிய செல்வால் வந்துட்டு லிக்னின் அண்ட் சைட்டினால மேடப்பாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்லோ ரேட்டில் தான் டீகம்போசிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். லைனையும் சீட்டாவையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொல்ல முடியாது. அதுவே வாட்டர் மாலிகுல்ஸு, வாட்டர் பெர்மியபிள் சப்ஸ்டன்ஸு, நைட்ரோஜனு, சுகரு இதனால் மேடப்பாக இருந்துச்சுன்னா, நைட்ரோஜன் சுகர் இதனால் மேடப்பாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அதை நம்ம ஈஸியாக டீக்ரேட் பண்ண முடியும். எது ஈஸியாக அந்த செல்வால் டீக்ரேட் பண்ணி ஈஸியாக குவிக் ரேட்டில், எப்படி குவிக் ரேட்டில் வந்து டீகம்போசிஷன் பண்ண முடியும். குவிக் ரேட்டில் வந்துட்டு நம்மளால் டீகம்போசிஷன் பண்ண முடியும் அப்படின்னா, குவிக் ரேட்டில் நம்மளால் டீகம்போசிஷன் பண்ண முடியும் அப்படின்னா அதே தான் நடக்கணும். அதே தான் தர்ஷினி, சூப்பர். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தோன்னா, அடுத்து கிளைமேட் டெம்பரேச்சர் பேஸ்மெண்ட் நடக்கும்போது எந்த கண்டிஷனில் வந்து அதிகமான டீகம்போசிஷன் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் மாய்ச்சர் ஆர் கிரிட்டிக்கல், வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் ரொம்ப முக்கியம். வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் வந்துட்டு டீகம்போசிஷன் அதிகமாக பார்க்க முடியும். வேர் லோ டெம்பரேச்சர் அண்ட் அன்அரோபிக் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு டீகம்போசிஷன் லேக் ஆகும். இப்போ வார்மாக இருக்குனால இதமாக இருக்குது, கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீகம்போசிஷன் ஹையர் ரேட்டில் நல்லா நடந்துட்டு இருக்கும். இதுவே டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்குது, அந்த லோவாக இருக்கும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறையும் இருக்குது, அன்அரோபிக் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ரேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோ ரேட்டில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். பட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது 1 by 1 நடக்கிறது கிடையாது. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான், பேக் டு பேக் நடக்கிறது கிடையாது. அதனால தான் நமக்கு ஈக்குவலாஜிக்கல் பிரமிடில் இது இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, கிளியரா? யா, எஸ் ட வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் தான். அச்சு பிஸ் கிளியரா? அடுத்த क्वेश्चन பார்த்துலாமா? நான் 8:30 முடிச்சிடுறேன்டா. 8:30 முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, இன்னும் 4 5 மார்க் இருக்குது. 4 5 மார்க் மாற்ற முடிச்ச அப்புறமா 31 மார்க் பார்ப்போம். 31 மார்க் பார்த்தோன்னே முடிஞ்சிடுது. ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி. Discuss the energy flow in an ecosystem, emphasizing its unidirectional nature and thermodynamic principle. Discuss the energy flow in ecosystem. ஒரு ecosystem energy flow discuss பண்ண சொல்றாங்க. And emphasizing its unidirectional nature and thermodynamic principles பேஸ் பண்ணி இந்த first law of thermodynamics, second law of thermodynamics அப்படின்னு படிச்சோம் இல்லையா? ஸோ அதை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பிளான் கேப்சர், எத்தனை பிளான் கேப்சர் ஆகுது? எல்லாமே இதில் எதை பற்றி பேசுது? ஃபோட்டோசிந்தட்டிக், ஆக்டிவ் ரேடியேஷன். அப்போது லெஸ் தென் 50% சன்லைட்லேருந்து லெஸ் தென் 50% தான் நமக்கு என்னவா கிடைக்க போகுது? சார் தேர்ட் சாப்டர் இம்பார்ட்டண்ட். எதிராக தேர்ட் சாப்டர் நேம் சொல்லுங்கடா. ஒரு நாளுக்கும் சாப்டர் மாறுதல் அடையுது. தேர்ட் சாப்டர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தான் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அந்த சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு. இல்லை நீங்கள் எது கேட்குறீங்க? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கேட்குறீங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன சாப்டர் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்ட் சாப்டர்னா நீங்கள் என்ன இதில் பார்க்குறீங்கன்னு தெரியலையே. ஸோ லெஸ் தென் 50% தான் நமக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் வேல்யூ கிடச்சிட்டு இருக்கு. அதில் 2 to 10% தான் நம்ம எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிடைரக்ஷனல் ஃப்ளோவாக தான் ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜிஸ் ஆஃப் சன் த்ரூ வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் கீப்பிங் வித் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் will be an unidirectional matter. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா கான்ஸ்டன்ட் எனர்ஜி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு. தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டம் requires a constant energy supply to synthesize the molecules and counteract the universal tendency towards the increasing and disorderly matter. அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? எப்போதும் 2 லெசன் பார்ப்போமா சார்? தீப்தி எப்போதும் 2 லெசன் பார்ப்போமா சார் அப்படின்றத விட நாளையிலேருந்து நமக்கு நம்பிக்கை பேட்ச் ஆரம்பிக்குதுடா கண்ணா. ஸோ 2 லெசன் பார்க்குறது கஷ்டமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ வில் ட்ரைடா. கிளாஸ் இருக்க முடியுமானே தெரியல. ஃபஸ்ட்டு ஐ வில் ட்ரை டு மை பெஸ்ட். ஓகேவா கண்ணா? ஓகே. ஸோ அந்த பேஸில் வந்துட்டு நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அட்டாச் ஆகுது. ட்ராஃபிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தெரிஞ்சு ஈச் சக்சஸிவ் ட்ராஃபிக் லெவலில் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் வந்து லாஸ்ட்டாக ஹீட்டாக நம்ம லாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஹீட்டாக நம்ம லூஸ் பண்ணுறதுனால நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஹாய் ஹர்ஷத்.
ஹர்ஷந்த் நிதிஷ் ஹைடா கண்ணா ஓகேவா புரிஞ்சா ஏற்கனவே பார்த்தா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓகேவா இந்த கான்செப்ட்லாம் ஏற்கனவே படிச்சதுதான்டா கான்செப்ட்லாம் படிச்சதா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம எக்ஸாம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது எக்ஸாம் பார்த்தா சர்ன்னு கை எழுத ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆகணும் ஒரு எக்ஸாம் நீங்கள் போய் எழுதுறீங்கன்னா எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்குன்னா கொஸ்டினை பார்த்தோன்னே கை அப்படி துடிக்கும் துடிக்கும் எழுதாதான் நம்ம அப்படி எடுத்துட்டு போகிறோமே அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் இந்த மாதிரி யோசிக்கிறமே படித்தேன் இப்படி அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சரியாக படிக்கலாம்னு அர்த்தம் ஓகேவா பார்த்தோன்னே பிரிண்ட் அடிக்கும் போது எழுதிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ எப்படி பண்ண முடியும்னா கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாம் எலாபரேட் த 3 types of ecological pyramid இன்னும் இந்த 3 types of ecological pyramid எழுதும்போது கண்டிப்பாக டயக்ராம் வரைஞ்சிருக்கணும் ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்க போகிறோம் ஓகேவா 5 மார்க் கொஸ்டின் கேட்டானா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் டயக்ராம் வரைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சொன்னேடா ஹர்ஷந்த்னு கேட்கலையாடா அம்ரீஷ் மூர்த்தி ஹாய் இல்லைம்மா ப்ராப்ளம் பேசிக் வந்துட்டு நமக்கு ஸ்டுடியோவில் வரும் ஓகேவா ஸ்டுடியோ அவைலபிலிட்டி இருக்குது கம்பெனியில் வந்துட்டு ஸ்டுடியோ அவைலபிலிட்டி இருந்தால் தான் எடுக்கணும் மேமெல்லாம் அதிகடி சொல்லுவாங்க தெரியுமா சாரா கொஞ்சம் லேட் ஆச்சு எதனால் லேட் ஆச்சு அப்படின்னு முக்கால்வாசி எதனால் லேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ வந்து முன்னாடி வேறு ஏதோ டீச்சர் வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க ஓகேவா அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வர முடியும் ஓகேவா ஸோ ஸ்டுடியோ அவைலபிலிட்டி பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் அதனால தான் சொல்கிறோம் ஓகேவா கண்டிப்பாக எடுப்பேன் கவலைப்படாது அப்படி இல்லைனா கூட மார்னிங் போட்டு எடுத்துடுறேன் ஓகே காலையில் மார்னிங் கிளாஸ் போட்டால் எடுத்துடுறேன் ஓகேவா காலங்காத்தால் 6 மணிக்கு 5 மணிக்கு போட்டு எடுத்துடுறேன் ஓகேவா சார் டாட் ஸ்டாப் த கிளாஸ் டோன்ட் ஸ்டாப் ஓகே ஓகே யா அடுத்தது பிரமிட் ஆஃப் நம்பர் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் பிரமிட் ஆஃப் எனர்ஜி அதெல்லாம் சொல்லிருக்கோம் இந்த 3 எனர்ஜிலையுமே நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் வரைஞ்சாகணும் ஓகேவா என்ன பண்ணியாகணும் டயக்ராம் வரைஞ்சாகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிரமிட் ஆஃப் நம்பர் என்ன பண்ணுறது ரெப்ரசென்ட் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் அட் ஈச் லெவல் இன் கிராஸ் லேண்ட் இட் இஸ் யூஸ்வலி அப்ரைட் எப்பவுமே பிரமிட் ஆஃப் நம்பர் அப்ரைட்டாக இருக்கலாம் பேஸ் பண்ணி மாறி வந்துட்டு இருக்கலாம் எக்ஸப்ஷன் சிங்கிள் ஷாப் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸ் அப்படிங்க மெனி இன்சைட் இன்வெர்டராகவும் இருக்கலாம் ஓகேங்களா இந்த இன்வெர்டட் அப்ரைட்டில் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் ஒரு மரம் இருக்குது என்ன இருக்குது ஒரு மரம் இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா சார் கட் ஆஃப் கண்ணா எந்த ஒரு விஷயமே ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு நமக்கு ஒரு விஷயம் அந்த அளவுக்கு வேணும் நம்ம அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம்னா இந்த யூனிவர்ஸிலே நம்மளை கேட்டு கொண்டு வந்து தரும் அப்படின்னு கொஹேலோ அப்படின்னு சொல்லி பவுலோ கொஹேலோ அப்படின்னு சொல்லி ஃபேமஸான ஒரு நாவலிஸ்ட் சொல்லியிருக்காரு ஓகே இப்போ எக்ஸாம் தானே முடிஞ்சிருக்கு கட் ஆஃப்லாம் வரட்டும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை வைங்க ஓகேங்களா கட் ஆஃப் குறைஞ்சாலும் அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை வைங்க ஓகேவா ஸோ உட்காந்து ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க ஓகேடா பார்க்குறேன் ஓகே இப்போ இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் வந்துட்டு லட்சக்கணக்கான இன்செக்ட்ஸ் இருந்துருக்கு நல்ல இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் கோடிக்கணக்கான இன்செக்ட் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அவ்வளோ கோடிக்கணக்கான இன்செக்ட் வந்துட்டு எது டிபெண்ட் ஆகிருக்கு இந்த ட்ரீஸை டிபெண்ட் ஆகிருக்கு அப்போ ஒரு ட்ரீ பிரமிட் எழுதுங்க ஒரு ட்ரீயை டிபெண்ட் ஆகி நிறைய இன்செக்ட் இருக்கு இன்வெர்டர் பிரமிடு ஓகே இவ்வளோ இன்செக்டையும் சாப்பிடக்கூடிய பறவை கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் இன்செக்டோட ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் இவ்வளோ இன்செக்டையும் சாப்பிடக்கூடிய பறவை வந்துட்டு இந்த இன்செக்டோட கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் ஸோ இந்த கான்செப்டில் தான் சொல்லியிருக்காங்க இன்வெர்டர் பிரமிடுனா டெரஸ்ட்ரியல்ல அக்வாட்டிக்கல நம்ம பார்த்திருக்கோம் பைட்டோ பிளாங்டன் ஜூ பிளாங்டன் ஃபிஷ் அப்படி நம்ம பார்த்திருப்போம் பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இப்படி சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு மரம் தான் அந்த ஒரு மரத்தை டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய இன்செக்ட் அதிகமா இருக்கு அந்த இன்செக்டை சாப்பிடக்கூடிய பேர்ட்ஸ் கம்மியா இருக்கு ஸோ இந்த மாதிரி மாறி இன்வெர்டர் டைப்ல வந்து நம்ம டெரஸ்ட்ரியல்ல பார்க்க முடியுது அப்படின்றாங்க ஓகேங்களா இன்வெர்டர் டைப்ல வந்து நம்ம டெரஸ்ட்ரியல்ல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அதுதான் ஓகே பயோமாஸ் அதெல்லாம் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படி டிட்டர்மைன் பண்ணுறது மெஷர் ஆஃப் பயோமாஸ் மெட்டீரியல் ஸ்டாண்டிங் கிராப் ஒரு இதில் ஸ்டாண்டிங் கிராப் நான் சொன்ன பார்த்தீங்களா 2010 இவர் சிஎம்மாக இருக்கார் 2020 இவர் சிஎம்மாக இருக்கார் ஓகேவா ஸ்டாண்டிங் கிராப் சேமாக இருக்க போது பட் அந்த பீரியட் பொறுத்தவரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கிராப் ஓகேவா இன்னும் ஈச் லெவல் இஸ் டிபிக்கலி அப்ரைட் இன் டெரஸ்ட்ரியல் சிஸ்டம் எக்ஸப்ஷன் பேஸ் பண்ணி வரும்போது அக்வாட்டிக் சிஸ்டம் தான் பிரமிட் இஸ் ஆஃப்டன்
inverted பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் because small biomass of phytoplankton supports a much larger biomass of fishes. Small biomass of phytoplankton என்ன பண்ணுது much larger biomass of fish வந்து கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா. pyramid of energy பேஸ் பண்ணி பார்க்கும்போது pyramid of energy எப்பவுமே எப்படி இருக்க போகுது அப்ரைட்டா தான் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க டயக்ராம் வரைஞ்சு தான் ஆகணும் ஓகே. பீல கிட்ட எல்லாத்துக்கும் இந்த டயக்ராம் வரைஞ்சு தான் ஆகணும் ஓகே. பார்க்கணும் basics of 9th and 10th important class 11th and 12th basics of 9th and 10th important நோடா கண்டிப்பாக பேசிக் இம்பார்ட்டன்ஸ் ஃபுட் செயின் ஃபுட் வெப்ல அதெல்லாம் இம்பார்ட்டண்டாக தான் இருக்க போகுது. பட் நாட் இன்டெப்த் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை அவ்வளோ வேணாம். நம்ம 11th and 12th தான் பேசிக்காக கொஸ்டின் வரப்போகுது நீட்லேருந்து. பயோமாஸ் இன்ட்ராடராக இருக்கும் ஓகேவா. என்னடா நம்பத்தான் என்னடா 1 2 3 ABCD ஜாலியாக போட்டு விளையாட்டு இருக்க வேண்டியது. கமெண்ட் பாக்ஸ் போட்டு ஜக்கி அமுத்திட்டு இருக்க வேண்டியது இல்லையா. ஓகே கிளியர். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறேன். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம்டா. இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கணும். அவன் கேட்டால் டயக்ராம்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கணும் ஓகேவா. அடுத்த கேள்வி பார்த்துலாமா. 4வது கேள்வி. Explain the concept of productivity in an ecosystem including the types of measurement in a global distribution. இதை நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதை நம்ம சொல்லி பார்த்தாச்சு. மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுவோம், ஒரு இதை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லை கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். இல்லை அது பெர் கேபிட்டா பெர் இயரில் வந்து சொல்கிறோம்னா கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு பெர் இயர் அப்படின்னு நம்ம அதை பேஸ் பண்ணி சொல்கிறது ஓகேவா. கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் அந்த இயரை பேஸ் பண்ணி சொல்கிறது மெஷர்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். டைப்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிபிபி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கே தெரியும், மொத்தமாக இருக்கிறது கிராஸு. அந்த கிராஸில் ரெஸ்பிரேஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்க போகுது. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி குளோபல் டோட்டல்ஸ் பயோஸ்பியர் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மறுபடியும் சொல்ல விரும்பல ஓகேவா. இதில் ஏதாவது டவுட் இருக்கா, என்ன டவுட்டு. எஸ் கண்டிப்பாக ட்ராப் பண்ணணும் 5 மார்க்கில் கேட்டால் கண்டிப்பாக ட்ராப் பண்ணணும். அவன் கேட்கல சார் ட்ரா த பிரமிட் அவன் கேட்கவே இல்லை சார் ட்ரா பண்ண மாட்டேன் சார் சொல்லக்கூடாது. பிரமிடை வரையிறது உங்களுக்கு என்ன ஆகிற போகுது, கண்டிப்பாக ட்ரா பண்ணியான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பிரமிடெலாம் கண்டிப்பாக வரைஞ்சாலும் கேட்டாலும் வரைஞ்சாலும். ரீப்ரொடக்ஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஈக்காலஜியில் அவன் டயக்ராம் கேட்குறானோ கேட்கலையோ நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி தான் ஆகணும். இந்த 2 சாப்டர்லாம் கேட்குறானோ கேட்கல, வேறு எதுலையா கூட நீங்கள் கேட்டால் மட்டும் வரைஞ்சா போதும் நான் சொல்கிறேன். வேறு எதுலாம் கூட நீங்கள் 5 மார்க் கேட்டால் டயக்ராம் வரது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த 2 விஷயத்துலையுமே அவன் கேட்குறானோ கேட்கலையோ நீங்கள் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணால் தான் மார்க் அதிகமாக கிடைக்கும், ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏன்னா சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ நீங்கள் சென்டம் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், எல்லாம் சென்டம் எடுக்கணும் ஆசையாக இருக்க போது சென்டம் எடுக்க போகிறீங்க. சென்டம் எடுத்தால் எல்லாருமே சென்டம்னு போட மாட்டாங்க, எப்படியுமே எங்கேயாவது ஒரு மார்க்கை கம்மி பண்ண பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு 70 out of 70 வருது ஓகே. 70 out of 70 வரதுனால சரி நம்ம 70 out of 70 எடுக்கலாம், எங்கேயாவது ஒரு 16 பண்ண முடியுமான்னு பார்த்தா நீங்கள் 5 மார்க்கில் டயக்ராம் எழுத வந்துருப்பீங்க. அப்போ ஏற்கனவே 5 மார்க் போட்டு வச்சிருப்பான், அந்த 5 மார்க் அடிச்சுட்டு உங்களுக்கு 4 மார்க் தான் போடும். ஏன்னா ஒரு மார்க் நீங்கள் டயக்ராம் எழுதல, அவனுக்கு கேட்கவே இல்லை சார் அவனை பேசிட்டு இருக்க முடியும். அப்போ உங்களுக்கு 69 தான் கிடைக்க போகுது ஓகே. ஸோ எய்மிங் ஃபார் சென்டமாக இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையும் வரையணும் ஓகேவா. என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எதடா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் கிங்கா என்னதுடா ஃபவுண்டேஷன் கிங், உட்காந்து விளையாடுறதுக்கு நேரம் இல்லடா. சீரியஸாக படிச்சுட்டு இருக்கேன், போர்டு எக்ஸாம் வந்துட்டு இருக்கு பசங்களுக்கு. Describe the structure and functional of a ecosystem integrated unit. Ecosystem integrated unit of structure and functions அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ecosystemனா என்ன டிஃபைன் பண்ணு. ecosystemன்றது functional unit of nature. இது கேட்கலாம்டா, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, நான் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லுவேன். வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர், ஈகோசிஸ்டம் இஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. சான்சஸ் இருக்கு தீப்ஸ், அதை கரெக்டாக இருந்தீங்கன்னா பேஸ் பண்ணி வராது. பட் இருந்தாலும் மார்க் ரெடியூஸ் ஆகலாம், சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், சான்சஸ்லாம் இருக்குது, பார்ப்போம். ஓகே, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர் எதை கன்சிடர் பண்ணிருக்கோம், ஈகோசிஸ்டம் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர். ஃபர்ஸ்ட் லைன்ல இன்ட்ரோடக்ஷனோட ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்போம் ஓகே. ரொம்ப முக்கியமானது இது, நீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நான் டெஸ்ட் வைக்கும்போது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன், எவனுக்குமே தெரியல. எல்லாரும் ஃபாரஸ்ட்ன்றான், ஒருத்தன் பயோடைவர்சிட்டின்றான், என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் ஈகோசிஸ்டம் போடுறது ரொம்ப கம்மியான பேர் தான் போட்டிருக்காங்க. அது கூட இங்கேயும் வாங்கி போட்டு அவங்க போட்டிருந்தாங்க ஓகேவா. ஸோ ஸ்பீசிஸ் கம்போசிஷன் ஐடென்டிக்கல் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் பிளான்ஸ் அண்ட் ஆல் எலிமெண்ட்ஸ் இந்த சிஸ்டம். கண்டிப்பாக ஸ்டார்டிஃபிகேஷன் இந்த வெர்டிக்கல் லேயரை பேஸ் பண்ணிட்டு சொல்லக்கூடியது, இந்த லேயரில் வளரக்கூடியது ட்ரீயாக இருக்க போது, இந்த லேயரில் வளரக்கூடியது வந்துட்டு ஸ்hrubபாக இருக்க போது, இதுக்கும் கீழே வளரக்கூடியது வந்து கிராஸாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெர்டிக்கல் லேயரில் சொல்கிறது. அப்புறம் ஃபங்க்ஷனல் பில்லர் ஒன்று மேலே பிரமிடை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் ஓகேங்களா. ப்ரொடக்டிவிட்டி, டிகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன் சைக்கிள்ஸ்லாம் எல்லாமே ஒரு பில்லர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம சொல்றது. அதுக்கப்புறமா இன்டராக்ஷன், எப்படி ஒரு பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் இன்டராக்ஷன், எப்படி ஒரு ஹேபிடேட் வந்து ஃபுட்டை வந்து நம்ம
டிட்டர்மைன் பண்ணுது அதை சொல்லிட்டு அந்த இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி சொல்கிறது அந்த பேசிக் வரக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சொல்கிறது ஒரு ஈகோசிஸ்டம் டைப்பில் வந்துட்டு அப்புறம் வந்து சஸ்டைனபிலிட்டி த்ரூ தீஸ் ஃபங்க்ஷன் ஈகோசிஸ்டம் கன்வெர்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இன்டு ஆர்கானிக் பயோமாஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி த்ரூ ஃபுட் வெப் அண்ட் ஃபுட் செயின் இஸ் ரீசைக்ளிங் யூனிட் ரிப்பீட்டலி நடந்துட்டு இருக்கும் ஸோ இது போல நடந்துட்டு இருக்கனால தான் ஸோ இந்த பேசிஸ்லாம் நடந்துட்டு இருக்கனால தான் நம்ம வேர்ல்டு வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு நம்ம குளோபல் வந்துட்டு இதனால தான் நம்ம குளோபல் வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் குளோபல் வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஓகேடா உட்காந்து படிச்சிங்கன்னா எடுக்கலாம் கண்ணா நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அதுக்கும் பேஸ் பண்ணிருக்கு ஸோ கொஞ்சம் உட்காந்து கான்சன்ட்ரேட்டராக படிச்சு இந்த அளவுக்கு சென்டர் எடுக்கலாம் ஓகேங்களா என்னடா நந்தகுமார் டெக்னாலஜி அது முடியாதுன்னு சொல்லிட்டு என்னடா வேறு ஏதாவது வேணுமாடா ஹாய்டா எஸ் அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டவங்களுக்கு மறுபடியும் யாராவது அப்போ இல்லாமல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் எடுக்க முடியாதுடா வி கான் டேக் எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் பட் நான் அது கூட அஷ்யூர் பண்ணல பிடிஎஃப் வந்து கொடுப்பேன்னு 100% சொல்லல பட் நான் ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன் அது கூட ஓகேங்களா யா ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த ஒன் மார்க் மூவ் ஆன் பண்ணிடலாமா அதுக்கு முன்னாடி டயக்ராம்ஸ் எந்தெந்த சாப்டர் என்ன டயக்ராம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த டயக்ராம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும் பட் இந்த டயக்ராம் 1 2 3 4 ரொம்ப முக்கியமான டயக்ராமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஓகேவா அந்த 4 டயக்ராமுமே 5 மார்க்கில் கேட்டுட்டானா நீங்கள் எழுதி தான் ஆகணும் 5 மார்க்கில் கேட்டுட்டா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் எழுதி தான் ஆக வேண்டும் டும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகேவா கண்ணா ஷால் வி ஸ்டார்ட் 1 மார்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை பிரேக் ஏதாவது வேணுமா 1 மார்க்கு முன்னாடி பிரேக் ஏதாவது வேணுமா இல்லை நம்ம 1 மார்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு விட்ருவோமா நீங்களே சொல்லுங்கள் தண்ணி குடிச்சுக்கோங்க ஹேவ் அ வாட்டர் ஸ்டே டீஹைட்ரேட்டட் நான் பார்க்குறேன்டா நந்தகுமார் தி லிவிங் வேர்ல்டு இம்பார்ட்டண்ட் லிவிங் வேர்ல்டுலாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாதுடா அப்படின்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு கேள்வி 2 கேள்வி வந்து வருஷம் கேட்டுட்ருக்காங்க அந்த வருஷம் கேட்பாங்களான்னு தெரியாது ஃபுல் ஃபயரே ஃபுல் ஃபயரா சரி எஸ் ஜஸ்ட் கிவ் மீ a minute என்னடா இது ஒரே நிமிஷம் சரி 1 மார்க் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸ் செஷனை முடிச்சிடலாம் நானும் அதான் நினச்சேன் எதுக்கு தனியாக பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு ஒரேடியாக பார்த்துட்டு போயிட்டோம் இப்போ ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் இதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes கொடுங்க என்னங்க வச்சேன் என்னடா அது இங்கே இருக்கு பெண்ணை இங்கே வச்சு தொலைச்சணும் ஓகே ஃபஸ்ட் ஓகே ரெடி ஆஃப்டர் 1 மார்க் இல்லைடா பிரேக் முடிஞ்சோடனே நம்ம முடிஞ்சிருச்சு ஓகே செஷன் முடிஞ்சிருச்சு ஓகே ஃபாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாமா 1 மார்க்கில் ஃபாஸ்ட் கொஸ்டின் என்ன மார்க் அப்படின்னா இப்படியே பிரேக் ஆகுது சார் What is the term for the vertical distributions of the different species occupying the different level in an ecosystem? What is the term? Vertical distribution கொடுத்துட்டான் என்ன கொடுத்துட்டான் vertical distribution அப்படின்னு கொடுத்துட்டான் What is the term? Vertical distribution அப்படின்னு கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் vertical distribution அப்படின்னு கொடுத்துருக்கான் vertical distributionனாலே நம்ம என்ன படித்தோம் stratification ஆப்ஷன் பி கண்ணா நல்லா பார்த்துக்கோங்க நீங்களே ரிவைஸ் பண்ணுறீங்க நான் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க புதுசாக கேட்குறீங்க அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாப்டரை மொத்தமாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் 1 மார்க் ரிவைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே 1 மார்க் ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய தப்பாக அதிகமான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா நம்ம கான்செப்ட் எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் 1 மார்க் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகவும் படிக்கலாம் டைமையும் சேவ் பண்ணலாம் அதனால தான் நான் எப்பவும் வந்துட்டு 1 மார்க் நான் கடைசி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஓகேவா சூப்பர் தர்ஷினி ரம்யா
ஜான்சி நிவாஸ் பவதாரணி லக்ஷ் கலெக்டிங் ஓகேங்களா ஸோ going to be option B is option B stratification is right answer next question பார்த்தலாம் which one of the following is considered as a man made ecosystem நம்ம கன்சிடர் பண்றது என்னவா இருக்கு man made ecosystem நம்ம உருவாக்கிய ecosystem நம்மளால் உருவாக்கப்பட்ட ecosystem man made ecosystem எதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் எஸ்டா நிவாஸ் நம்மளால் உருவாக்கப்பட்ட நம்மளால் செதுக்கப்பட்ட நான்லாம் செதுக்கு தன்னைத்தானே செதுக்கியவன் இவன் அப்படின்றது தெரியுமா ஒரு நிமிஷமும் நானா செதுக்குனதுரா அப்படின்றது என்னது அக்வாரியம் ஆப்ஷன் சி அக்வாரியம் இஸ் ரைட் ஆன்சர் எஸ்டா ஜான்சி பவதாரணி தீப்ஸ் லக்ஷ் தர்ஷினி கலக்கிட்டீங்க ரம்யா சூப்பர்மா ஓகே வாஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி அக்வாரியம் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பி அக்வாரியம் எஸ்டா கண்ணா சூப்பர் ஆப்ஷன் பி அக்வாரியம் இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் the rate of biomass production in a ecosystem is called rate of biomass production in a ecosystem is called rate of biomass production in a ecosystem is called as a biomass production வந்தாச்சு அப்ப என்ன வர போகுது மகாதி மகான்னு கூப்பிட்றேன்டா ஜான்சி ஓகேவா ஜான்சி நேம் இருக்குன்னா மகான்னு கூப்பிட்றோம் ஓகே மகா ஓகே ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் in ecosystem is called biomass production in ecosystem is called yes primary productivity primary productivity option A is the right answer yes Dashini Deepji Bavadarni Laksh Nivas கலக்கிட்டீங்க ஓகேவா மகா சூப்பர்மா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி பார்த்தலாம் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் மேத்தமேட்டிக்கலி எக்ஸ்பிரஸ்ட் as எப்படி நம்ம நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மேத்தமேட்டிக்கலி எக்ஸ்பிரஸ் பண்றோம் how do we express net primary productivity as mathematically நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் மேத்தமேட்டிக்கலி நம்ம நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்றாங்க எப்படி NPP நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் நமக்கு லாபம் எங்க கிடைக்குது ஒரு பிசினஸ்ல இருந்து மொத்த வருமானத்துல இருந்து நம்ம செலவை ரெடியூஸ் பண்ணணும் மொத்த வருமானத்துல இருந்து அதாவது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டில இருந்து ரெஸ்பிரேட்டரி நம்ம லாஸ் பண்ணோம் ரெஸ்பிரேட்டரி லாட் போக தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்க போகுது சோ GPP minus R ஆப்ஷன் B is the right answer ஆப்ஷன் B கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாஸ் ஓகேவா எஸ் நிவாஸ் மகா தர்ஷினி ரம்யா லக்ஷ் தீப்சி பவதானி தர்ஷினி சூப்பர் இருக்கணும் ஓகே ஸோ going to be ஆப்ஷன் B is the right answer என்னடா டைனோசர் வாய் இது okay next question பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन வரங்க போகுது அப்படினா what is defined as the rate of formation of new organic matter by consumer what is defined as the rate of formation of new organic matters by consumers new organic matter consumers rate of formation of consumers அப்படி படிச்சிருப்போம் rate of formation of consumer yes மகா rate of formation of consumers நம்ம படிச்சிருப்போம் என்னவா இருக்க போகுது is none other than secondary productivity option B secondary productivity option C secondary productivity is the right answer okay option C secondary productivity தான் கரெக்ட் ஆன்சரா இருக்க போகுது ஓகே சூப்பரா மகா நிவாஸ் ரம்யா பவதார்னி தர்ஷினி லக்ஷ் தீப்சி கலக்கிட்டீங்க ஆப்ஷன் B is the right C is the right answer என்னது செகண்டரி இரண்டாம் கட்ட ப்ரொடக்ஷன் ஓகே செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் the annual net primary productivity of entire biosphere என்னது annual net primary productivity of entire biosphere just Dashini Maha Deepsi Nivas Ramya கலக்கிட்டீங்கப்பா ஓகேவா என்ன லக்ஷ் சூப்பர்மா 170 பில்லியன் டன் ஆப்ஷன் சி பவதார்னி சூப்பர்மா ஓகே 170 பில்லியன் டன் ஓகே 170 பில்லியன் டன் இஸ் ரைட் ஆன்சர் 170 பில்லியன் டன் இருக்கும் ஓகே அடுத்த கேள்வி despite covering 70% of earth's surface the production of ஓஷன்ல மட்டும் 70% கவர் ஆகக்கூடிய இந்த உலகத்துல ஓஷன்ல மட்டும் நம்ம எவ்வளவு பார்க்க முடியுமா ஜஸ்ட் 55 ஓகே 55 மில்லியன் டன்ஸ் 55 பில்லியன் டன்ஸ் ஆஃப் NPP தான் நம்ம பார்க்க முடியும் 55 பில்லியன் டன்ஸ் ஆஃப் NPP தான் நம்ம பார்க்க முடியும் எஸ் மகா தர்ஷினி தீப்சி நிவாஸ் ரம்யா பவதாரிணி லக்ஷ் கலக்கிட்டீங்க ஓகே எத்தனை பார்க்க முடியும் ஜஸ்ட் 55 ஓகே 55 மில்லியன் டன்ஸ் நம்ம பார்க்க முடியுது ஓகேவா கண்ணா அடுத்த கேள்விகள் பார்த்துடலாமா அடுத்த கேள்வி எதை பத்தி பேசுது raw material for decomposition and consisting of dead plant and animals remains is called raw material for decomposition and consisting of dead plant and animal material substance என்ன substance இது substance சொல்லி படிச்சிருப்போமே நான் சொல்லி கொடுத்தனே substance அப்படி சொல்லி கொடுத்தனே என்ன substance இது
என்னது detrivorous வந்து ஒரு organism animals ஓகே detritus அப்படின substance ஓகேவா dead and decay of this animals and plant remains நம்ம detritus அப்படினு சொல்றோம் ஓகேவா பொன்பாலா சூப்பர்மா தர்ஷினி மகா பவதாரணி தீப்சி லக்ஷ் ரம்யா சூப்பரா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி detritus இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்துடலாமா அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா which process involves water soluble inorganic nutrients moving down into the soil horizon and making a precipitation as a unavailable salt ரெண்டே தான் down into the soil horizon unavailable salt என்னது down into the soil horizon and unavailable salt down into the soil horizon and unavailable salt down into the soil horizon which is leaching ஓகேவா leaching தான் நம்ம down into the soil organism அப்படி சொல்றோம் ஓகேங்களா எஸ்டா நிவாஸ் தீப்சி ரம்யா மகா லக்ஷ் பவதாரணி தர்ஷினி சூப்பர் ரகனா ஓகேவா என்னது ஆப்ஷன் சி லீச்சிங் will be the right answer ஆப்ஷன் சி லீச்சிங் will be the right answer yes next question பார்த்துடலாமா அடுத்த क्वेश्चन வர போகுதுனா the enzymatic degradation of detritus into a simpler inorganic substance by bacteria and fungi enzymatic degradation of detritus into a simple inorganic substance by bacteria and fungi is called இல்ல சார் எல்லாமே ஒண்ணா தான் சார் இருக்குனா இல்ல bacteria and fungi is called என்ன ஆகுது இங்க என்ன ஆகுது break down ஆகுது simplest detritus into simplest complex into simplest ஃபார்ம்ல மாறுது காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எப்படி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு simplest ஃபார்மா மாறுது காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எப்படி ஆகுது ஒரு simplest ஃபார்மா மாறுது என்ன சொல்றோம் catabolism ஓகே simplest ஃபார்ம்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மா மாறுது ஹேனாபாலிசம் மல்லடா ஹன்னாமல் அந்த மாதிரி ஹேனாபாலிசம் ஓகேங்களா எஸ்டா மகா ரம்யா தர்ஷினி பவதாரணி நிஷா தீப்சி கலக்கிட்டீங்க ஓகேவா லக்ஷ் சூப்பர்மா ஸோ பி ஆப்ஷன் பி கேட்டபாலிசம் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி கேட்டபாலிசம் will be the right answer எஸ்டா தர்ஷினி சூப்பர் அடுத்த கேள்வி பார்த்துடலாமா ஹியூமஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஹியூமஸ் எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்ணுவோம் ரொம்ப எது பெருசாக இருக்கோ அதான் ஆன்சர் இருக்க போகுது சரியா பேசிக் கான்செப்ட் ஆஃப் பேசிக் ஹியூமன் நோஸ் ஓகேவா ஹியூமஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை how the humus is characterized by Humus is characterized by dark colored, amorphous and resistant to microbial action. Dark color, amorphous and resistant to microbial action. Option B will be the right answer. Option B will be the right answer. Yes, Ja, Deepsi, Maha, Dashini, Danusha, Bavadarni, Ponbala, Ramya, நிவாஸ் கலக்கிட்டீங்க ஸோ going to be ஆப்ஷன் பி டார்க் கலராக இருக்கும் which will be amorphous resistance to microbial actions and ரொம்ப ஸ்லோ ரேட்டில் நடந்துட்டு இருக்கும் ஓகேவா which condition inhibit the rate of decomposition decomposition rate வந்து inhibit பண்ணுது தடுக்குது inhibit என்னது தடுக்கிறது எது வந்து தடுக்குது rate of composition வந்து எது தடுக்குது which inhibit எது வந்து இன்ஹிபிட் பண்ணுது ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் எது வந்து இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்றது பார்ப்போம் எஸ் என்ன இது பண்ணுது லோ டெம்பரேச்சர் அண்ட் அன்ஏரோபியாசிஸ் ஆப்ஷன் சி will be the right answer ஆப்ஷன் சி லோ டெம்பரேச்சர் அண்ட் அன்ஏரோபியாசிஸ் ஐயோ ஓகேவா எஸ்டா மகா தர்ஷினி நிவாஸ் கலக்கிட்டீங்க பவதாரணி ரம்யா சூப்பர் மகனா ஸோ ஆப்ஷன் பி will be the right answer C will be the right answer ஓகே என்னது லோ டெம்பரேச்சர் அண்ட் அன்ஏரோபியாசிஸ் ஓகே சூப்பர் தனுஷா சூப்பர்மா ஓகே அடுத்த கேள்வி பார்த்துருவோமா அடுத்த கேள்வி பார்த்தலாம் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன் இஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பார் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபோட்டோஸ்பெரிக் ரேடியேஷனாக இருக்குது உலகத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபோட்டோஸ்பெரிக் ரேடியேஷனாக இருக்குது எஸ்டா எவ்வளோ சென்டரிக் வந்து ஃபோட்டோஸ்பெரிக் ரேடியேஷன் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்க வாட் பர்சன்டேஜ் இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷன் 2 to less than 50% தான் 2 to 10% பிளான்ட் அப்சர்வ் பண்ணுறது நல்லா புரிஞ்சவங்க less than 50% மொத்தமாக இருக்குது அதில் பிளான்ட் அப்சர்வ் பண்ணுறது தான் 2 to 10% ஓகேவா அதில் பிளான்ட் அப்சர்வ் பண்ணுறது தான் 2 to 10% யாரெல்லாம் 2 to 10% போட்டிங்களோ அவங்களுக்காக தான் ஓகேங்களா plant absorb பண்றது தான் 2 to 10% இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா so it's going to be option B will be the right answer less than 50% PR வந்துட்டு less than 50% தான் இருக்க போது 2 to 10% வந்துட்டு அதுல இருந்து plant absorb பண்ணுது ஓகே நம்ம சூரியன் ஒளியில வந்துட்டு less than 50% தான் சோலார் கண்டென்ட் இருந்துட்டு இருக்கு அந்த சோலார் கண்டென்ட்ல இருந்து 2 to 10% மட்டும் தான் யாரு plant வந்து அப்சர்வ் பண்ணுது okay plants capture what percentage of power
இதுதான் நீங்கள் சொன்ன ஆன்சர். இதுதான் நீங்கள் சொன்ன ஆன்சர். பிளான்ட் கேப்சர் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பார்ட் டு சஸ்டெயின் த லிவிங் வேர்ல்டு. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாரை வந்துட்டு பிளான்ட் கேப்சர் பண்ணுது? 2 to 10%. இதுக்கு தான் ஆன்சரு 2 to 10%. ஓகேவா? எஸ்ட பவதாரணி பொன்னம்பலம் நிவாஸ் பொன்பாலா தீப்சி ரம்யா ரேவதி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ going to be தர்ஷினி. சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் a right answer. Ecosystem need a constant supply of energy to counteract the ecosystem need a constant supply of energy to counteract the tendency towards increasing disorderliness and according to constant supply of energy அப்படின்ட்டு. அப்போ எந்த law of thermodynamics இருக்க போகுது? constant supply of இதுவும் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? constant supply of energy கொடுத்துட்டான். constant supply of energy கொடுத்துட்டான். அப்போ என்ன இருக்க போகுது? எந்த law of thermodynamics எதாக இருக்க போகுது? என்ன இருக்க போகுது? first law of thermodynamics. option B first law of thermodynamics. எஸ்டா நிவாஸ் தீப்சி தர்ஷினி ரம்யா ரேவதி சூப்பரா தர்ஷினி பொன்பாலா கலக்கிட்டீங்க. ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் இது இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். இன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் த மேஜர் கண்டென்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் எந்த ஃபுட் செயின் வந்து அதிகமாக பார்க்க முடியும்? எந்த ஃபுட் செயின் அதிகமாக பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் இல்லை சார், செகண்ட் தானே கொடுத்துருக்கேன். ஓகே, எந்த ஃபுட் செயின் அதிகமாக பார்க்க முடியும்? எந்த ஃபுட் செயின் வந்து அதிகமாக பார்க்க முடியும்? எந்த ஃபுட் செயின் பார்க்க முடியும்? கிரேசியஸ் ஃபுட் செயின். அதே டெரஸில் வந்துட்டா, டெரஸில் நம்ம லேண்டில் வந்துச்சுன்னா டெட்ரியஸ் ஃபுட் செயின். ஸோ ஆப்ஷன் B. Option B will be the right answer. Yes, Deepthi, Ansi, Dashini, Bavadarni, Ponbala, Nivas, Ramya, Maha, Kalakiding. Okay, it's going to be option B will be the right answer. Yes, Dashini. Super. அடுத்த கேள்வி பார்த்தலாமா? Which organism occupies the second trophic level in a food chain? Second trophic level, first trophic level, second trophic level. எதை யார் அப்சர்வ் பண்ணியிருப்பா? சொல்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டீங்க சார். மிஸ் சொல்கிறப்போ ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன்னா சரி சார், சாரி சார். செகண்ட். ஓகே, செகண்ட் ட்ராபிக் லெவல் யார் அப்சர்வ் பண்ணியிருப்பா? இரண்டாம் கட்ட ட்ராபிக் லெவல் அப்சர்வ் பண்ணுறது ஹெர்பிவோரா தான் இருப்பான். பிரைமர்லி யார் இருப்பா? ப்ரொடியூசரான கிராஸ் இருப்பான். ப்ரொடியூசர் கிராஸ். செகண்ட் லெவலில் யார் இருப்பா? டீர் யாரா இருப்பா நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? ஹெர்பிவோர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ்டா ஆன்சி, நிவாஸ், மஹா, Bavadarni, super. Okay, so it's going to be option D. Dashini, super. Ramya, super. Okay, option D. Herbivores will be the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி வந்து the mass of living materials present at the particular trophic level at a particular time. Particular trophic level at a particular time. 2010ல நம்ம ஆளு தான் முதலமைச்சர். ஆனால் 2026ல யார் முதலமைச்சர்னு தெரியாது. காத்திருப்போம். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. மே 3ஆம் தேதி நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பர்டிகுலர் ட்ராஃபிக் லெவல் யாரை சொல்லிட்டு இருக்கோம்? ஸ்டாண்டிங் கிராப். ஆப்ஷன் ஏ ஸ்டாண்டிங் கிராப். எஸ்டா தர்ஷினி, மஹா, ரம்யா, தீப்சி, நிவாஸ், சூப்பர் ரக்கனா. ஓகேவா? சுகுண்டிபி பவதார்னி, சூப்பரா. ஓகே, சுகுண்டிபி ஆப்ஷன் ஏ வில் பி த ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஸ்டாண்டிங் கிராப். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். According to 10% law, how much energy is transferred to each trophic level from lower one? Lower one ல இருந்து each trophic level ல இருந்து எவ்வளவு percentage போகுது? Lower one ல இருந்து each trophic level ல இருந்து எவ்வளவு percentage போகுது? என்னடா கேள்வி இது? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி எப்படி இருக்கு? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் கண்டுபிடிச்சுனா எவ்வளோ பெரிய அதிசயம். அப்போ 10% லேண்ட் நடக்க போது 10% தான் இருக்க போகுது. ஓகேவா? 8 கால் பூச்சிக்கு 8 கால் தான் இருக்க போகுது. ஓகேவா? எஸ்டா பவதானி, நிவாஸ், தர்ஷினி, மஹா, ரம்யா கலக்கிடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். விச் ecological pyramid can never be inverted? Can never be inverted. இன்வெர்ட்டடாகவே இருக்க முடியாது. Can never be inverted. ரேவதி, சூப்பர்மா.
இதில் நெவர் பி இன்வெர்டர். இன்வெர்டராக இருக்கவே முடியாதா? இன்வெர்டராக இருக்கவே முடியாது. இன்வெர்டராக இருக்கவே முடியாதது எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் எனர்ஜி கேன் நெவர் பி இன்வெர்டர். எப்போவுமே அப்ரேட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படின்றதுல கொஞ்சம் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டிராஃபிக் லெவலிருந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் போகும்போது ஹீட் அப்படின்னு கொஞ்சம் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ் தர்ஷினி, ரம்யா, ஆன்சி, மகா, பவதார்னி, நிவாஸ், ரேவதி, சூப்பர் ரக்கனா. ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் 10 question. லாஸ்ட் 10 more question. ஓகே, in a sea the pyramid of biomass is typically seal எப்படி இருக்குமா pyramid of biomass? how seal எப்படி இருக்குமா pyramid of biomass? sea தண்ணீர் எப்படி இருக்குமா? in a sea pyramid of biomass is typically எப்படி இருக்கும்? பாண்ட் ஈகோசிஸ்டம்லாம் கேட்குறாங்க. சி எப்படி இருக்கும்? இன்வெர்ட்டடாக தான் இருக்க போகுது. ஓகேவா? in a sea pyramid of biomass will be typically inverted. எப்படி இருக்க போதா? டிபிக்கலி இன்வெர்ட்டடாக தான் இருக்க போதா. ஓகேங்களா? சூப்பர். ரேவதி, தீப்தி, ரம்யா, மகா, தர்ஷினி, நந்தகுமார், ஆன்சி, நிவாஸ் கலக்கிட்டீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இன்வெர்ட்டட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இன்வெர்ட்டட் இஸ் ரைட் ஆன்சர். யா, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். A sparrow is secondary consumer when it eats. செகண்டரி கன்சியூமரா? செகண்டரி கன்சியூமர் எதை சாப்பிடும்போது ஸ்பேரோ வந்து செகண்டரி கன்சியூமராக இருக்குது? எதை சாப்பிடும்போது ஸ்பேரோ வந்து செகண்டரி கன்சியூமராக இருக்குது அப்படின்றாங்க. எதை சாப்பிடும்போது ஸ்பேரோ வந்து எஸ்டா பவதார்னி இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். செகண்டரி கன்சியூமராக இருக்குது. எதை சாப்பிடும்போது ஸ்பேரோ வந்து செகண்டரி கன்சியூமராக கன்சிடர் பண்ணுறோம்? கார்னிவோர் சொன்னால் பார்த்தீங்களா? மாலை போட்டால் நான் என்னவா இருப்பேன்? சாமியாக இருப்பேன். மாலை அவுத்துனா நான் பூதமாக இருப்பேன் அப்படின்றது. ஓகேவா? பகலில் அம்பியாக இருப்பான், நைட் ஆனால் அந்நியனாக மாறுவான். இன்செக்ட் அண்ட் வார்ம் சாப்பிடும்போது தான் நம்ம ஸ்பேரோ வந்துட்டு எப்படி இருக்கான்? செகண்டரி கன்சியூமராக இருக்கான். ஸோ ஆப்ஷன் டாய் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். சும்மா கேட்கக்கூடாது. பிடிஎஃப் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஐ வில் டூ இட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ்டா ரஜிமாலை, ரஜீப், பவதார்னி, சுரேஷ், ஆன்சி, தர்ஷினி, மகா, ரம்யா, நிவாஸ் கலக்கிட்டீங்க. தீப்சி, சூப்பர்மா. ஸோ ஆப்ஷன் டி இன்செக்ட் அண்ட் வார்ம்ஸ். அடுத்த கேள்வி பார்த்துலாம். which 22 okay, which group of organism is generally not given in a place of ecological pyramid? ecological pyramidல வந்துட்டு இந்த group of organismத்துக்கு இடம் கிடையாது. தாரணி, சூப்பர்மா. ஓகே, இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த எந்த குரூப்புக்கு வந்துட்டு இடம் கிடையாது? ஈக்காலஜிக்கல் பிரமிடில் வந்துட்டு இந்த குரூப்புக்கு வந்து இடமே கிடையாது. போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த இடத்துக்கு இடமே கிடையாது. எது? எஸ், டீகாம்போஸ் இருக்கக்கூடிய சாப்ரோஃபைட்ஸுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே சைமோன்டேனியஸ்லி பேஸில் நடந்துட்டு இருக்கே தவிர 1 by 1 ஆர்டரில் நடக்கிறது இல்லை அப்படின்றது. ஓகேவா? சூப்பரா. நிவாஸ், தாரணி, தீப்சி, நிவாஸ், ரம்யா, ரேவதி, ஜான்சி, மகா, பவதார்னி, சுரேஷ், ரஜி. எஸ் நான் என் கூட கேட்ட இந்த கொஸ்டின் நான் ஆமாம் கேட்டீங்க, அதான் கேட்டீங்க. ஓகேவா? எஸ்டா, சூப்பர் ஆன்சி, சூப்பர்மா. பொன்பாலா, சூப்பர். ஓகே, சொல்லி ஆப்ஷன் சி சாப்ரோஃபைஸ். ஓகேங்களா? பட் நான் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி எதனால் இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பேட்ச் இருக்குது, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் இருக்குது, நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்னால் அதுவும் மேனேஜ் பண்ண முடியாது. நாளைக்கு நான் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் எடுக்கிறதே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துட்டு இருக்கு. பட் நம்ம மேனேஜ் பண்ணுறோம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகே, 24th question. The process of releasing inorganic nutrients from humus by microbe is called inorganic nutrients from humus by microbes. Inorganic nutrients humans by microbes. Minerals produce out the bases. ஓகேவா? என்னவா இருக்க போகுது? ஹியூமஸையே டிகிரேட் பண்ணுது. அப்படியே ஹியூமஸையே டிகிரேட் பண்ணுதான். எஸ்டா தீப்தி, மகா, சூப்பரா. ஓகே, ஹியூமஸையே டிகிரேட் பண்ணுதுன்னா என்ன சொல்லுவோம்? மினரலைசேஷன். என்னது? மினரல்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. இதுக்கு ஆட்டோட்ராஃபிக் பிளான்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மினரலைசேஷன். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ்டா மகா, லக்ஷ், ரம்யா, நிவாஸ், ஆன்சி, பவதார்னி, ரஜி, சுரேஷ், தர்ஷினி, சூப்பரா. ஸோ ஆப்ஷன் பி மினரலைசேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் 6 more question. ஆறு சாமி. The base of any ecological pyramid represent the base of any ecological pyramid. பேஸ் எல்லாத்துக்கும் யார் பேஸாக இருப்பா? எல்லா ஈக்காலஜிக்கல் பிரமிடுக்குமே பேஸாக இருக்கக்கூடிய யாராக இருப்பான்? பேஷ் செம்ம பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஷ் இல்லை, இது இந்த பேஸ். ஓகே, பேஸாக இருக்கக்கூடிய யாராக இருப்பான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ் none other than ப்ரொடியூசர். யாராக இருப்பான்? ப்ரொடியூசராக தான் இருப்பான். ஓகேங்களா? ப்ரொடியூசராக தான் இருப்பான். எஸ்டா தீப்தி, ரம்யா, நிவாஸ், பவதார்னி, ஜான்ஸ், மகா, லக்ஷ், ஆன்சி, சுரேஷ், ரஜி, ஃப்ரான்சிஸ். ஓகே, ஃபைன். எஸ்டா தர்ஷினி. ஓகேங்களா?
ப்ரொடியூசர். ஓகே, இப்படிலாம் கொஸ்டின் வருமா சார், இப்படிலாம் கொஸ்டின் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கேட்க மாட்டான். அவன் ஸ்டடி பேஸில் தான் கேட்டிருப்பான். என்னது கேஸ் ஸ்டடி பேஸில் தான் கேட்டிருப்பான். ஓகேங்களா, கேஸ் ஸ்டடி பேஸில் தான் கேட்பான். இப்படிலாம் கொஸ்டின் வருமா சார், வந்தால் நல்லா தான் இருக்கும், யார் வேணானுவா. ஓகே, which of the following is a common detritivores? Common detritivores நம்ம கான்செப்ட் பண்ணுறது என்னவா இருக்குது? which of the following is a common detritivores? டே 1 மார்க் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுடா. பட் நான் சொல்கிறேன் அந்த 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் அதில் இருந்து தான் கேட்டான். வேறு வழி கிடையாது. அப்படி அவன் கேட்குறான் அப்படின்னா என்சிஆர்டி இல்லாமல் வேறு எங்கே தான் கேட்டானா கேட்க முடியும். ஓகே, ஸோ காமன் டெட்ரிவோஸ் இதில் இருக்குது என்னவா இருக்க போது, ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணக்கூடிய எர்த்துவாமாக இருக்க போது. என்னவா இருக்க போது, ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணக்கூடிய எர்த்துவாம். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, எஸ் ஆப்ஷன் ஏ. எஸ் நிவாஸ், பவதானி, தீப்தி, ரம்யா, மகா, சுரேஷ், லக்ஷ், பொன்பாலா, தர்ஷினி, ரஜி, ஆன்சி கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ எர்த்துவாம் வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ எர்த்துவாம் வில் பி த ரைட்டஸ்ட் ஆன்சர். எஸ்டா கண்ணுங்களா, எஸ்டா கண்ணுங்களா. அடுத்த கேள்வி பார்த்துலாமா. அடுத்த கேள்வி என்ன பார்த்தா, ட்ராபிக்கல் லெவல் ரெப்ரசன்ட் டேஷ் ரேதர் தேன் அ ஸ்பீஷீஸ் ஆஸ் சச். ட்ராபிக்கல் லெவல் ரெப்ரசன்ட் டேஷ் ரேதர் தேன் அ ஸ்பீஷீஸ் ஆஸ் சச். ட்ராபிக்கல் லெவல் ரெப்ரசன்ட் டேஷ். என்ன சார் இது, இந்த மாதிரி கேள்வி எனக்கு பாடுறதுலாம் இருக்குது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் என்சிஆர்டி லைன்லேருந்து கேட்குறது. ஓகேங்களா, ஆன்சிக்கல் எடுத்துருக்க மாட்டாங்களே, ஆன்சிக்கல் டைம் ஆகலையே இன்னும், இல்லை எடுத்துட்டாங்களா போர் அடின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னது ட்ராபிக்கல் லெவல் ரெப்ரசன்ட், ட்ராபிக்கல் லெவல் ரெப்ரசன்ட் பஃபரிங்காடா, இஸ் இட் பஃபரிங்? என்னடா உருப்படியாக போதேன்னு நினச்சேன். இல்லை இப்போ இல்லை. ஓகே இப்போ இல்லை. ஓகே, என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபங்க்ஷனல் லெவல். தெரியல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனல் லெவல் தான். ஓகேவா, ஃபங்க்ஷனல் லெவல் ஆப்ஷன் சி. இல்லை நோ. ஓகேவா, ஃபங்க்ஷனல் லெவல் தான். ஓகே, ட்ராபிக்கல் லெவல் ரெப்ரசென்ட் ஃபங்க்ஷனல் லெவல் ரேதர் தேன் அ ஸ்பீஷீஸ் அஸ் சச். ஓகே, ஃபங்க்ஷனல் லெவல் ஆப்ஷன் சி வரும். எடுத்துட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான். எல்லா சாப்டரும் முடிச்சாங்களா அப்போ உனக்கு? ஓகே, சூப்பரா. ஸோ ஆப்ஷன் சி ஃபங்க்ஷனல் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி ஃபங்க்ஷனல் லெவல் ரைட் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் த்ரீ மோர் கொஸ்டின். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்டர் கனெக்டட் ஃபுட் செயின்ஸ் இன் ஈகோசிஸ்டம் ஃபார்ம். சிஸ்த்து குழந்தையை கூப்பிட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தம்பியோ தங்கையோ சிஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தானா இது போய் அந்த ஆன்சர் என்னன்னு சொன்னால் மண்டையிலே கொட்டும். ஏண்டி இதுவாடி படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், நான் சிஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டேன், நீ இன்னும் எதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும். ஓகேவா, என்ன இருக்க போது ஆன்சர் தெரியல சார், நான் நோடிங்க. ஓகே என்ன இருக்க போது, இன்டர் பிட்வீன் டூ ஃபுட் செயின் ஃபுட் வெப். என்ன இருக்க போது, ஃபுட் வெப்பாக தான் இருக்க போது. ஓகே, சூப்பரா. தீப்தி, யாழினி, மகா, நிவாஸ், பவதானி, ரம்யா, சுரேஷ், பொன்பாலா, ரஜி, அனன்யா, சஞ்சய், தர்ஷினி கலக்கிட்டீங்க. It's going to be option D, food web is the right answer. Option D, food web is the right answer. And we move on to the next question, 29th question. Measurement of biomass in terms of dash weight considered more accurate. More accurate இருக்கக்கூடியது என்னவா இருக்கக்கூடாது? more accurate இருக்குமா? மெஷர்மெண்ட் ஆஃப் பயோமாஸ் வந்துட்டு மோர் அக்யூரேட்டாக இருக்குமா? எது கன்சிடர் பண்ணும்போது மோர் அக்யூரேட்டாக இருக்கும்? எதை கன்சிடர் பண்ணும்போது மோர் அக்யூரேட்டாக இருக்கும்? யா ஃப்ரெஷ் வெயிட் எடுக்கும்போது நமக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஆனால் ட்ரை வெயிட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, எஸ் தர்ஷினி, மகா, நிவாஸ், சுரேஷ், பொன்பாலா, சுரேஷ், ஆன்சி, ரம்யா, பவதாரணி, யாழினி, சூப்பர் ரக்கணும். ஓகே, ஸோ பி ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? கடைசி கேள்வி. ஓகே, கடைசி கேள்வி பார்க்க போகிறோம். The last question is going to be, the major reservoir for the gaseous type of nutrient cycle is. Major reservoir for gaseous type of nutrient cycle is. Nutrient cycle ஓட major reservoirs நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? மேஜர் ரிசர்வாயர் ஃபார் கேஷியஸ் டைப் ஆஃப் நியூட்ரியல் சைக்கிள்ஸ். அதே மாதிரி எது லைக் கார்பன், அதெல்லாம் நம்ம எதை சொல்கிறோம்? மேஜர் ரிசர்வாயர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்குது சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இப்போ கேட்கலாம்னு அர்த்தம். மேஜர் ரிசர்வாயர்ஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? அட்மாஸ்பியர் ஆர் ஹைட்ரோஸ்பியர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே சூப்பரா. தீப், சியாழினி, லக்ஷ், சுரேஷ், ரம்யா, நிவாஸ், பொன்பாலா, மகா, ஆன்சி, தர்ஷினி, ரஜி கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் B will be the right answer. And with this we have completed the section. நம்ம வெற்றிகரமாகவும்
நிச்சயமாகவும் உறுதியாகவும் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு ஃபயர் ஒன்று போடணும்டா, கமெண்ட் பாக்ஸில் ஃபயரை போட்டு விடுங்க. அதே மாதிரி செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம 2 லெசனை 2 போத் தோ லெசனை நம்ம மச்சக்க நம்ம முடித்து விட்டோம், முறித்து விட்டோம், எரித்து விட்டோம். ஓகே, ஃபைனா ஃபயரா. தேங்க்யூ. நாளைக்கு என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸின் நம்பிக்கை பேட்ச் தான் இருக்குது. அது முடிஞ்சிட்டு தான் நான் டைமிங் சொல்ல முடியும். பட் ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, ஓகேவா? நம்பிட்டேன் ஆன்சி, அப்பா நெஞ்சு வலிக்குது. நம்பிட்டேன், நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு நம்பிட்டேன். ஓகேவா? இதோட கண்டினியூஷன் தான்டா கண்ணா. என்னது? ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி முடிஞ்ச இன்னொரு சாப்டரும் பார்க்கலாம். ஓகே. நான் லேட்டஸ்ட்டாக முடிச்சிச்சு. அப்டேட் ஆக்கணுங்களா? சரி. எங்கே சேம் டைம் போடுவீங்க? நம்ம இதிலே இருக்கும்டா. நம்ம இதில் போய் பார்த்தீங்கன்னா, லைவில் போய் பார்த்தீங்கன்னா அப்கமிங்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ கூட நம்ம விஜய் செய்யறோட லைவ் வந்து அப்கமிங்னு போட்டுருக்கு நாளைக்கு அந்த டைமிங்கோட. ஓகே, அதே மாதிரி நம்ம சேட் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம என்னது கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ. இந்த செஷன் பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன்டா, ஒரே நிமிஷம் இருங்க. பிடிஎஃப் உங்களுக்கே தெரியும், அந்த அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றது. 5:30 ஸ்டார்ட் பண்ணுங்களேன். எப்போட மார்னிங் சார் சொல்கிறேன்டா. சார் டேடி லேட்டாக வந்ததுனால தான் இந்த லைவ் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஓ அப்படியாடா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சரி தேங்க்ஸ்ரா. ஓகே, தேங்க்யூடா. நான் அதை ஆட் பண்ண சொல்லியிருந்தா கண்டிப்பாக ஆட் பண்ணுறாங்கடா. ஓகே, ஆட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணுறாங்க. பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மார்னிங் அதான் நான் சொல்கிறேன், நமக்கு 5:30 வரைக்கும் நமக்கு நம்பிக்கை கிளாஸ் இருக்குடா. ஆஃப்டர் தான் லெவல் டேக். ஓகேவா? ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்கடா. நமக்கு இருக்குது. ஓகேவா? சீக்கிரமாக வந்துச்சுன்னா அதான் சொல்கிறது. ஓகேங்களா? ஒரு துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படின்றது, இன்னொரு தடவை தவறாது அப்படின்றது. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ சி யூ பை டாக்கனா டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணி படிங்க. ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருந்து படிங்க, டிசிப்ளினாக உட்காந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு என்ஜாய் பண்ணி படித்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்க போகுது. ஓகேவா? வாழ்க்கையில் எதையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்காதீங்க, எதையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ணாதீங்க, எதையுமே பிடிக்காமல் பண்ணாதீங்க. எல்லா விஷயத்தையும் பிடிக்கலனா கூட அதை என்ஜாய் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம லைஃப் என்ஜாயபிளாக மாறும். ஏன்னா வாழ்க்கை என்பதற்கு